சப்பாத்தி தான் ஏன் இன்னும் இல்லைன்னா வேற இடத்துல பிஸியாக இருக்குன்றீங்களா? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா I'll be eating something else. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி ஸ்ட்ரீம். இட்ஸ் ஒரு பிளாக்கி. ஹோப்ஃபுல்லி எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அண்ட் கிரிக்கெட் கொஞ்ச நேரம் ஆட போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஷ்டத்தில் போயிட்டு இருக்கவன் வந்து ஏகே ப்ரோ ஸ்ட்ரீம் பார்க்குறானா, நீ நல்லா இருக்கீங்க நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவன் காண்டாக மாட்டான் பார்க்குறவன். நானே நல்லா இல்லை. நான் என்ன சொல்றேன், நல்லா இருக்குன்னு தோணுதான் மாதிரி கேட்பானுங்க. இல்ல 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 நான் ஒன்னு சொல்றேன். நான் மட்டும் என்ன வாழ்ந்து கிழிச்சுக்கிட்டு இருக்கேனாக்கும் எனக்கும் இல்ல ப்ரோ. எடுத்தோடனே என்ன நெகட்டிவ் நிப்பா மாதிரியா பேசுவீங்க ப்ரோ? இது கூட பரவாயில்ல இல்ல ப்ரோ. நான் 10 மணிக்கு ஸ்ட்ரீம் வரலான்ட்டு ரெடியா உட்காந்துட்டு எல்லாத்தையும் போயிட்டு சிஸ்டம் செட் பண்றேன். கலை இல்ல 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 கலை காலனி அப்படின்ட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நான் போயிட்டு இல்ல நான் இன்னைக்கு 1 லாகின் பண்ண 1 லாகின் பண்ணிட்டேன், நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறதுக்கே 10-20 ஆயிடுச்சு. எல்லா தப்பு நீங்க தான் பண்ணீங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு நான் பேசணுமா? ரைட், ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். வாங்கப்பா. கம் ஆன் சூஸ் ப்ரோ. இப்ப ஜீஸ் ப்ரோ தான் நான் வரல. தூக்கி தூக்கி 6 அடிப்பாரு. நீ சொல்ற அது அந்த ஒரு ஷார்ட்கட் என்னது ப்ரோ புரியல? ஏன் ஒரு வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது? விண்டோ அண்ட் ஃபுல் ஸ்கிரீன் மாத்தி மாத்தி வரும். சரி, ஆமா ஆல்ட் என்டர். அது நீ அப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே நிம்மதியாயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் உள்ள போய்க்கலாம். சில கேம்ஸ் வந்து 60 ஹெர்ட்ஸ் மட்டும் தான் லாக் ஆயிருக்கும். அது எத்தனை நீ டெஸ்க்டாப்ல வேற சேஞ்ச் பண்ணினா மறுபடியும் பிளாக் ஆயிட்டு வரும். அது கடுப்பாயிடும். அப்புறம் யூஸ் பண்ணி பரவாயில்ல, நான் செகண்ட் மானிட்டருக்கு மாத்துறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. பீக்கி பிளெண்டர் போட்டு டக்குனு இன்சைட் பீக்கி பிளெண்டர் சீசன் 6 வரப்போதான். யாரெல்லாம் பீக்கி பிளெண்டர்ஸ் பாப்பீங்க? கம் ஆன். ஐடி நல்லா ஆடுவீங்க. ஓகே, எல்லாமே ஓகே. இன்வைட் பண்ணிடலாமா? இந்த எபிக்ல மேனிட்டர் கேம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ஆமாம்மா, இது மேனிட்டர். அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனா ரொம்ப நேரம் ஆடிட்டே இருக்கணும். அந்த ஷார்க் வச்சு ஆடுறது ப்ரோ. ஷார்க் போய் எல்லாரையும் கொல்லணும். அந்த மாதிரி மெகா எவால்வ் ஆகணும். எவால்வ் ஆகணும். ஆமா ப்ரோ, எவால்வ் ஆகணும். மெகா இதை எவால்வ் ஆகணும். ஃபைனல் வரைக்கும் ஆக்சுவலா பார்த்தது. 2 பேருக்கு இன்வைட் சென்ட் பண்ணிருக்கேன். சவுண்ட் எங்க போய் கட்டு? நான் மியூசிக்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். டிஸ்கார்ட்ல இருக்க ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ப நான் இன்வைட் உங்களுக்கு தான் கொடுத்திருக்கேன். சாப்பிட சொல்லிருக்காங்க. யாரு? நீங்க மென்னெல்லாம் இல்ல, நீங்க மென்னெல்லாம் சாப்பிடுவீங்களா? சொல்லவே இல்ல. நீங்க தான் ஏலியன் ஆச்சே, அப்படியே கரைச்சு கொடுத்துருவீங்களே. நான் ஒரு ஏலியன். மியூசிக்னா மாஸ்டர் வால்யூம் தான? மியூசிக் இல்ல, மாஸ்டர் வால்யூம் இல்ல, மினி மியூசிக். மெனு மியூசிக் இல்ல, மாஸ்டர் வால்யூம் ஓவரால் வால்யூம் இல்ல. மாஸ்டர்ன்றது விஜய் படம். சரி, நான் நாளைக்கு வரேன். நீங்க மட்டும் பண்ணீங்கல்ல சம்பவம், நாங்க பண்ண கூடாதா? ஓகே ப்ரோ, ஒரு மனுஷனை பார்த்து 6 வகையில இன்ஸ்பயர் ஆகலாம். என்ன பார்த்து மொக்க போறதுல இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க இதுக்கே அப்படின்னா ஹாட்ஷாட் எல்லாம் பார்த்து பயங்கரமா மொக்க போடலாம். என்ன இன்னும் சூஸ் ப்ரோ இன்வைட் பண்ணா வர மாட்டீங்க? சவுண்ட் கம்மி மாட்டீங்க. வாங்க ப்ரோ இல்ல, இன்னும் 1 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் நம்ம அது யாரோ வர்றாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நம்ம ஹோஸ்ட் பண்ணனால தான் வருவாங்க. அவங்களுக்கு இன்வைட் பண்ணும்போது வரணும். இருங்க, திரும்ப இன்வைட் பண்றேன், வரட்டும். போயிட்டு நான் ஒரு ஏலியன். முந்தானத்து தான் மாஸ்ல இருந்து வந்தேன். ஜூஸ் ப்ரோ இப்ப பாருங்க பறக்க ப்ரோ. அன்னைக்கு பெயின் ஆடுறாரு. போடுற ஸ்மேக்கெல்லாம் தடுத்து விட்டு ஸ்மேக் போடுறாரு ப்ரோ. கொடூரமா ஆடுறாருமா. நான் பயந்துட்டேன், இவர் கூட ஆடணுமா அப்படின்ட்டு. சார் ஜூஸ் ப்ரோ எழுத்தனமான பிளேயரா இருக்காரு. நான் போடுற ஸ்மேக்கெல்லாம் தடுத்து விட்டு அடிச்சிங்களா இல்லையா? என்னையா பறக்க விட்டீங்கல்ல. கமான் சூஸ் ப்ரோ ஜாயின் பண்ணுங்க. இன்வைட் கொடுத்துட்டேன்.
சுத்திக்கிட்டே இருக்குது. சுத்துதே சுத்துதே பூமி, இது போதுமாடா போதுமா. வரும் ப்ரோ, சுத்திருச்சுல வந்துரும். கண்ட்ரோலர்ல தானே ஆடுறீங்க? ம். நீங்க என்ன டீம் வைக்க போறீங்க சூஸ் ப்ரோ? நான் வச்சுட்டேன். ரெக்ஸ் ப்ரோ தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. பிக் ஃபேன் ப்ரோ. ஒரு 10 மினிட் ஸ்டார்ட் பண்ணுங்க, வந்துடுறேன் நானு. அங்க போயிட்டு பிக் ஃபேன் ப்ரோ சாட்ல ஃபேன்ஸ் இருக்கு பாருங்க. யார் அது பண்ணதே அவர்தானங்க. என் பேர் பிரதீக். ரெக்ஸ் உங்க பேர் தானே? பேரை மாத்திட்டு வந்துட்டீங்க. இல்லையா? நான் வைக்கவே இல்லையா? நீங்க ஸ்ரீலங்கா வச்சிட்டீங்க. நான் வைக்கவே இல்லையா? கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி நீ செலக்ட் பண்ணு. நான் எதுவும் செலக்ட் பண்ணல. மேல டைம் ஓடுது பாருங்க, 50 செகண்ட். அதுக்குள்ள நீங்க சூஸ் பண்ணணும். ப்ரோ எதுத்தெல்லாம் பேசினா அவ்வளவுதான் 6 பறக்கும். ஸ்ரீலங்கா வச்சு பறக்க விட போறா சூஸ் ப்ரோ. போடுங்க போச்சு. இப்போ வர குட்டி அந்த இஷ்யூ இன்னும் இருக்கா? எல்லாமே காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமா. ஆமா. இப்போ கூட டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா. அது நிஜமாலே ஒரு சாப்பாடு ஒரு காய்கறி வாங்கினா கூட 1000 ரூபாய் ஆகுமாவா? இல்ல, ஒரு காஃபி குடிச்சா ஒரு 350 ரூபாய் பில்லு கொடுப்பாங்களாம். இல்ல ஸ்டார்பக்ஸ் ரேட்டுக்கு சொல்றானுங்க அந்த ஊர்ல. நம்ம ஊர்லயும் அப்படி வர வாய்ப்பு இருக்கு ப்ரோ. கொள்ளையா கோடி கோடியா அடிக்கிறாங்க. சூப்பர். உண்மையிலே ப்ரோ நம்ம நாட் டல்லர்ஸ் ஆனா ஏகே வரதான் காரணம். நல்லரசா இல்ல இது என்ன தெரியுமா? அது என்ன தெரியுமா? வல்லரசாகுதுன்னு அப்துல் கலாம் சொல்லி அப்துல் கலாம் போய் சேர்ந்து அவரு போய் சேர்ந்து 10 வருஷம் ஆக போகுது. இன்னுமும் இவங்க வல்லரசாகல. என்னது? ஹாய் ஜஸ்டின் ப்ரோ. கான்ட்ரோவர்ஷியல் டாபிக்கா இருந்தானே எதுவா இருந்தானே நம்ம காமனா தான் பேசுறோம், உள்ளதானே பேசுறோம். ஜஸ்டின் ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ? இப்படி ஓவரா பேசின அப்துல் கலாம் நான் போட்டு சொல்லிட்டேன்னு நான் எங்க சொன்னேன்? அவரு சொன்னாரு இது வல்லரசு ஆகும்ட்டு. அவரு போய் சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னமும் வல்லரசு ஆகல. அதுக்கு பல நல்லரசா வேணா ஆகிட்டு இருக்கு. அப்படி வேணா சொல்லலாம். ப்ரோ இங்க நீங்களும் நாங்களும் சுத்தி இருக்க எல்லாருமே பேசிக்கு மட்டும் தான் லைக் சீரியஸா நான் இன்னும் சேர்த்து சொல்றேன். தனியா பேசி கமெண்ட் எப்படி ஆஃப் பண்ணனும்? கமெண்ட் வேணாம். அப்துல் கலாம் இறங்கி செய்யணும்னு சொன்னாரு. உங்களால என்னால இறங்கி செய்ய முடியுமா? நீங்க எதை சொல்றீங்க? இறங்கி செய்யறதுன்னா எங்க அப்துல் கலாம் இறங்கி அதை செய்ய நான் சொல்லுவாரு. அவர் நாட்டை முன்னேற்றத்துல அப்ப நான் இல்ல. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்துக்கும் டாக்ஸ் கட்டி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இது கூட நாட்டை முன்னேற்றக்கான ஒரு வழிதான். நீங்க எதுவும் ஃப்ராடுத்தனம் பண்ணல. இல்ல வேலைக்கு போறது ஒரு விஷயம் ப்ரோ, அது பிரச்சனை இல்ல ப்ரோ. இப்ப நீங்க எது வாங்கினாலும் டாக்ஸ் கட்டுறீங்கல்ல. எவ்ரிதிங் யூ பெய்ட் டாக்ஸ் கரெக்ட்லி. மத்தவங்க மாதிரி ஏமாத்தலையே ப்ரோ. டாக்ஸ் கட்டுறது கூட நான் ப்ரோ என்ன அப்படியே ஸ்டெக் ஆகி நிக்குது ஜூஸ் ப்ரோ. நக்கிட்டு போச்சு. இல்ல ப்ரோ விட்டீங்க ஒரு 5 செகண்ட் கட்ட கூட கேர்ள் ஃப்ரெண்ட் பேச போயிடுவாரு ப்ரோ. இங்க பாருங்க கேளுங்க. இல்ல ப்ரோ நீங்க டாக்ஸ் ஒரு நாட்டுக்கு முக்கியமான ஒண்ணே டாக்ஸ் தான் ப்ரோ. அத நீங்க பண்ற போதே போதும், பெருசா ஒண்ணும் இல்ல. ஓகேவா? நான் அப்பயே அல்லறசா அல்ல டாக்ஸ் எல்லாம் கட்டி ப்ரோ அதுதான் ப்ரோ கட்டிட்டு தான் இருக்கீங்க. நான் நம்ம கிட்ட திரும்ப வர அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணல ப்ரோ. கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணல. பெரிய பெரிய ஆளுங்க கட்டுறது கிடையாது. எந்த ஜுவல்லர்ஸ் கரெக்டா டாக்ஸ் கட்டுறான்? இருக்கிறவங்க தான் கட்டுறது இல்ல, இல்லாதவங்க எல்லாம் கட்டி இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ இதுல லோ எண்ட் என்ன சொல்றது, அந்த வறுமை கோட்டுக்கு கீழே அப்புறம் மிடில் கிளாஸ் இருக்காங்கல்ல, இவங்க தான் பாதிக்கப்படுறது, இவங்க தான் கட்டுறது. மேல உள்ளவங்க எல்லாம் ஜாலியா தான் இருக்காங்க. இல்ல ப்ரோ எந்த ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கவங்க, எந்த பெரிய கடை வச்சிருக்கவங்க ஒழுங்கா டாக்ஸ் கட்டுறான்? எல்லாம் பில் இல்லாம காசை வாங்கி போட்டு கடுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேற. கமான் ஜூஸ் ப்ரோ பவுல் போடுங்க. கேமரா ஆங்கிள் எப்படி மாத்தணும்? நம்ம நாடு உருப்பறனா ஜூஸ் ப்ரோ ஒரு 4 பேர் போட்டுதெல்லாம் சரியா வரும். கேமரா ஆங்கிள் எப்படி மாத்தணும் சொல்லி. தலைவரே நீங்க நானும் சாப்பிட்ட தலைவரே என்ன பண்றீங்க? கேம்க்குள்ள இருக்கீங்க. थैंक यू so much தலைவரே. செட்டிங்ஸ் போங்கல. செட்டிங்ஸ் போயிட்டு ஜெனரல் ஏகே ப்ரோ எனக்கு நீங்க செட்டிங்ஸ் போங்க. நீங்க காமிங்க ஸ்ட்ரீம்ல. எனக்கு அப்படியே செட்டிங்ஸ் ஃபார்மட் பார்க்கணும். உங்க செட்டிங் வியூ செட்டிங் போயிட்டு மேல் பட்டன் அமுத்துங்க. அதாவது கீழ வரும்ல, மேல கீழ வாங்க. கீழ இருந்து மறுபடியும் மேல போங்க. அப்போ பேட்டிங் கேமரா இருக்கும். பிராட்காஸ்ட் 1 2 3 பேட்டிங் bowling கேமரா வேணும் எனக்கு. பேட்டிங் கேமரா இருக்கும் பாருங்க. மிடில், க்ளோஸ், ஃபார், அப்புறம் பிராட்காஸ்ட் வேணும். அது வேஸ்ட். bowling ஃபார் போடவா? நான் bowlingயா? பவுலிங் அப்பதான் பவுலிங் உங்களுக்கு ஏத்த மாதிரி பாருங்க. ஃபார் தான एक्चुअली. ஃபார் தான் நல்லா இருக்கும். மிட், ஃபார், க்ளோஸ், வேஸ்ட் ரெண்டு. செட்டிங்ஸ்ல எங்க இருக்கு? ஜெனரல் செட்டிங்ஸா? ஜெனரல் செட்டிங்ஸ்.
எனக்கு இதுவே போதும். அடியில இருக்கும். சோ நீங்க மேல் பக்கம் போயிட்டு அப்புறம் கீழ அதனாலதான் நம்ம இன்னும் வல்லரசு ஆகலாம். வல்லரசு ஆகல. முன்னேறும் நாடுன்னு வருஷ கணக்குல சொல்லிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. ஏகே ப்ரோக்கு ஜீஸ் ப்ரோக்கு பெட் மேட்ச் 1000 ரூபாய். 1000 ரூபாவா? வெட்டி தான் முன்னேறிக்கிட்டே இருக்கோம் ப்ரோ. வருஷ கணக்கா இன்னும் முன்னேறிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஊர்ல என்ன இல்ல? ஐடி இல்லையா? என்ன இல்ல? எல்லாம் இருக்கு. ஜூஸ் ப்ரோ ஏகே ப்ரோ வந்தா நல்லா இருக்கும். என்ன வைடு ஊருக்கு ஒரு ஏகே ப்ரோ வந்தா நல்லா இருக்கும். நான் வந்து ஒன்றும் பண்ணல. நான் என்ன வாங்குற பொருளுக்கு நானும் டேக்ஸ் தான் கட்டிட்டு இருக்கேன். இப்போ நான் வேலை பார்க்குறதுனால என்ன இப்போ எக்ஸ்ட்ரா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கேன். அவன் வந்தா வருவான்ல, அதை கட்டுறேன், அவ்வளோதான். ப்ரௌட் டேக்ஸ் பிளேயர்ல எல்லாருமே ₹1 கட்டினாலும் டேக்ஸ் பிளேயர் தான். ஃபீல்டிங் மேனுவல் வையா? நீங்க தானே ப்ரோ ஃபீல்டிங்? இல்லையா? ஐயோ ஹோஸ்ட் நீதானயா? ஃபீல்டிங் மேனுவலா இல்ல இதுவா? ஓ ஹோஸ்ட் வைக்கிறதானா? அது எனக்கு தெரியாது. அது எனக்கே தெரியாது. நீங்க செட்டிங்ஸ்ல மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். யூ கேன் சேஞ்ச் இட் வாட் எவர் யூ கேன் ஃப்ரம் யுவர் சைடு. ஜூஸ் ப்ரோ வேற அடிப்பாரு. நான் அடிக்கலாம் மாட்டேன். எனக்கு அவனுக்கு இப்ப 2 மாசம் பிரேக்கப் ஆச்சு. இப்ப புது பொண்ணோட சுத்திட்டு இருக்கான். நம்மளால முடியுமா? ஒரு இல்ல ஒரு வாரம் கூட ஆயிருக்காது. இவனுக்கு ஸ்டேட்டஸ் பார்க்கணுமே. This is you, this is me, this is all we need அப்படி ஸ்டேட்டஸ் போட்டுருக்கான். நம்மளால முடியுமா ப்ரோ? 3ஆவதோ 4ஆவதோ இல்ல நம்மளால முடியாதுல. நம்மளால முடியுமா அந்த மாதிரிலாம்? ஓகே ப்ரோ, உங்களால முடியாதுன்னு போய் சொல்ல உருட்டாதீங்க. அது ஜீத் ப்ரோலாம் சொல்லவே கூடாதுங்க. ஜீத் ப்ரோலாம் மூக்குல ரத்தம் வரும். மன்மதன் மூக்குல ரத்தம் மன்மதன். நீங்க அப்படி வச்சிருக்கீங்க. மன்மதன் தன்னனா 4 பேர் செட்ல நான் ஒண்ணுதான் அப்பாவி. மத்தபடி ஓகே ப்ரோ. அப்ப இவர்தாங்க அநியாயத்துக்கு ஃப்ராடு. ஆமா நான் தான். நான் கேர்ள் ஃப்ரெண்ட் நேரத்துல உட்கார்ந்து கேம் ஆடுனேன். ஐயோ ஃபைனல் ஃபேன். இல்ல இப்ப நான் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கறனால தான் கேம் ஆடிட்டு இருக்கேனா? நீங்க இப்ப ஸ்ட்ரீம்ல இருந்து போயிட்டு வரீங்களா பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு அது கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுறதுக்கு தான். ஏது எங்க வந்தா போகதாங்க செய்வாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் கால் வந்தா கரெக்ட். கேர்ள் ஃப்ரெண்ட் கால் வந்தா இல்லங்க. சரி ஜீஸ் ப்ரோ சொல்லிட்டோம். அவர்தான் கரெக்டா சொல்லுவாரு. அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் பேச இருக்கா இல்லையா அவருக்கு? எங்கப்பா என் காதல் மன்னன் ஜஸ்டின் ப்ரோ இருக்கும்போது யாருப்பா காதல் பத்தி பேசுறது? காதல் மன்னன் ஜஸ்டின் எப்படி போகுதுல லைஃப்லாம் 3 கம் ஆன் गाइस லெட்ஸ் கோ ஃபார் 10 லைக் 3 லைக்ஸ் ஆர் ஓகே. ஜஸ்டின் ப்ரோ இருக்காரான்னு தான் தெரியல. ஓய் ஓ மை காட் சுவின் ப்ரோ டெரிபிக்கா bowling பண்றாரு சுவின் ப்ரோ. அப்படியே இன் ஸ்விங் அப்படியே பொளிச்சுல வருது. இல்ல சாரி அவுட் ஸ்விங் தான் போட்டது இன் ஸ்விங் தான். ஆனா யாரும் ஸ்விங் போட்டாங்க. யாருங்களா இன் ஸ்விங் போட்டு யாருலே வேற ஒரு ஸ்விங் போடுறாரு. முடியுமா? நடக்குமா? இந்த கேம்ல பேட்டிங்க குழி தோண்டி படைச்சிடணும். சுபின் ப்ரோ வெரி வெரி டேஞ்சரஸ் guy. சுபின் ப்ரோ வேரியேஷன்லாம் வேற மாதிரி இருக்கு. யூஸ் பண்ணீங்க கண்ட்ரோலர் தான ஆடுறீங்க. ஏதா டவுட் இருந்தா டீப்பா அப் பண்ணுங்க. டைம் வரும். ஏனா சில நேரத்துல 80% க்ளைம் பண்ணாதான் அவன் அவுட் ஆயிடும். நான் அதான் போனாடி பண்ணேன் எல்பிடபிள்யூ. ஓகே அப்போ ஓகே. மை காட் கேம் நல்லா பழகிட்டீங்கன்னு சொல்லுங்க. நல்லா பழகிட்டாரு அவரு. அவர் ப்ரோ பிளேயருங்க. தலைவரே நான் மட்டும் 7 இருக்கேன். 7 இருக்கீங்களா? இன்னும் ப்ரோ இப்படி சொல்லிட்ட. எனக்கே உன் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்ட ஒரு ஃப்ரெண்டா கேட்க கூடாதயா? உன் லவ் லைஃப்லாம் கேட்கல. அது கூட தேவையில்லை. உன் லைஃப் எப்படி போகுது? நல்லா இருக்கா? எப்படி இருக்கா? ஏன் அழுவரிச்சு? ஏன் அழுவுறியா? ஜஸ்டின் ப்ரோ அப்படியே விசி பக்கம் வர்றது டிசி பக்கம் வந்தா நல்லா ஜாலியா இருக்கும்ல. என்ன நான் சொல்றது என்ன ப்ரோ? ஜஸ்ட் அங்க ஆளோட விசி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எல்பி கேட்கலாமாடா? ஏங்க குத்தி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. எல்பிடபிள்யூ கேக்குறீங்க. உங்க பேடுல தான் படுது. அந்த பிச்சின் இம்பாக்டிங் லைன் வருதான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். சண்டை போட்டு அப்படி எது பெருசுன்னு கிளைம்ல நான் லெஃப்ட் சைடுல போட்டாதான் இம்பாக்டிங் லைன் முக்கியம். நான் ரைட் சைடுல தான் போட்டு
ஆமா நீ பத்தியா இப்ப போற பத்தியா இந்த மாதிரி இடத்துல இம்பாக்ட் இல்லை ப்ரோ இம்பாக்டிங் லைன் இந்த சைடு இருந்து போட்டா வரவே வராது ப்ரோ. அந்த சைடு போடணும் ப்ரோ. நீங்க அரௌண்ட் ஸ்டிக் வந்து போட்டுட்டு இருக்கீங்க ப்ரோ. இதுல இம்பாக்டிங் லைன் வந்தாவே பிரச்சனை இல்ல ப்ரோ. பால் பிச்சிங் அவுட் சைடு ஆஃப் தி லெக் ப்ரோ. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு டைம் கொடுத்து பாத்துக்கோங்கப்பா, விடுங்கப்பா. அட ரூல்ஸ் எனக்கு தெரியுங்க. கொடுத்து பாருங்களேன், கொடுத்து பாருங்க, கொடுக்க மாட்டான். நான் தான் சொல்றேன்ல, இந்த சைடுல இருந்து பிட்ச் பண்ணும்போது இம்பாக்டிங் லைனுக்கு அவுட் சைடுல பிட்ச் ஆகும். கேம் அவ்வளவு பிரிசிஸா இருக்குமா யாருக்கு தெரியும்? அன்னைக்கு நிறைய ஹாய் கோகு ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். थैंक यू so much for joining the stream bro. இந்த கேம் ஒரு பொல்லாத கேம்ங்க. அதான் சொல்றேன், கேம் அப்படி இருக்கும்போது நீங்க ரியல் கிரிக்கெட்டிங் எடுத்துட்டு வந்தா என்ன பிரயோஜனம்? கேம் போடுங்க, கிளைம் போட்டா என்ன காசா என்ன? வாழ்க்கை சிறப்பா போறான் ப்ரோ, வாழ்க்கை சிறப்பா இருக்கான். கிளைம் போட்டா தானே நம்மளுக்கு இது இல்ல. ஆனா கிளைம் போட்டதும் நீ தப்பான கிளைம் போட்டுனே தெரிஞ்சுக்க, அம்பே கடுப்பாயிடும் சார். அவுட்டே கொடுக்க மாட்டான். இல்ல நான் சொல்றது சேலஞ்ச், நீங்க நார்மல் கிளைமே சொல்றீங்களா? ஆமா. இல்ல அதான் நம்ம இப்ப லைன் அவுட் பண்ண போறோம். டவுட் ஒரு பால் தானே நம்ம ஆர்கியூ பண்ணது. ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டா? அது போல்ட் இல்ல, அது போல்ட்னு கேம் தானே. கோகு ப்ரோ சாப்பிட்டாச்சா? இல்ல ஒரு பாயிண்ட் தாங்க. இப்போ நான் உங்களுக்கு அன்னைக்கு என்ன வேணும்னு கேட்டேன், நீங்க தான் வாங்கவே இல்ல. எனக்கு இப்ப கேக்குறேன், நல்ல மனசு போதும். ஐயோ நானே தானே நானே வாரையா அவுட் ஸ்விங்குங்க, அது இன் ஸ்விங்கா? இன் ஸ்விங் வரும்னு பாத்தியான்னு கேட்டேன். இது பண்ணோம் ப்ரோ. எனக்கு ஸ்பின்னும் வரும், எனக்கு ஸ்பின்னும் போட வரும், ஒரிஜினலாவே போடுவேன், பிளஸ் ஃபாஸ்ட் பவுலிங்கும் போடுவேன் நான். அதாவது ஸ்பின்னிலே வந்து ஃபாஸ்ட் போடுவானா? அங்க ஓடி வந்து இல்ல இல்ல, எனக்கு ஸ்பின் பண்ணவும் தெரியும், அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங்கும் தெரியும்னு சொன்னேன் ப்ரோ. போடுவியா? அங்க பின்னாடி ஓடி வந்து ஸ்பின் போடுவானா? ஒரு மெட்ல ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர் நான். ஓரளவுக்கு பேட்டிங் பண்ணுவேன், ரொம்பலாம் பண்ண மாட்டேன். எடுக்க வேண்டியது ஒரு ஃபியர் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு ஃபியர் வந்துருச்சு. இது நான் ரஞ்சி டிராபிள் ஆடல ப்ரோ. இது அளவுக்கு இது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ட்ரை பண்ணிருக்கேன், பட் ஆனா செலக்ட் ஆகலாம். ஸ்கூல் லெவல்ல ட்ரை பண்ணலாம் ப்ரோ, ஸ்கூல் படிக்கிறப்ப அதெல்லாம் செலக்ட்லாம் ஆகல. இன் ஸ்விங், இன் ஸ்விங். Just need one of the cameramen to send that one back a little bit of width, but clinically put away. The over finishes finally. You can't really be getting batters of this quality extra. Full center circle. Hi Giri bro, welcome to the stream. Thank you so much for joining the stream. அது போர் அடிக்குது எனக்கு. என்ன ப்ரோ கிடைச்சிருச்சா? ப்ரோ அன்னைக்கு சொன்னேன், அன்னைக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்க போயிட்டீங்க. நீங்க இதுக்கு தேடுறதுக்கு பதிலாக ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணுங்க ப்ரோ, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் மாதிரி பண்ணுங்க ப்ரோ. நீங்க ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அது என்ன இது இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு கோர்ஸ் பண்ணிடுங்க. It will be very useful. அது ரிலேட்டடாகவே ஜாப் சர்ச் பண்ணீங்கன்னா கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால நிறைய கம்பெனிஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் அப்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு பதிலாக. டைம் இப்போவே பண்ணிட்டீங்கன்னா கேம்பஸில் கூட வர்ற கேம்பஸ் வந்தா யூ கேன் ஷோ தம் நான் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், எனக்கு நாலேஜ் இருக்குன்ட்டு. ஸோ அன்றைக்கி நான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் போயிட்டீங்க. காதல் மண்ணு ஜஸ்டின். ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து பொழக்கணும். எனக்கு போல என்னைய பொழந்து கட்ட போறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. யாரு ஏங்க? நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல செலக்ட் ஆகலங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல செலக்ட் ஆகலங்க. அவ்வளவு மொக்க பிளே. பேட் பிஃபோர் விக்கெட், பேட் இல்லனா அது அவுட். உங்களை யாருக்கு அடிக்க சொல்றது அந்த பால்ல? ஆண்டவர் சொல்றான், இந்த அருணாச்சலம் செய்யறான். எப்படி ஆண்டவர் தான் ஃப்ரீயா கொடுத்த GTA 5 1000 ரூபாய் வாங்க சொன்னாரு. சரி விடுங்க, போதும்.
இதான் பரவாயில்ல. ஜூஸ் ப்ரோ ஒரு காசு கொடுத்து காரு ஜிடிஎல் கார்லாம் காசு கொடுத்து நான் ஜிடிஎல்லாம் டவுன்லோட் போட்டேன்ப்பா. நீங்க ரெடினா நானும் ரெடி. அதே மாதிரி அடிங்க. ஒன்னும் ஆக்சுவலா 6 போகும் இல்லைன்னு சொல்ல, பட் நல்ல சான்சஸ் தான் மிடில் ஸ்டெம். ஏன்னா டைமிங் மிஸ் ஆகும் நிறைய இதுல. மிடில் இந்த கேம் டைமிங் எனக்கு எப்படின்னே தெரியல. அது மட்டும் மிஸ் ஆகும், அது மட்டும் தெரியும். எப்படி அடிக்கிறது தெரியாது. ஏதோ தெரியாம பட்டு போயிடுச்சு ப்ரோ, மன்னிச்சிருங்க ப்ரோ. முதல்ல மிடில் ஸ்டெப்ப புடிங்கி கையில குடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஓவர்ல அது சும்மானா இப்ப இதுவும் சும்மாதான் ப்ரோ. விடுங்க. பாருங்க வேரியேஷன் பால்லாம் எப்படி எப்படி போகுது பாருங்க, கலர் கலரா. ஜஸ்டின் அக்கௌண்ட மாத்திட்டு வந்துட்ட. நீ டிசி வாயா, என்னையா நீ டிசி வராம என்னையா பண்ற? Picks the gap perfectly. You can't fault that shot. லாபியா கேமிங்கா? லைவ்ல இருக்கோம். லைவ் உனக்கு காட்டலையா என்ன? நீ லாபிக்கு வா, நீ இதுக்கு வா, உள்ள தூக்கி போடுறேன். உனக்கு காட்டலையா? ஓ லைவ்ல காட்டல. சரி கேமிங் வாயா, நான் உன இது பண்றேன். இல்ல இல்ல கேம்லாம் இல்ல, சும்மா நம்ம பேசுறதுக்கு தான். ஹலோ ப்ரோ, ரெக்ஸ் ப்ரோ தலைவன் வந்துட்டாப்ல. ஐஸ் ப்ரோ ஸ்பைடர் ஸ்பேஸ் கேமிங். தலைவா வா, தலைவா வா, தலைவா. உனதான் தலைவா. டைம் பாஸ் ஆகலன்னு சொல்லிட்டு என்ன ஃபன் பண்ண கூப்பிட்டுருக்கேன், அதானே? என்ன? ஓ மை காட், அவுட்ஸ்விங். அது எங்க போச்சுன்னு கையை தூக்கிட்டு நிக்கிறாங்க. போர் அடிக்குதுல்ல எஸ்என் ப்ரோ. அப்புறம் அன்னைக்கு ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தேன், யாரோ ப்ரோ நீங்களும் நாள் கூட வந்து அண்ணா போர் அடிக்குதான். இதுக்கப்புறம் எனக்கு சீன்ல இருந்து நம்ம மாதிரியே தான் கேட்டு போவோம். இது 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 போர் அடிக்குதுன்னு ஏங்க என்னென்ன சொல்றாரு பாருங்க ப்ரோ. WWE ப்ரோ வந்தாதான் ஜாலியா பெயின் தான் ப்ரோ போடணும். இன்னைக்கு ஸ்டேட் ஆஃப் பிளே சி கம்மர் சி சம்மர் ஃபெஸ்ட் கேம் பிளே இருக்கு ப்ரோ. சம்மர் கேம் ஃபெஸ்ட் அதான் சம்மர் கேம் ஃபெஸ்டிவல். அதான் சம்மர் கேம் ஃபெஸ்ட். சம்மர் கேம் ஃபெஸ்டிவல் இருக்கு ப்ரோ. இருங்க ப்ரோ, என்ன ரெடி ஆகலாம்? ஐயோ தூக்கிட்டாரு. கிரிக்கெட் 2 டைட்டில் பாத்தீங்க, கிரிக்கெட் 22 அண்ட் கேம் பிளே. சரி விடுங்க, அததான் இப்ப எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அததான் எடிட் பண்ண போனேன். உங்களுக்கு போர் அடிக்குதுல, அதுக்காக கலாய்க்கிறேன். சரி சரி, நான் வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஃபன் பண்றேன். சரி நீ என்னைக்காவது நீ லைவ் போடு, உனக்கு இருக்கு வரேன். நீ ஏன் போடவே மாட்டேங்கிற? டைம் கிடைக்க மாட்டேங்குது. டெய்லி 10:30 மேல தான் வரேன். நான் மட்டும் என்ன பண்றேன்? என்ன ஷிஃப்ட்? நான் நார்மல் ஷிஃப்ட் தான், ஆனா வர்றது 10:30 மணிக்கு வரும். ஏன்னா வேலை டைம்ல பொண்ணுங்க கூட கடலை போடுறது, வேலை முடியறப்போ ஐயோ வேலையை முடிக்கணுமே சொல்லிட்டு வேலை பாக்குறது. என்ன விதத்துல நியாயம் இது? வேலை முடியலன்னா நான் ஃபீலே பண்ண மாட்டேன். அப்படி இல்ல, அவருக்கு நான் என்னமோ பொண்ணுகிட்ட பேசதான் ஃபீல் பண்ண வரான்னு நினைச்சேன். திடீர்னு வேலை செய்யறதுக்கு ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்ற வந்துட்டேன். ஒர்க் எப்படி சொல்றது, கேர்ள்ஸ் தான் சொல்லு. அவன் பாரு பாத்துட்டு நிக்கிறான் விக்கெட் கீப்பர் லூஸ். ப்ரோ பாண்டியா, ஹார்திக் பாண்டியாவா ப்ரோ? வர்ற நாள் சொல்லு ப்ரோ. வர்ற நல்ல நல்ல பொண்ணுலாம் வந்துட்டு பாருங்க ப்ரோ. ரெண்டு வாரத்துல ஓடி இருக்குங்க. ஏன் ப்ரோ? ஆமா, நீங்க பிரஷர் கொடுக்காம இருந்துக்கணும். உங்க விக்கெட் கீப்பர் வந்து வெலாசிட்டி கால்குலேட் பால் இழுத்து தான் போடுற டெம்பிள் அப்படியே போடுவாங்க. இல்ல இது கேட்டீங்க, ஏன் பவுலர்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? பால் எடுத்து போயிட்டு ஓ பாலா ஓ பாலா அப்படின்னு கேட்ச் பண்றது விட்டு. ப்ரோ யுவர் ஃப்ரெண்ட் சேனல் நேம், அவர் சேனல் நேம் அரே பாய் சேனல் நேம் யார்லிஸ் 90s கிட் கேமரா மதன் கோரி இல்ல
ஐயோ மறந்துட்டியா என்ன ஏகே ப்ரோ மறக்க கூடாது ஏர்லி 90s கிட் கேமர் ஏர்லி 90s கிட் கேமர் 90s கிட் 90s கிட் ஆமா 90s கிட் 2K கிட் எல்லாம் போட்டு விடுங்க காசா பணமா ஏர்லி 90s கேமர் ப்ரோ ஏகே ப்ரோக்கு தேவையில்லாத முக்கிய விஷயம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாரு எது இது எப்படி தெரியுமா கொத்து விடுறது இது கேவலமா சொன்னேன் ஏர்லி 90s கேமர் ப்ரோ கமெண்ட்ல போட்டுருக்காரு பாருங்க ப்ரோ ஸ்பைடர் ப்ரோ இல்ல உங்க மனசுல இருக்கிறத ஒரு அப்படியே சொன்ன மாதிரியே இருக்கியா உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டுது ஆனுமோ நீ முக்கியமே இல்லன்னு சொன்ன மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு நான் அப்படிலாம் சொல்லவே இல்லப்பா ஏகே ப்ரோ தான் அப்படி ஃபீல் பண்றாரு நான் எதுவுமே அப்படிலாம் ஃபீல் பண்ணலப்பா எவ்வளவு நாள் உங்க கூட விளையாடிருப்பாரு சேனல் நேம் மறந்துட்டாராம் 4 பேர் என்ன சொல்லுவாரு ஜஸ்ட் நீ யாருன்னு கேட்பாரு என்ன நான் யாருன்னு கேட்பாரு இல்ல அவரு மானிட்டைஸ் ஆனதுல இருந்து ஒரு மார்க்கமா தான் இருக்கு சரி அதான் அது கொஞ்சம் இதாயிடுச்சு இல்ல 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 500 வியூஸ் வந்தாதான் 25 பைசா தர்றாங்கப்பா $0.25 25 பைசா ஒண்ணு $0.25 ஒண்ணாகும் இல்ல சென்ஸ் அப்ப 25 சென்ஸ் 25 சென்ஸ் கொடுக்கறாங்க காமன் சென்ஸ் இருக்கான்னு கேட்ற போறாங்க யாராவது சரி நீ கேட்கணும்னு சொல்லாத அதான் யார கேட்டப்பாரு எப்படி கொத்து வர்றான் பாத்தீங்களா சை அப்புறம் ஏகே ப்ரோ உங்க ஆபீஸ் வாழ்க்கையில எப்படி போகுது போன்ல பாரியா சுபின் ப்ரோ ஆமா நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம் சுபின் ப்ரோ சைலண்டா போய் தெரிஞ்சு அவர் வந்து சைடுல கேம் விளையாண்டு சைடுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கேர்ள் ஃபிரெண்ட் கூட சேட் நான் மேட்சை கான்சென்ட்ரேட் பண்றேன் மேட்சை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு கிரிக்கெட் மட்டும் தான் ஆடும்போது ஏகப்பட்ட பட்டன் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதா இல்ல மேட்சை கான்சென்ட்ரேட் பண்றீங்களா இல்ல மேட்சிங் ஆகிறது கான்சென்ட்ரேட் பண்றீங்களா ப்ரோ பேட்டிங் என்ன மாதிரி ஆடுங்க அந்த பட்டன் எல்லாம் நமக்கு தேவையில்ல அடிச்சா 6 எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் நான் லைவுக்கே வர மாட்டேன் நான் பாட்டுறேன் வேலையை பார்த்து இதே எல்லாத்தையும் உருட்டுங்க உண்மையா லைவ் வரக்கூடாது பாதி பேர் லைவ் வர மாட்டாங்க அப்ப ஜஸ்டின்லாம் கேர்ள் ஃபிரெண்ட் இருந்து எப்படி லைவ் வருவேன் கேர்ள் ஃபிரெண்ட் அவுட் நானே பிரஷர் தாங்க முடியாம 1008 கமிட்மெண்ட் வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் 1008 கமிட்மெண்டா உனக்கு என்னையா நீ கல்யாணம் பண்ண போற என்னென்ன ஒரு கரெக்டா 1.5 வருஷத்துல 1.5 வருஷத்துல கல்யாணம் வேற ஆயிட்டு வந்துருந்தாங்க டென்ஷன் பண்றாங்க எங்க வீட்டுல எல்லாம் பாத்துக்க ப்ரோ நாளைக்கு உங்க கல்யாணத்துல என் குழந்தை வந்து மாமா ஏகே மாமா இந்த மாமா இப்பதான் கல்யாணம் பண்றீங்கன்னு கேட்கும் அந்த மாதிரிதான் இருக்கு பாத்துக்கோ சுபின் ப்ரோக்கு அப்படிதான் இது வந்து கலாய்க்க வந்த மாதிரி தெரியல ஹர்ட் பண்ண வந்த மாதிரி தெரியுது எனக்கு கேட்கல நீ உன் இஷ்டத்துக்கு பண்றியா இல்ல வீட்டுல ஃபோர்ஸ் பண்றனாலயா என் இஷ்டம் சொல்லிட முடியாது வீட்லயும் சொல்லிட முடியாது பதில் இது கேவலமான பதில் சொன்னாங்களா சேனல் நம்பர் வீட்ல சொல்றேன் this channel no live 2 months why bro work pressure bro spider bro he has lot of work pressure girlfriend issue work pressure girlfriends என் girlfriends issue ன்னு சொல்லுங்க உனக்கு கல்யாணம்ன்ற இப்ப girlfriend வேற இருக்குது எப்படி இல்ல அதெல்லாம் கேட்காத girlfriend கட்டிட்டு போறேன் girlfriend இருக்கே இல்லையா ஓ இல்ல ஒரு நிமிஷம் சொல்லு இருக்கு ஆனா இல்ல இருக்கு அப்புறம் எப்படி நான் சொல்லுவேன் மேரேஜ் வீட்ல பாக்குற பொண்ணா இல்ல அப்படிலாம் இல்ல அப்புறம் லவ் பண்ணவா ஆமா ஆமா என்னையா இந்த உலகத்துல அசிங்கமான விஷயமா பண்ற லவ் பண்ண கல்யாணம் பண்ணிட்டு சொல்லியா அசிங்கமா பண்றனா இல்ல என்ன பார்த்தா எப்படி ட்ரெண்ட்ல நம்ம இருக்கோம் ஏங்க நான் லவ் பண்ண போறேன் கல்யாணம் பண்ணி போறேன் அசிங்கமா இவரு முதல்லாம் வந்து இந்த லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ணா கேவலமா பாப்பாங்க இவரு பார்த்து எப்படி பாக்குறாரு நம்ம இப்ப எந்த வருஷத்துல இருக்கோம் லவ் பண்ற பொண்ணு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணுவோம் அதான் கெத்து அப்படியா நீ எத்தனை பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்க ப்ரோ நான் சும்மா ஃபன் பண்ணிட்டு இந்த காலத்துல நடக்குதா லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்றது நான் கேட்டுங்க பண்றாங்கோ பண்ணாம எல்லாரும் சீஸ் ப்ரோ ஆயிட முடியாது இவருக்கு வந்து கணக்கில் இருக்கா காதலிகள் ஜீஸ் ப்ரோ ஜீஸ் ப்ரோ காணோம் சந்தோஷத்துக்கு போல ஜீஸ் ப்ரோ ஆமா ஆமா சந்தோஷத்துக்கு நீ பேசுங்க அவர் சிம் பண்ணிட்டு இருக்காரு சிம்பா அவரீங்க சிம் பண்ணணும் யாரை பார்த்து நான் சொல்லி பார்த்தேங்க ஒரு ரைமிங்கா இருக்கு ரைமிங்லாம் பயங்கரமா இருக்குப்பா
ஏகே ப்ரோக்கு இப்படி அடுத்த வருஷம் கல்யாணம் ஆயிடும். ரெஸ்ஸுன்னு அடுத்த வருஷம். எப்படிப்பா? இல்ல எனக்கு அடுத்த வருஷம் இல்லைங்க. ஆக்சுவலா வந்துட்டு இப்போ கமிங் 24th பர்த்டே வருதா, பர்த்டே வருதா, நெக்ஸ்ட் பட் ஆமா அடுத்த மாசம் கல்யாணம் அப்போ. ஏங்க இருங்க சொல்லி முடிக்கிறேங்க. சோ நெக்ஸ்ட் பர்த்டே வந்து முடியற டைம்ல, ஐ மீன் நெக்ஸ்ட் பர்த்டே வர்ற டைம்ல கரெக்டா பொண்ணு பாத்துருவாங்க. ஆமா ஏகே ப்ரோ குழந்தை இருக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்த பர்த்டே வரக்குள்ள செஞ்சிருவாங்க. வந்துட்டேன் பொறுமையா அவர் லைஃப வாழ்ந்துட்டு கிராம் பண்ணிப்பாரு. அந்த மாதிரி சீக்கிரம் படிக்க மாட்டாரு. 60 வயசுல அதுதான் கல்யாணம் பண்ணுவாரு ஏகே ப்ரோ. உடனே 60 வயசுக்கு போக தேவையில்ல. அப்படியே 60 வயசு தான். ஏகே ஃப்ரெண்ட் எமோஷனல் டேமேஜ் ப்ரோ. எமோஷனல் டேமேஜ் எல்லாம் பார்த்தாச்சு ப்ரோ. பல எமோஷனல் டேமேஜ். இதெல்லாம் என்ன எமோஷனல் டேமேஜ் ப்ரோ? யாரு பண்ணா? யார் ஏகே ப்ரோ பண்ணா சொல்லுங்க, தூக்கிடுறேன் அவனை. ப்ரோ நம்ம கூடவே எமோஷனல் டேமேஜ் பண்ணி. இல்ல நான் கேட்பேன், உனக்கு என்ன பிரச்சனை? நீ வெட்டுறதுனால பிரச்சனை. இவன் சொல்லல, நீங்க தான்டா எனக்கு பிரச்சனை. இல்ல பண்றதையும் பண்ணிட்டு முழிக்கிறது சூடால கலரம் போட குள்ள மாதிரின்ற மாதிரில இருக்கு. சரி அப்ப அவர் ஏகே நினைச்சு பாரு. புரியல ப்ரோ என்னது? ஏகே நினைச்சு எப்படி பண்றான் பாரு. ஆமா ப்ரோ. டீம் கூப்பிட்டு உங்க அசிங்கப்படுத்துறது தான் ஒரு பிளான். யாரு ஒண்ணும் கிடையாது. யாரு? இல்ல எனக்கு பெயின் சுத்தமா ஆட தெரியல. அதுதான் பெயின் கூப்பிடுறாரு. டீம்ல கூப்பிட்டு என்ன அடிச்சு என் வாய உடைக்க ரத்தம் வர வைக்கணும். கேம் எங்க நானே ஆட மாட்டேன். ஏகேவோட பிளானே அதான் பாருங்களேன் ப்ரோ. ஏன் ப்ரோ ரெண்டு விக்கெட் எடுத்துருக்கே? எப்ப 2 விக்கெட் ஆச்சு? எப்ப? ஏகே ஒரு ஆக்டிங் அடிப்பு ப்ரோ. ஒரு போல்டு ப்ரோ. ஒரு போல்டு ப்ரோ. இன்னொன்னு எப்ப ப்ரோ? அதான் ஒரு விக்கெட் இப்ப கேவலமான ஒரு விக்கெட் தானே. அது ரன் அவுட்டா பாருங்க. இதான் நடிப்புன்றது இதுதான் ப்ரோ. அது வந்துட்டேன் ப்ரோ உள்ள. இப்ப சொல்லு. அதாவது போல் அந்த விஷயத்த இல்ல ஒரு பாலாவது ஒழுங்கா அடிக்கிறியா ப்ரோ? சிங்கிள் தடிக்கிட்டே இருக்க. ஒரு 6 அடிக்கலாம் ப்ரோ. அதுதான் சொல்றேன். தூக்கி அடிக்கிறத விட இந்த கேப்ல அடிக்கிறதா ப்ரோ ஆனந்தமே. அடடடா ஐயோ ஆனந்தமே. டபுள் மீனிங். ஏங்க நான் அப்படி எல்லாம் மீன் பண்ணலங்க. நீங்க அப்படி மீன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் என்னங்க பண்ண முடியும்? டபுள் மீனிங் வயலேஷன் தான். டாக்ஸிக்கா பேசாதீங்க. டாக்ஸிக்கா பேசாதீங்க. 11:15 தானே? லெவல் 15 லெவல் 3 தான் ஆகுது. லெவல் 15 லெவல் 30 15 ஓகே 15k போயிடுவோம். ஸ்டார்ட் ஆகுதுன்னா எப்படியும் ஆரம்பத்துல ஒரு 5 நிமிஷம் மேபி ஸ்டேட் ஆஃப் ப்ளே மாதிரி டக்குன்னு முடிச்சா நல்லா இருக்கும். சுபின் ப்ரோ கேம் ரிவ்யூல அப்புறம் மாடர்ன் ஆஃபர் டு கேம் ப்ளே. இருங்க நான் உங்களுக்கு பவுலிங் போடுறேன். யாரண்ட கலிஸ்டா போட்டோல கேம் ப்ளே பண்ணுவாங்க. கலிஸ்டா போட்டோல PUBG டெவலப்பர்ஸ் ப்ரோ. கிராஃப்டன் ஆமா. ஏய் கம்மி வச்சிருக்காங்க. இருங்க அது எங்க ப்ரோ இது போடுறது? எங்க இது பண்றது? ஐயோ இல்லங்க இது ஸ்கோர் இது ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்றது எப்படி? இல்ல நீங்க பேட்டிங் பண்ணல அதுக்கு தான். அது பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இல்ல இப்ப இதுக்கு போய் ஸ்டேட் ஆஃப் ப்ளே பார்க்க போயிடுவாங்களா? அதுக்கு தான் ஸ்டேட் ஆஃப் ஆயிடுச்சு. 11 15க்கே வந்துருமா அவர் சொல்லிட்டாரு. இல்ல இருங்க நம்ம ஸ்டேட் ஆஃப் ப்ளே வந்துட்டா பொறுமையா கூட போய்க்கலாம். 11:15 ஸ்டார்ட்னா எப்படி 5 நிமிஷம் மேபி பேசிட்டு இருக்கலாம். சம்மர் கேம் ஃபெஸ்ட் எப்படின்னு தெரியல. ஹோஸ்ட் இருப்பாங்களா பேசுவாங்களான்னு. நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்ப அடுத்த மேட்ச் நானும் வரேன். ஸ்டார்ட் பண்ணி ஆடுவோம். அப்புறம் ஸ்டேட் ஆஃப் ப்ளே வந்தா பாத்துக்கலாம். சரி இது கேம் ஃபெஸ்ட் வந்தா பாத்துக்கலாம். என்ன யாக்கரா போட்டு தள்ளுறீங்க சுபின் ப்ரோ? யாக்கரா அடிக்க தெரியும். ஆனா நாங்க கேப்ல அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏகே ப்ரோ என்ன சொல்றான் பாருங்க. என்ன ப்ரோ அப்பெல்லாம் ஓப்பனா சொல்லிட கூடாது ஸ்பைடர் ப்ரோ. அப்படியே அமைதியா இருக்கணும். சொல்லுங்க. இந்த பால் நான் அதே பால் தான் போட போறேன். போடுங்க. அதே பால் போட போறீங்களா? நான் பால் டபுள் மீனிங். எல்லாரும் டபுள் மீனிங். என்ன மாதிரி சின்ன பையன் வந்து உங்க மைண்ட் ஏங்க அப்படி போகுது? என்ன மாதிரி சின்ன பையன் கேட்டு போறேன். சின்ன பிள்ளையா யாரு? ஏகே மைண்ட் பாய்ஸ் என்ன சொல்றான் பாருங்க. அதான் ஓப்பனா சொல்லிட கூடாதுல்ல அப்படி. அப்பவே டாக்ஸிக்கா பேசுறீங்க. ஆமா we are the toxic niggas.
ஓகே bowler எப்படி tension நாங்களாம் வன்மத்தை கக்குவோம் நெக்ஸ்ட் வன்மத்தை மட்டும்தான் கக்குறீங்களா இல்ல இங்க பாத்தியா டபுள் மீனிங் யார் பேசுறான்ட்டு சொல்லுங்க எதை சொல்ல வந்தீங்க bowler எப்படி change பவுலர் வெளி செட்டிங்ஸ்ல தான் ப்ரோ ஃபீல்டர் இல்ல நீங்க எஸ்கேப் வந்துட்டு இருங்க அங்க மேனேஜ்ல போயிட்டு ஃபீல்டிங் செட்டப் பவுலிங் செட்டப்னு இருக்கும் ஒரு டேப்ல மூணுமே அதுல அப்கமிங் பவுலர் அப்போ ஏதாவது 2 பவுலர் செலக்ட் பண்ணலாம் அதுலயே ஃபீல்டிங் செட்டப்பும் மாத்தலாம் நெக்ஸ்ட் bowler ஓகே சொல்லுங்க ஃபீல்டிங் செட்டப் மாத்திக்கோங்க அதே இருக்கட்டும் ஏங்க ஒரு ப்ரோ ஏங்க சுபின் ப்ரோ ஒரு ப்ரோ பிளேயர் இருக்காரு நீங்க அவரை விட்டு எக்ஸ்ப்ளோட் இருப்ப அவர் மனசு கஷ்டப்படுமா இல்லையா ஒரு இன்சல்ட் பண்றீங்களா என்னை அவரை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறோம் யாரு நானு ஏன் ப்ரோ நீங்க என்னோட நல்லா விளையாடுவீங்க நீங்க அடிக்காதீங்க ப்ரோ எந்த கேம் சுத்தமா தெரியாது இல்ல டார்க் சோல்ஸ்ல வின் பண்ணதோட செத்து போனதை யாருங்க ரெக்கார்டு நான் தான் ப்ரோ பிளேயர் அதான் அப்ப நீ தான் ப்ரோ பிளேயர் அதான் சொல்றேன் டார்க் சோல்ஸ்ல எல்லாரும் தான் சாவாங்க அது எப்படி டார்க் சோல்ஸ்ல சொல்ல முடியும் டார்க் சோல்ஸ்ல சாவாத ஆள் ஒருத்தனை காமி நீ கால்ல அடிக்கிறீங்க சுபின் ப்ரோ அடி ப்ரோ ஒரு வாட்டி சாவது பிளேயரை இன்ஜூர் பண்ணி வின் பண்ண பாக்குறீங்களா ஓ மை காட் சுபின் ப்ரோ பால் எல்டன் ட்ரிங்க்ஸ் டீம் பண்ண போறாராம் எல்டன் ட்ரிங்கா ஏகே ப்ரோக்கு இப்போ வந்து நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்குது நானும் பாக்குறேன் மதியம் ஆபீஸ்ல வந்து போன் எடுத்து பாப்பேன் அதையும் பார்த்தா stream கிடைச்சது உனக்கு கண்ணுக்கு பொறுக்கல உனக்கு அதுவும் போட்டு காட்டுவோம் Yeah. ஓ அப்ப பிரஷர் இல்லாம ஜாலியா போதும் அவருக்கு இல்ல உனக்கு என்ன பொறுக்கல அதானே இல்லைங்க அவரு ஜாலியா ஒர்க் பண்றாருங்க சந்தோஷமா இருக்கு யாரு சிரிச்சுனே வேலை செய்யறாரு ஏகே ப்ரோ யாரு நானு நீங்க தான் உங்களதான் சொல்றாரு ஓ வந்து பாரியா நீ வேற சும்மாரியா ஃபுல்லா சொல்லி ஊர்ல அசிங்கமா ஓ மை காட் மிஸ் பண்ணிட்டேன் பாரு பால் ப்ரோ சூப்பர் மூவி விக்ரம் ஆமா ப்ரோ நானும் பார்த்தேன் ப்ரோ விக்ரம் நீங்க பாத்துட்டீங்களா செம்மையா இருந்துச்சு விக்ரம் படம் ஏகே ப்ரோ தியேட்டருக்கு போனியா எப்படி ப்ரோ தியேட்டருக்கு தான் போனேன் டிக்கெட் வேணா அனுப்பட்டா போக மாட்டேன் நம்பாட்டி போயா ஃபர்ஸ்ட் டே பிரிண்ட் டவுன்லோட் பண்ணா கூட மட்டமா இருக்கும் ஆடியன்ஸ் கத்துற சவுண்ட் தான் பாதி நேரம் தியேட்டருக்கு போனாவே அப்படிதானே ப்ரோ இருக்கு ஏங்க இப்பலாம் வந்து HD பிரிண்ட் வர அப்படிதான் தியேட்டர் அட்லீஸ்ட் சவுண்ட் சிஸ்டம்லாம் இருக்கும் கொஞ்சம் சவுண்ட் நல்லா கேட்கும் அது எப்படி இல்ல பிரிண்ட் ப்ரோ தியேட்டருக்கு தான் போனேன் நான் அதுவும் ஒத்தாளா போனேன் இது ஒரு கேட்கவே இல்ல நீங்களா சொன்னீங்க நான் ஒத்தியா தான் போனேன்னு புரிஞ்சுது அப்போ கார்னர் சீட் தானே ஏகே ப்ரோ இல்ல டிக்கெட் அனுப்புறேன் நீங்க உசாரா ரெண்டு டிக்கெட்டா பண்ணிருப்பீங்க ஏங்க புக் மை ஷோல வந்துட்டு டிக்கெட் 2 புக் பண்ணிட்டு ஒரு டிக்கெட் தனியா ஸ்ப்ளிட் பண்ணி ஷேர் பண்ணலாம் அது தெரியுமா சரி ஏங்க இதெல்லாம் என்ன தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா பண்ணாததா இல்ல ஒரு டிக்கெட் புக் பண்றதுக்குள்ளே 10 டிக்கெட் புக் ஆயிருமா இல்ல நாங்க புக் பண்ணிட்டு பக்கத்துலயே புக் பண்ணுவோமா அது வரைக்கும் மத்தவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா அப்படிலாம் இல்ல ஒட்டுக்கா டிக்கெட் புக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி ஷேர் பண்ணலாம் சுபின் ப்ரோ கேட்ச் போய் சொல்ல கூடாது சுபின் ப்ரோ கேட்ச் எடுத்துட்டாரு PS5 விட கார்னர் சீட்டுக்கு தான் டிமாண்ட் அதிகம் கப்பிள் கார்னர் சீட் தான் சீரியஸா ஒரு தியேட்டர் நீங்க புக் பண்ண போனீங்கனாலே 2 கார்னருமே புக் ஆயிருக்கும் கப்பிள் சீட்ல ஆமாங்க கரெக்ட்டா அது 2 கார்னர் புக் நானு என்னமோ விக்ரம் மூவிக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்றப்ப பாக்குறேன் எல்லா கார்னர் சீட்டும் புக் ஆயிருக்குங்க ஃபர்ஸ்ட் ஷோக்கே கர்மம் ஃபர்ஸ்ட் ஷோக்கே கப்பிள்ஸா போறியா நீ ஐயோ ஃபர்ஸ்ட் ஷோக்கே கார்னர் சீட்லாம் புக் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னேன் நான் கப்பிள்ஸா போறேன்னு சொன்னா பசங்களோட தான் போவேன் நான் ஏகே ப்ரோ மாதிரி வந்து போக மாட்டேன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டமா இருக்கும் ஏய் பிவிஆர்லாம் அந்த அளவுக்கு இருக்காது ப்ரோ பிவிஆர் ஐமேக்ஸ்ல அப்படி இருக்காது அதெல்லாம் நல்லா டீசென்ட்டா போய் டீசென்ட்டா இருக்கும் ஆமா இந்த எக்ஸ்ட்ரா தியேட்டர்ல சீட் சேர் எக்ஸ்ட்ரா போடுவாங்கல ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஆமா லோக்கல் தியேட்டர்னா தான் கூட்டி போக முடியாது ஏகே ப்ரோக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவர் பேசி அவர் சைலண்ட் தியேட்டர் பாத்தீங்களா ஏய் எங்க நான் எங்கங்க போனேன் போங்க என்கிட்ட சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க இல்ல ப்ரோ நீங்க பாத்தீங்களா ஏகே ப்ரோ ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரிச் ப்ரோ அட நான் அது வேற ஃபீலிங்க இல்ல நான் எப்பவுமே சொல்றதுதான் சிங்கிளா இருக்கணும் என்ன லவ் ஸ்டேட்டஸ் எதுக்கு போட போறான் அவன் ஃபீல் பண்றது போட போறான் அவன் லவ் ஃபீல் பண்றான் அவன் லவ் பண்றான் அதான் நான் கூட சொல்றோம் ஜஸ்ட் லவ் ஸ்டேட்டஸ் பண்ணா ஓகே அவன் லவ் பண்றான் கேக்க ப்ரோ நீங்க
they'll get at ஏங்க least இந்த லவ் பண்றதை ஒத்துக்கலாங்க, இந்த மாதிரி கேவலமா வந்து நான் லவ்வே இந்த பண்ணல ஆம் அப்படின்னு ஒத்துக்கலாம் வந்து ஸ்டேட்டஸ் பண்றது போட்டு நான் பண்றது ஒரு தலைப்பா. அது வேற இது வேறப்பா, டபுள் சைடு வேறப்பா. ஒரு தலையோ இரு தலையோ 3 தலையோ காதல் காதல் தான். சரி சரி, நான் ஒன்னும் ஜோடியா சுத்தலையே. அது எங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். நானே சொல்றேன் அப்புறம் என்ன. திவ்யா ஏஞ்சல் அந்த மாதிரி ஃபேக் அக்கவுண்ட். coming forward early. பிடி பிரியாவா? பிடி பிரியா திவ்யா ஏஞ்சல் ஃபேக் அக்கவுண்ட் தெரியாதா? யாருக்கு இல்ல நான் ஒருவேளை Facebook Instagramல தான் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாரு, கடைசில பார்த்தா அது ப்ரோ யுவர் ஃப்ரெண்ட் டாக்ஸிக் வேர்ட் ப்ளீஸ் ஸ்டாப். டாக்ஸிக்கா? இதுல என்ன ப்ரோ இருக்கு டாக்ஸிக்? இதோட எல்லாம் டாக்ஸிக் இருக்கு, இது கம்மி தான். டாக்கிங் டாக்ஸிக் வேர்டா? யாரு ப்ரோ? ஜஸ்டின் உன்னைய தான் டாக்ஸிக்ன்றாங்க. ஏன் இவ்வளவு டாக்ஸிக்கா இருக்க? இன்னும் டாக்ஸிக்ன்ற பேச்சே நம்ம எடுக்கலங்க. டாக்ஸிக்ல என்ன இருக்கு? வன்மத்தை கேட்க கூடாதுங்க யாருமே. Time that brilliantly. எஸ்டின்காக 6 அடிச்சிட்டாங்க. Well, that's what you pay your entrance money for. It's flown into the சுபின் crowd. ரோனி சுபின் ரோனி ரொம்ப வழக்கத்துக்கு மாற ரொம்ப சைலண்டா இருக்கா. என்னன்னு தெரியல, தூங்கிட்டு இருக்காங்க. அக்கா பசங்க எல்லாம் இருக்காங்க. Very disheartening seeing people smacked around. இல்ல பேபி கொஞ்ச நேரம் தான் பேபி இவனுக்கு டார்ச்சர் பண்றானுங்க பேபி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு பக்கத்துல. நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கோம் பேபி இந்த ரெக்ஸி பையன்ற மாதிரி தான். 9 runs coming from it. ப்ரோ ஆம்பூர் வருவோம் ப்ரோ. யாரும் ஆம்பூர் வருவீங்க? என்ஜாய் பண்ண ஆம்பூர். இந்த வீக் இல்ல, நெக்ஸ்ட் வீக் வரும். நெக்ஸ்ட் வீக் மைட் பி வருவேன். கமிங் சண்டே மண்டே இல்ல, அதுக்கு அடுத்து வரும். அப்போ வர முடியாது. ஏங்க வேலூருக்கும் ஆம்பூருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? ஏன் ப்ரோ சுபின் ப்ரோ கிரீஸ்ல நிக்கிறான், அவுட் கேக்குறியா ப்ரோ? என்னோட இதுல கிரீஸ் வெளில இருக்கு தெரியுமா, திடீர்னு உள்ள போயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா ஸ்லைட் ஆகி. ஏமாத்துறேன். இங்க கிரீஸுக்கு போவாங்க, அடுத்து இட்டாலிக்கு போவாங்க. ஏமாத்துறாங்க. அப்படியே ரோம். Well, they never really got in the right position for the drive. இருங்க ஒரு செகண்ட். என்ன ப்ரோ வந்துட்டா ஏதா ஸ்டேட் ஆப்ல? சீ ஸ்டேட் ஆப்ல சம்மர் ஃபெஸ்ட். இல்ல நான் அது பாக்குறேன். ஏகே ப்ரோ கேம் சவுண்ட் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணுங்களேன் ஸ்ட்ரீம்ல. கேம் சவுண்ட் கொஞ்சம். ஓகே. Negated the spin well then, got nicely on top of the bounce. ஓகேவா? இப்போ ஓகே. 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 சுமின் ப்ரோ ஸ்பின்னிங்ல அட்டாக் பண்றாரு என்னைய. எனக்கு ஸ்பின்னிங் ரொம்ப பிடிக்கும். போச்சு. Running, it needed to be as well. Probably closer than expected. தப்புஸ்டானே வந்துறாங்க. வருத்தப்படுறியாயா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ஏகே ப்ரோ 30 தான் ஆரம்பிக்குது இப்போ. கேட்ச் அப் அவ்வளவுதான். 11:30 தான் ஆரம்பிக்குது. ஆமா ட்ரைலர் போட்டுட்டு இருக்காங்க. அதான் நானும் சொன்னேன் 11:30 தானே ப்ரோ ஆரம்பிக்குதுன்னு கேட்டேன். நீங்க தான் level 15 நீங்க. சம்மர் கேம் ஃபெஸ்ட் அஃபீஷியல் சேனல்ல. சுபின் ப்ரோ ஸ்பின்னிங் அட்டாக்ல தாக்கிட்டீங்க. I think this event GTA 6 trailer வாய்ப்பே இல்ல ப்ரோ. ஸ்பைடர் ப்ரோ வாய்ப்பே கிடையாது ப்ரோ. GTA 6 வாய்ப்பே இல்ல ப்ரோ. பண்ணலாம் டிசி டெவலப் பண்ணிட்டு போறீங்க இப்போ நேரம். ப்ரோ ஜூலைல டெவில் மே கிரை 5 ஸ்பெஷல் எடிஷன் வருதா? ஜூலை. ஸ்பெஷல் எடிஷன்லாம் விட மாட்டாங்க. அந்த கேம் 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. அது DLC எதுவும் இல்ல. அப்டேட்ஸ் இருக்கு. அந்த இது வந்துச்சுனா தான் நல்லா இருக்குமே ப்ரோ. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. டெவில் மே கிரைக்கு ரீப்ளேஸ் பண்ணா ஃபைனல் ஃபேண்டசி 16 வருது. பா I think this is GTA 6 trailer. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்ல. மேபி இருக்கலாம் ப்ரோ. உங்க கெஸ் அவங்களோட கெஸ். வர வாய்ப்பு எனக்கு ரொம்ப கம்மி. ரொம்ப early stageல தான் இருக்கு. ரொம்ப early stageல இருக்கு. எப்படியும் ரொம்ப கம்மி. 2024 ஆது அவங்க கொஞ்சம் ஸ்டேபிளா நியூஸ் வர்றதுக்கு. ஏன்னா அவனுங்க ஜிடி ஆன்லைன்ல குளிச்சிட்டு இருக்கானுங்க இப்போ வரைக்கும். இன்னும் போதை தெரியல. ஆமா கரெக்ட். அதுல வர்ற காசு அவங்களுக்கு அதிகமா இருக்கு. அவனுங்க ஒரு 10 பெஸ்ட் சிங்கிள் பிளேயர் கேம்ஸ் இருந்தா கூட இவ்வளவு சம்பாதிச்சிருக்க மாட்டானுங்க. ஜிடி ஆன்லைன்ல சம்பாதிச்சல. மேபி பெரிய கேம்ஸ்னா காட் ஆஃப் ராக்னராக் எதிர்பார்க்கலாம். அதுக்குள்ள 2022 டிலே ஆயிட்டேன்னு இன்சைடர் சொல்லுச்சு. ட்விட்டர்ல அஃபிஷியல் பேஜ் தான். விஜிசி வீடியோ கேம் கவுன்சிலர் ஒரு கேம். சரி வீடியோ கேம் கவுன்சிலர் ஒரு
பேஜ் அஃபிஷியல் அதில். மற்றபடி இந்த ஸ்டேட் ஆஃப் என்ன வரும், மாடர்ன் ஆர்ஃபுட் கேம் பிளே வரலாம். எது ப்ரோ ஏதோ நோர் கேம் பிளே கலிஸ்டோ கேம் பிளே காட்டுறாங்க ப்ரோ இன்னைக்கு. ஆமாம் கலிஸ்டோ கேம் பிளே காட்டலாம். வேற மாடல் மிட் நைட் சன்ஸ் வரப்போகுது. இவங்க வேற கிராஃப்டன் பண்றாங்கன்னா அவங்க வேற நாங்க ஒரிஜினாலிட்டியா பண்றோம்ன்ற பேர்ல சாவடிப்பாங்களே. ஏகே ப்ரோ PS4ல PS5 வந்து இஎம்ஐல வாங்குறதா இருந்தா டவுன் பேமெண்ட் எவ்வளவு போடணும், எவ்வளவு பர்சன்ட் போடணும்? எவ்வளோ PS4ல PS5 வாங்குறோம்னா எதுல வாங்க போற? டவுன் பேமெண்ட் எவ்வளவு போடணும்? எது வாங்க பிஏ கார்டு எது டவுன் பேமெண்ட் வந்து கிரெடிட் கார்டு கிடையாது. என்ன வாங்க போற? இல்ல நீ இப்ப என்ன PS4 இல்லையா? கிரெடிட் கார்டு கிடையாதுங்க, அது எனக்கு தெரியும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து இஎம்ஐ நம்ம கன்வர்ட் பண்ணி பஜாஜ் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி போட்டினா அந்த மாதிரினா PS4ல PS5 வாங்கலாம் கேக்குறாப்ல ப்ரோ. ப்ளே ரேம்ப் அப் அப்படி ஒரு கேம் இருக்கா ப்ரோ? புரியலது. ரேம்ப் அப்னு ஏதோ கேம் இருக்கா? ப்ரோ PS4 PS5 ப்ரோ பஜாஜ் ஃபைனான்ஸ்ல வாங்கலாம் ப்ரோ. பட் என்ன ஒரு 10,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் ப்ரோ கண்டிப்பா. ஆனா PS5 தான் ஸ்டாக்கே இல்லையே, நீ எங்க போய் வாங்குவ? ரேம்ப் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். நான் கேள்விப்படுறேன். அது தமிழ் கேமா? தமிழ் கேம் எனக்கு தெரியல எனக்கும் தெரியல. தமிழ் கேமிங் அட்வென்ச்சர் அது தெரியும். அப்படியா ப்ரோ? தமிழ் கேமிங் ப்ரோ, தமிழ் கேமிங் சேனல் ப்ரோ இருக்காங்கல்ல. ஆமா ஆமா அவங்களுக்கு ஆமா பிளே ஸ்டோர்ல இருக்கு ரேம்ப் அப்ன்ட்டு. அவங்க இதுதான் ஃபுல்லா அவங்க கிரியேஷன் தான். PC-க்கும் PS5க்கும் வருது ப்ரோ. தமிழ் கேமிங் ஓகே ப்ரோ. தெரியல ப்ரோ, எனக்கு தெரியல ப்ரோ. PS4 PS5 வருதா? நான் இன்னைக்கு தான் கேள்வி. ரேம்ப் அப் தமிழ் கேமிங் ஆன்லைன் கேமா? தெரியல எனக்கு தெரியல. இருக்கு பிளே ஸ்டோர்ல இருக்கு, அத ஸ்ட்ரீம் பண்ணலாம். அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கப்பா PC-க்கு வருது. அப்படியே மொத்த PlayStation PC-க்கு எடுத்து வந்துருங்க பாப்போம். சந்தோஷமா இருப்பேன். யாரு போட்டாங்களா ப்ரோ? அபிஷியலா போட்டாங்க ட்ரைலரே. இப்போ போட்டாங்களா? ஷோ ஆரம்பிச்சிருச்சா? இல்ல ஷோ ஆரம்பிக்கல, இதுக்கு முன்னாடியே ட்ரைலர் தனியா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நானே இப்போ இது பார்த்தேன், ரெண்டுக்கு பார்த்தேன் ப்ரோ. PS5 இருக்கு. இல்ல ரேட் அதிகமா வரும் ப்ரோ, அதெல்லாம் வாங்கிராதயா. ஆமா இருக்காது ப்ராப்பரா. ரெண்ட் இருக்கு ப்ரோ, ரெண்டல் கிடைக்கும் 3 months 2600 டெபாசிட் அதெல்லாம் கேட்பான்ல. ஓவரால் பார்த்தா 1500 இல்லையா? காசு சேர்த்து வச்சு வாங்க. டெபாசிட் அதிகமா இருக்குமே. இல்லாட்டி காசு சேர்த்து வச்சு அவ்வளவுதான் ப்ரோ. காசு கேமுக்கு 2000 ரூபாய் வாங்குறாங்க. சரி நீ ஏன் PS4 PS5க்கு போற? Xbox வாங்கிற சீரிஸ் எஸ் அப்படின்ற ஏன்? யோ அது இந்த ஜெனரேஷன் கன்சோல்யா. ஆனா ஸ்டீம் பண்றது மட்டும் பார்த்து அது எக்ஸ்ப்ரோ அது கொஞ்சம் இதுதானே ஸ்டீம் பண்றது டைரக்டா பண்றது. ஆமா ஸ்விட்ச்ல பண்ணிட்டு அது இப்போ அது ரீசன்ட்டா அப்டேட் வந்துச்சு, அது பண்ணலாம்னு சொன்னாங்க. நான் வித்துட்டதுக்கு அப்புறம் தெரியல. ஆனா நீங்க வாங்குற மாதிரி கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிக்கோங்க ப்ரோ. டைரக்டா ஸ்டீம் பண்ண முடியுமா? 30k கிடைக்கும் புதுசே. 30 நீ கேம் பாஸ் போட்டுட்டீனா இன்னும் பெஸ்ட். ஆமா கேம் பாஸே வரும். நிறைய கேம் இருக்கும் வருஷத்துக்கு. மொத்தமா செட் ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லா கேம் பாஸ் நல்ல ஒரு இது. பேசாம அது ரேட் இல்லையா? அவைலபிலிட்டி இருக்கு சொல்றேன். வாங்குற முன்னாடி யோசிக்கணும் டைம் இருக்கா, நம்ம ஸ்டோரி இல்ல மல்டி ஏதாவது ஒன்னு ஸ்ட்ரீம் பண்ண முடியுமா? இல்ல அவுட் கிடையாது. கேமே ஸ்ட்ரீம் பண்றது இல்ல. அப்புறம் கன்சோல் வாங்கிட்டு வெட்டியா உட்கார்ந்து கூடாது. அது நீ கன்சோல் வாங்குனா டிவி வாங்கணும். கன்சோல் வாங்குனா டிவி வாங்கணும் இல்ல மானிட்டர் ஒன்னு வாங்கணும். ரெண்டு. அது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கன்சோல். மானிட்டர் வாங்கிக்கோ. அது 120 fps ஆற வரைக்கும் ஆட முடியாதியா அதுல சீரிஸ் எஸ்ல. நீ ஏன் PlayStation 4 வாங்குற? அதுக்கு நீ PlayStation 4ல 60 fps தான். சீரிஸ் எஸ் வாங்குனீனா 120 fps வரைக்கும் ஆடலாம்ல. பெஸ்ட் தான். நான் ரெண்டுக்கு தான் பார்த்தனா 1500 டெபாசிட் பிளஸ் 4500 ரூபாயா 600 ரூபாயா வந்து ரெண்டுல 3 மாசம் அவ்வளவு கட்டணும். அதுக்கு நான் பேசாம ஒரு அமௌண்ட்டை கட்டி நான் வந்து டவுன் பேமெண்ட் போட்டு நான் இஎம்ஐ கட்டிட்டு போயிடலாம். 5000 ரூபாய் அப்படிதான் யோசிச்சுட்டு விட்டேன். Xbox LGBTQ கண்ட்ரோலர் ரிலீஸ் பண்ணிருக்கு. இவனுக்கு மொத்தம் கண்ட்ரோலர் ரிலீஸ் பண்றானுங்க. கண்ட்ரோலர் ரிலீஸ் பண்ணாங்களா? கிராப் கேம் ஃபார் ஃப்ரீ இன் ஸ்ட்ரீம். தெரியும் ப்ரோ கிராப் கேம். அதுக்கு நிறைய பேர் வேணும். நாங்க உள்ள கேமே உருப்படி ஆடுறது இல்ல.
right off the meat of the இதுக்கே bag. நம்ம எப்ப ஸ்ட்ரீம் போடுறோம் எப்ப முடிக்கிறதுன்னு தெரியறது இல்ல. Boundary of இப்போதைக்கு கிரிக்கெட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. கிரிக்கெட் நல்லா ஃபன்னா இருக்கு மல்டிபிளேயர்ல. சிக்ஸ் எங்க அடிக்கிறாரு. ரெக்ஸா கூட மாட்டேங்க. ஆ Boundary off the last ரெக்ஸா ball. Is it a sign they're ப்ரோ trying வா to- ப்ரோ, கேன்சல் பண்றேன் ப்ரோ. அவன் வந்துட்டு உள்ளதான் இருக்கிறான், இன்வைட் பண்ணுங்க. இப்போ இன்வைட் பண்ண முடியாது, மேட்சை இது பண்ணிட்டு தான் வரலாம் வரலாம். எனக்கு தெரிஞ்சு. மேட்சை கேன்சல் பண்ணிட்டு தான் வரணும். பண்ணு. கேன்சல் பண்றேன். டிசீஸ் யூ, டிசீஸ் மீ, டிசீஸ் ஆல்வி நீ. சார் பண்ணா ஆமா ஸ்ரீலங்கா ஏகே ப்ரோ. nicely எக்ஸிட் கொடுத்தேனே, எக்ஸிட் போக மாட்டேங்குது. ஏகே ப்ரோ பர்த்டே ட்ரீட் எப்போ? பாஸ் பண்ணு. போயிட்டேனே, பாஸ் பண்ணு. போக மாட்டேங்குது. பாஸ் பண்ண போக மாட்டேங்குது. பால் போடுங்க, இந்த பால் முடிச்சானே போகணும். ஏகே ப்ரோ சொல்லு ப்ரோ. பர்த்டே ட்ரீட். பர்த்டே ட்ரீட்டா? ஆ பாப்போம். Australia. அதான் அன்னைக்கே சொன்னேன்ல, இவன் 2 ரன் அடிச்சா 50 ப்ரோ. அந்த 2 ரன் மட்டும் அடிச்சு எப்படி செலிப்ரேட் பண்றாங்க பாத்துக்கிற ப்ரோ. சின்ன புள்ள ப்ரோ, அவுட் ஆக்கிறாத ப்ரோ. அது சொல்ல முடியாது. என்னோட அது என் கையில இல்ல. ஆமா அது என் கையில இல்ல அது என் கையில இல்ல. ஏன் ப்ரோ சுபின் ப்ரோ அது என் கையில இல்ல. சரி ஆட்டோ முடிச்சிடலாம். நான் சொல்றேன் அவுட். அவுட். அதே மாதிரி கேம் பாஸ் வந்து சாம்சங் டிவிக்கெல்லாம் வருது, கிளவுட் கேமிங் மாதிரி. ஒரு கண்ட்ரோலர் இருந்தா சாம்சங் டிவியோட கனெக்ட் பண்ணி ஆட்டு போயிட்டே இருக்கலாம், நெட் கரெக்டா இருந்தா. அதுதான் புட்டுக்குச்சே. கேமிங் அது நல்லா இருக்கே. ஆஹா, ஆ அம்பையர் கால் வெளியே போடு. வெளியே போகுது சுபின் ப்ரோ, வெளியே போயிருச்சு. இம்பாக்ட பாருங்க ப்ரோ, சுபின் ப்ரோ இம்பாக்டே வெளியே போகுது ப்ரோ. ரீமேக் வந்து லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 ஓட என்ஜின் யூஸ் பண்ணனும், அப்டேட்டட் என்ஜின். ஓ ப்ரோ அவன் லாஸ்ட் ஆஃப் அஸ் 1 PlayStation 3ல இருந்து ரீமேக் பண்றாங்க ப்ரோ. கடுப்பா வருது. அந்த மாதிரி You'd think. அப்பத்துல இருந்து ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 1-2 கேம் தான் பெண்டிங் பிசிக்கு வர்றதுக்கு. கோஸ்ட் ஆஃப் சுஷிமா ஒண்ணு, அப்புறம் வேற என்ன வந்துரும். டெஸ்ட் ப்ரோ 50 போட்டுட்டேன். செலிப்ரேஷன். காட் ஆஃப் வார் ஆல்ரெடி வந்தாச்சு. வேற என்ன ஹொரைசன் ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் CSK vs RCB. இன்னும் டவுன்லோட் பண்ணல ப்ரோ. அதெல்லாம் ப்ரோ வெளிய போயிடலாம். அவர் வரட்டும். எனக்கு தெரிஞ்சு கோஸ்ட் ஆஃப் சுஷிமா ஒண்டி தான் இருக்கு பெண்டிங் பிசிக்கு வர்றது. அதுவும் வந்துச்சுன்னா அப்ப எல்லா கேமும் இருக்குன்னு அர்த்தம். ஸ்பைடர்மேன் 2மே வந்தாச்சு. என்ன பண்ண இப்போ? புரியல எனக்கு. கேன்சல் பண்ணிட்டேன் ப்ரோ, வெளிய போய்ட்டோம். ஸ்ரீலங்கா 1 எக்ஸ் ப்ரோ வரட்டும். ஸ்ரீலங்கா 1 ஆடாம ஸ்ரீலங்கா 1 கேட்டீங்களா? என்ன கொடுமை சேரவனா இது. ஆமா ஆமா பயந்துட்டு விட்டுட்டு போனா அப்படிதான் இருக்கும். டேக் இது ஜஸ்டின் டான்ட் பண்றான். டான்ட் பயந்துட்டு விட்டு போனானா 10 ஓவர் மேட்ச். பயப்படுற கேரக்டர் இல்ல. ஆமா அடிக்கிற கேரக்டர். ஐபிஎல் போடுங்க. மேட்ச் இல்ல இருக்காதா அதுல? ஐபிஎல் இருக்கியா? இல்ல மாடு மாதிரி டவுன்லோட் பண்ணியா? அது இல்ல ப்ரோ, ப்ளே ப்ரோ. இல்ல ப்ரோ அதான் ப்ரோ, அதெல்லாம் மாடு டவுன்லோட் பண்ணல ப்ரோ. எக்ஸ்ட்ரா அது பார்த்து பண்ண டவுன்லோட் பண்ணனும் ப்ரோ. வெர்சஸ் கம்ப்யூட்டர் இல்ல எங்க ப்ரோ ஃபீல்டிங் செட்டப்லாம் நீங்க தான் பண்ணனும். இன்வைட் பண்ணல என்ன? நான் இனிமே தான் பண்ண போறேன். ஓகே ஃபீல்டிங் வந்து மேனுவல் சரிங்களா? உன்னால நான் கேம் இன்வைட் பண்ணுவான்னு கூப்பிட்டேன். யாருப்பா அது? டாட் ஐயோ யாரோ தெலுங்கு போற டயலாக் எல்லாம் பேசுறேன். யாரோ என்னைய வந்து கலாய்க்கிறாங்கப்பா. பால் வாங்க போனவரு இப்பதான் வராரு. யாரோ என்னை கலாய்க்கிறாங்க. உங்களை கலாய்க்கிறாங்க. இல்ல எங்க அப்பாவோட அக்கௌண்ட் நேம் எனக்கு என்னன்னு தெரியும்ல, யாருன்னு தெரியல ப்ரோ. சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்கு. ப்ரோ இன்வைட் அனுப்பிட்டேன், வந்துருச்சா? யார் என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்காங்கன்னு ஜஸ்ட் ப்ரோ அனுப்பிட்டேன் பாருங்க ப்ரோ இன்வைட். ஜூஸ் ப்ரோ வந்துட்டாரு. ரெக்ஸ் ப்ரோ உங்களுக்கு வந்துருச்சா? வரலையா? மறுபடியும் அனுப்புங்க. வந்துச்சு, நீங்க மறுபடியும் அனுப்புங்களா? ஒரே நிமிஷம் ப்ரோ. இப்போ எப்படி பேக் போறது? ஐயோ அது வேற தெரியலையே. திரும்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹோஸ்ட் பண்ணனும் ப்ரோ. அது வேற லேட் ஆயி தொலைது ப்ரோ. ரீசன்ட்டா ஒரு ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அது ஏதோ சைனீஸ் சாங் மாதிரி பைம் பாம் ஏதோ ஒன்னு வரும். பிம்பாய் பம்பாய் இல்ல ஏதோ ஒன்னு இல்ல கோமின்னு ஏதோ வரும். குமி
குமி கும்மி கும்மியா இல்ல கும்மி 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 ஐயோ அது நல்லா டெய்லி கேக்குற சாங் பேர் யோசிக்க ஞாபகம் மாட்டேங்குது முகி அதோட முகி அதான் இருங்க அதோட இன்னொன்னு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு எனக்கு டென்ஷன் ஆகுது ரீல்ஸ் ஓபன் பண்ணாலே என்ன பாடல் அரபிக் குத்து இருக்குல்ல அரபிக் குத்துல அந்த முன்னாடி ஸ்டெப் போடுது புரிஞ்சு ஆடும் சரி சரி ஐ மீன் ஆடும் ஃபர்ஸ்ட் ஆடும் அது அவங்க அத பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்க இவங்க ரீமேக் பண்றாங்க ஹீரோயினோட அந்த பொண்ணு நல்லா அழகா தானே 5 minutes to go start event bro okay bro அது ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகி பேசிட்டு இருந்தாங்கன்னா நம்ம லேட்டாவே போலாம் அவன் பேசுறதெல்லாம் பாத்துறேன் அது ஹோஸ்ட் இருக்கான்னு ஜஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மாதிரி டக்குன்னு முடிச்சா நல்லா இருக்கும் unable to join the session you're trying to join is no longer available இப்போ வந்துச்சா இல்லையா இப்போ வந்துச்சு இப்போ வர ஈவென்ட் தான் அக்செப்ட் பண்ணேன் இப்போ வர இன்வைட் தான் அக்செப்ட் பண்ணேன் என்ன சொல்லுச்சு இல்ல இன்வைட் பண்ணியா மறுபடியும் இன்வைட் பண்ணியா புரியா இன்வைட் பண்ணுங்களேன் ஐயோ சூஸ் ப்ரோ ரெண்டு பேர் தான் நீங்க ப்ரோ வரேன் ஏன் ப்ரோ ஒரு இன்வைட் பண்ண ச்சே ஒரு இன்வைட் பண்ண முடியலையா என்னால பாருங்களேன் அசிங்கமா இல்ல ஒரு நேரம் பாருங்களேன் சீக்கிரம் நியூ ஃபைனல் ஃபேண்டசி 6 கேம் பிளே ஓ மை காட் கேம் பிளே வர வருது சம்மர் கேம் ஃபெஸ்ட்ல ஃபைனல் ஃபேண்டசியா ஐயோ சும்மா இருங்கயா என்னாச்சு நீங்க ஃபைனல் ஃபேண்டசி கிளம்புறீங்க வேற இதுல போய் இல்ல நான் எதுவும் இந்த மாதிரிலாம் கிடையாது இன்வைட் ஆகுதா இன்வைட் வந்திருக்கு இதோ இருங்க அக்செப்ட் பண்றேன் அக்செப்ட் கொடுத்துட்டேன் ஆன்லைன் கனெக்டிங் வருது ஸ்கேனிங் சேவ் ஃபைல் செலக்ட் பிளேஸ் உள்ள வந்துட்டு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்க இல்ல unable to join session as it is no longer available ஏன் அப்படி வருது இங்க தானே இருக்கேன் எனக்கு ஸ்டார்டிங் அப்படிதான் வந்துச்சு ஆனா அப்புறமா எனக்கு கரெக்ட்டா தான் வருது இருங்க நான் இன்வைட் பண்ணிட்டாங்களே சரி இன்வைட் பண்ணுங்க ஒரு மேட்ச் கிரியேட் பண்ணி இன்வைட் பண்ணுங்க this is me this is all we need நீங்க இன்வைட் பண்ணுங்க ப்ரோ பண்றது கிரியேட் கண்ட்ரோலரா கிரியேட் இது போஸ்டிங் கிரியேட் லாபில போயிட்டு பப்ளிக் செக்ஷன் ஆஃப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் டாப் போயிட்டு ஆன்லைன் ஓகே ப்ரோ அப்புறம் ஆமா கஸ்டம் மேட்ச் தானே மூணு பேர் சேம் டீம் வெச்சுக்கோ மூணு பேர் சேம் டீம் வைக்க முடியாது ப்ரோ ஒரு ஆள் ஆப்போசிட்ல இருக்கணும் ஐயா கம்ப்யூட்டர் ஆட முடியாது என்னது WWF ஐயா மூணு பேர் சேர்ந்து கம்ப்யூட்டர் ஆட முடியாது இல்ல கிரியேட் மேட்ச் டைப்ல அது மாத்த தேவையில்ல ஏதோ ஒன்னு போடுங்க எந்த போடணும் ஒர்க் ஆகாதான்னு ஃபர்ஸ்ட் பாப்போம் ஒருபடியா கிரியேட் ஆனா எனக்கு மூணு தான் காமிக்குது நான் கிரியேட் பண்ணதே காட்டல நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் அங்க ஸ்டாப் இன்வைட் காட்டும் கீழ இன்வைட் காட்டுது கீழ ஓகே இன்வைட் பண்ணுங்க this is you this is me நான் இவ்வளவு லேட்டா இன்வைட் பண்ணா என்ன இன்வைட் வந்துருச்சா உங்க ரெண்டு பேரும் இன்வைட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் லோட் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் something went wrong with loading this section எனக்கு அது ப்ராப்ளம் போலப்பா ஆனா நெட்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு என்னாச்சுன்னு தெரியல Xbox ஆப்பா ஃப்ரெண்ட் செக்ஷன் லோட் ஆகிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் ரீலோட் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டேன் மறுபடியும் இன்வைட் பண்ணுங்க என்ன திரும்ப மல்டிப்ளேயர் ப்ரோ நீங்க இன்வைட் பண்ணுங்க பேசாம ரெண்டு பேரும் நான் காமனா நீங்க இன்வைட் பண்ணுங்க போஸ்ட் போட்டு சொல்லு கஸ்டம் மேட்ச் போங்க ப்ரோ ஹாய் SSK ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் थैंक यू so much for joining this stream bro எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கிரிக்கெட் மேட்ச் பிரைஸ் ரேஞ்சுக்கு என்ன காரணம் தெரியுமா சொல்லிருக்காங்க பேண்டமிக் டைம்ல டெவலப் பண்ணனால இதுவும் பிரைஸ் அவ்வளவு வைக்கறோம் ஓஹோ இல்லாட்டி இப்ப அதுக்கு முன்னாடிலாம் சாணில முக்கேடி பண்ணானவனுங்களா அதுக்கு முன்னாடிலாம் அதுக்கு முன்னாடி கில்பா டெவலப் பண்ணானுங்க பேண்டமிக் டெவலப் பண்ணாங்களா சாப்பிட்டீங்களா SSK ப்ரோ எப்படி இருக்கீங்க கிரியேட் மேட்ச் கொடுத்துருங்க ப்ரோ கிரியேட் மேட்ச் கொடுத்து அட்வான்ஸ்ல போயிட்டு பப்ளிக் செக்ஷன் ஆஃப் பண்ணி நோ கொடுத்துருங்க பப்ளிக் செக்ஷன் நோ கொடுத்துட்டு அதுல அட்வான்ஸ்டு பப்ளிக் செக்ஷன் நோ கொடுத்துருங்க வெர்சஸ் AI நோ கொடுப்பா அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் நார்மலா இருக்கட்டும் நோ கொடுத்துருங்க அதெல்லாம் நோ கொடுத்துட்டு இங்க வந்து கிரியேட் மேட்ச் கொடுங்க ப்ரோ அவ்வளவுதான் இப்ப எல்லாரும் உள்ள போதானே தெரியல இது வேற மூணு பேர் ஆடும்போது பிரச்சனை பண்ணுது நான் ஹோஸ்ட் பண்றது ரெண்டு பேரும் தான் ஆட முடியுமா என்ன நான் பார்த்த வரைக்கும் புதுசா ரெண்டு பேர் 4 பேர் ஆடலாம் ப்ரோ
நான் கிரியேட் பண்ணது இன்வைட் பண்ணிட்டீங்களா? நான் கிரியேட் பண்ணதே காணுமே. வரும் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஸ்டாப் ஹோஸ்டிங்ன்ற மாதிரி காட்டும் ஆஃப்டர் கிரியேஷன். கஸ்டம் மேட்ச்ல என் பேர் காமிக்குமா? அங்கெல்லாம் காட்டாது ஸ்டாப் ஹோஸ்டிங் மட்டும் தான் காட்டும். ஸ்டாப் ஹோஸ்டிங் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்வைட் காட்டும். இன்வைட் ஆமா இருக்குது. இன்வைட் பண்ணுங்க இப்ப அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுமா இன்வைட் பண்ணு. ஓகே ஸ்டார்ட் பண்ணு. சரி எவ்வளவு போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கையில் இது பலம். வந்துட்டு ஜூஸ் ப்ரோட இன்வைட். ஐயா என்ன இன்வைட் பண்ணுங்க ஐயா. ஜூஸ் ப்ரோ அவரை இன்வைட் பண்ணீங்களா? இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஆகிட்டாரு. போட்டோல இருக்கிறவங்க மட்டும் வந்தா போதும், யாரும் வர தேவையில்லை அப்படின்னு. Searching for online game வருது. Unable to join this section or is currently full. You will be returned to the online menu வருது. ஐயா என்ன அக்செப்ட் பண்றான் எனக்கு. கர்மா விஷஸ் டு ஜாயின் தி செக்ஷன். ப்ரோ அதெல்லாம் கொடுக்காதீங்க ப்ரோ. செக்ஷன்ல எத்தனை பேர் வரைக்கும் அலோவ் பண்றீங்க? இருங்க நான் பாக்குறேன். ஏன் ப்ரோ ஈவென்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு போல. ஆமா என்ன ப்ரோ பேசுறாங்களா? ஹோஸ்ட் பேசிட்டு இருக்கோம். ஹோஸ்ட் பேசுறானா? ஆமா ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் பேசிட்டு இருக்காப்ல. மேபி ஸ்டார்ஃபீல்ட் கேம் ப்ளே வரலாம். ரொம்ப ஹைட் எக்ஸ்பெக்டேஷன் தான், பட் பாப்போம். ஐ திங்க் இது நைட் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அட்லீஸ்ட். ஓகே நான் ஜூஸ் ப்ரோ உங்களோட இது காட்டுது எனக்கு பேரு. ஹேங் ஆயிடுது. நான் இன்வைட் பண்றேன். இப்போ உங்களை யோசிச்சுக்கோங்க, கூப்பிட்டு ஸ்ட்ரீம் காசிங் பத்திரக்கும் நம்ம ஆடணுமா இனிமேட்டுன்னு. இந்த ஒரு டைம் விட்டுருங்க, இனிமேட்டு யோசி ஆடணுமான்னு யோசி. என்னது நான் எங்க என்னங்க பண்ணேன்? ஜெமினி ப்ரோ ஹாய் ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். Thank you so much bro. அது என்னவா? இது நான் தூக்கி 6 அடிச்சேன். கூப்பிட்டு வச்சு 6 அடிச்சு ஆஃப் செஞ்சுட்டாச்சு. ஜெமினி ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ப்ரோ? எனக்கு கேமே ஹேங் ஆயிடுது. ஹேங் ஆயிடுதா ப்ரோ? How many match you win? How many match bro? ரெக்ஸ் ப்ரோ வராரு, இவரை காட்டலையே. நான் உள்ள வந்துட்டேன். அவர் வந்துட்டார். அவரு ஐயோ வரலையே. டைமிங் காட்டுதானா? போயிடும் அப்புறம் அடுத்தது. ஒரு ஹேங் ஆயிடுச்சு நினைச்சல பாவம். அவரையும் இன்வைட் பண்றேன் திரும்ப. வந்து ஆன்லைன் செட் கமான் பேபி. அட பாருங்க அதுக்குள்ள ரிவ்யூல ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்களே. அத பேசணும் பார்த்தா சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆல் குட் ப்ரோ. சாப்பிட்டேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? இட்ஸ் பீன் a quite some time. ஸ்ட்ரீட் ஃபைட்டர் நினைக்கிறேன். ஐயோ ஸ்ட்ரீட் ஃபைட்டர் நான் அன்னைக்கு அதுல ஸ்டேட் அப் ப்ளேல பார்த்தேன். இல்ல இது புது கேம் ப்ளே அப்படி காட்டுவாங்க. இல்ல ஏகே எரர் தான் காமி. எரர் தான் காமிக்குதா? அப்ப ரெண்டு பேரும் தான் ஆட முடியுமா அட் a டைம்ல? FIFA மாதிரி. இல்ல எனக்கு என்ன தெரியுமா? இல்ல ஏகே கஸ்டமைஸ் கிரிப்பிங் பண்ணாத. நாங்களா ஜாயின் பண்ண முடியுமா? கஸ்டமைஸ் வந்து நான் ஜாயின் பண்ண. கஸ்டமைஸ் புரியல. செக் பண்ணியா? அப்ப சர்ச்ல உங்க பேர் வரும்ல. ஓகே பப்ளிக்கா போடவா? பப்ளிக்கா போட்டா தான் வருமா? தெரியல. நான் பப்ளிக்கா போடுறேன். இப்ப என்ன பண்றது? நாங்க போட்டா மட்டும் அக்செப்ட் பண்ணேன். ஓகே 5 ஓவர் மேட்ச் போடுறேன். எதுல போய் சர்ச் பண்ணோம்? பப்ளிக் செக்ஷன் அங்கேயே வந்துரும் ப்ரோ. அங்கே மேலே நீங்க வந்து உள்ள வந்து ஆன்லைன் மேட்சஸ் வந்து பாருங்க, அதுலயே காட்டும். இதுல எங்க ஆன்லைன் மேட்ச் காணோம். சரி ப்ரோ அதான் ப்ரோ முன்னாடி இப்போ கஸ்டம் மேட்ச் வாங்க ப்ரோ. உள்ள எப்படி இருக்கீங்க ப்ரோ? எப்படி போகுது லைஃப்லாம் ஜெமினி ப்ரோ? நானா ப்ரோ ஹவு மச் மேட்ச் வின் பண்ணேன்னு கேக்குறீங்களா? நான் சும்மா ஃபன்னுக்கு ஆடுறேன் ப்ரோ. நான் சீரியஸாலாம் ஆடுனது இல்ல ப்ரோ. ஃபன்னுக்கு ஆடுறது தூக்கி ஸ்டேட் பாறோம். ரைட். பேர் என்னது? என் பேர் ஆகாஷ் கலை. எக்ஸ்போர்ட் சீரிஸ் ஆகாஷ் கலை தான் பேரு. காட்டுதா? நீங்க வேர்ல்ட் பிரீமியர் ஒரு புது கேம் ரிவீல் பண்ண போறாங்க. வேர்ல்ட் பிரீமியரா? நான் ஹைப் ஏத்துறேன், கவலைப்படாதீங்க. கேம் விளையாடுங்க, அப்படியே ஹைப் ஏத்துறேன். இல்லையா 20th century fox தான் மெயின் ப்ரொடக்ஷன் இதுல இருக்கு. ஒரு பேஸ் காமிக்கறாங்க, ஒரு பேஸ் ஒரு நியூஸ் ப்ரோ. அவர் வர்றாரு ஆனா அவர் வரலையே. அவர் வர மாட்டேங்கிறாரு. எப்ப 20th century game ஒரு மிலிட்டரி பேஸ் காமிக்கறாங்க. அதுல ஒருத்தன கருப்பா காமிக்கறாங்க, நிழல்ல மறைஞ்ச மாதிரி மொட்டையன். அப்படியே போகுது ப்ரோ. நிறைய ஆபீஸ் இருக்கு, சோ ஃப்ரீ டைம் கம்மியா தான் இருக்கு. ஓகே அவன் திடீர்னு மாறிட்டான் மொட்டையன். ஓகே ப்ரோ ஹேங் ஆயிட்டு. நான் தான் சொல்லுவேன். சரி நீங்களே சொல்லுங்க. ஹேங் ஆயிட்டு ப்ரோ. ஜூஸ் ப்ரோ ஸ்குவாட் மேட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஒருத்தன் செத்து கிடக்குறான், என்ன ஆச்சுன்னு. சரி ஜூஸ் ப்ரோ என்ன ப்ரோ ரிட்டர்ன் டு வருது? ஆமா கம்யூனிகேஷன் மிஷின் இருக்கு அவனுக்கு பின்னாடி. அந்த கர்னல் தர அவங்க டீம்மேட் பின்னாடி. இது என்ன பண்ணனும்னு தெரியல. இப்ப எனக்கு புரியலையே. கஸ்டமர் அத இத விடு, நீ அந்த லைவ் போடு.
சரி ஓகே. டேக் த லீட் அப்படின்றான் இவன். டேக் த லீடா? இந்த இருங்க நானும் வரேன் லீட் எடுக்க. அதை எடுத்துன்னு போறான் அந்த கர்னல். அந்த எண்ட்ல ஒரு பார்டர்லேண்ட்ஸ் வில்லன் மாதிரி பார்டர்லேண்ட்ஸ் எனிமி மாதிரி இருக்கான் பாத்து. ஐயோ ஆட் எல்லாம் வருமே எனக்கு. சைபர் பங்க் ப்ளஸ் ஜாம்பி மிக்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கான் இந்த எனிமி. நீங்க ஏலியன் வர்சஸ் பிரியேட்டரா? இல்ல பாப்போம். பார்க்கலாம் பார்த்தா ஆத்தாடி ஆத்தா. யார் இது? ரெக்ஸ் ப்ரோவா? நம்மளுக்குள்ள டாஸ்க் கதை ஓட்டுறது. ஆமா ப்ரோ ரெக்ஸ் ப்ரோ தான் கதை ஓட்டுறேன். கதை ஓட்டி ஓ மை காட் இஸ் கதை ஓட்டிஃபையிங். அப்படியே டைனோசர் அவனை கடிச்சு அம்மா ஐயோன்னு ஆறு கத்துறான். அப்ப டைட்டில் ஓபன் ஆகுது. ஹோல்ட் தி டோர் சர்ஜென்ட்ன்றான். பின்னாடி ஏலியன் வால் நிக்குது ஸ்கார்பியன் மாதிரி. அது அவனுக்கு தெரியல. குருட்டு கபோதி ஏலியன் வருது அவன் கிட்ட. ஆக்ரோஷமா வருது, கடிக்க வருது, பொறுமையா வருது. ஈன்னு வருது. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 3 இல்ல ஒரு கூட்டமே இருக்கு. அவ்வளவுதான் கட் பண்ணிட்டாங்க. தொடரும் போட்டாங்க. ப்ரோ இது பிரிடேட்டர்ல வரதா இந்த ஆமா பிரிடேட்டர் வசையில இல்ல. ஏலியன் ஐசோலேஷன் அந்த கேமும் கிடையாது. ஓ இதுவா அடச்சை. இது டாக்டிக்கல் கேம் பிளேவா? அசென்ட் மாதிரி டாக்டிக்கல் தேர்ட் பர்சன் ஏலியன். நான் ஒரு ஏலியன். அசென்ட் வெச்ச மாதிரி இது டிசென்ட் ஒரு கேம். நான் ஒரு ஏலியன். That was Aliens Dark Descent. That was Alien Dark Descent. PC. Next. 2 years ago. Callisto Protocol gameplay next. Oh my god. Callisto Protocol. செத்த ஸ்பேஸ்ல இருந்து வருது. Today I am யாட்டந்து? to show you the Dead Space. raw gameplay alongside its creator Glenn Schofield. எத்தனை கேம்ப்ளே போயிருக்கு இது வரைக்கும்? ரெண்டு. Fighter 6 அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் என்னது? Street Fighter 6. ஓகே அதான் அன்னைக்கு பார்த்ததுதான். ஓகே இல்ல இது புது கேம் பிளே. இது வேற கேம் பிளேவா? அன்னைக்கு போட்டது இல்லையா? அன்னைக்கு பழசு எதுமே கம்பெனி ஃபுல்லா புதுசு. E3 மெயின் ஈவென்ட் ப்ரோ. இது ஃபுல்லா புதுசா தான் போடுவோம். ரேட் ஆஃப் பிளேல ஒண்ணுமே இல்ல இதுல. ஆனா என்ன இருந்தாலும் கேம் பிளே அப்படி தானே இருக்க போகுது. ஆமா கேம் பிளே அப்படி கிராஃப்ட். ஆமா ப்ரோ PUBG பண்ணாதீங்க. Did you know the bro என்ன கேம்? Survival horror. Just like you would have been if I hadn't fished you out of that wreck. Summer Fest live bro. ஆமா bro அதேதான் bro. Right there. That's your old life. You gotta let that go. Because your new life is graphics la ultimate in my hands. புது டீம் மாதிரி தான். அதுல டீம்ல கம்மி ரேட்டுக்கு தான் விக்கறானுங்க. மத்த 1400 நம்ம தான் கேம். bro அது கூட பிரச்சனை இல்ல. செமையான ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாம் இருக்கு கேம்ல. இந்த கேம்ல நான் ட்ரைலர்லயே பயந்துட்டேன். இத பார்த்தா பயமா இருக்கா? போங்க. இன்னுமே வருயா. இதெல்லாம் பயமா இருக்கா? வரும் பாரு. ஃபுல் டால்பி அட்மாஸ் சவுண்டோட ஆடுனியா. இது மாதிரி டக்குன்னு வருதா சாவுலே அப்படின்ட்டு பாருங்க எவ்வளவு அழகா நல்லா ஜாலியா கழுத்துலாம் வெட்டி போட்டு எவ்வளவு ஜாலியா சாவடிக்கிறான். நீங்க போங்க. அப்ப கிளிசேடியா இருக்கு. அவனுக்கு ஜாலியா சாவடிக்கிறான். இந்த தலையில தொங்க போட்டுருக்கு வந்திருக்கு. தலையில தொங்க போட்டு ஒண்ணு வந்திருக்கு பாரு. உன்னைய கொல்றதுக்கு. என்னையே சாவடிக்கிறது. அதே அத சாவடிச்சல. அவ்வளவுதான். போடு மண்டையில சி இந்த கட்டி பிடிச்சு குத்துறான். என்ன பெரிய கையா இருக்கு. ஜாம்பிஸா? அதுக்கு ஸ்டிங்கர்ஸ் கொடுங்க. பசி இருந்தாது அதுவா இருக்காது. என்ன ப்ரோ தலைய கடிச்சு துப்பிருச்சு. சை அதான் சொன்னேன். அது பசியில இருக்கும்போது கிட்ட போகாதரான்னு. போய் பாருங்க தலையை வெட்டிட்டான். அதான் நாராசமா சாப்பிட்டுருக்கான் தலைய. டிஜிட்டல் டீலக்ஸ் வேறயா புது கேம் எடிஷன் மட்டும் விட்டுறாங்க எல்லா கேம்ஸுக்கும்.
The Callisto Protocol. அந்த எடிஷன்ல பெருசா ஒண்ணுமே இருக்காதுல்ல ப்ரோ. அப்புறம் ஏன் ப்ரோ இப்படி? சும்மா 2-3 ஸ்கின் கன் ஸ்கின் அவ்வளவுதான் மொத்தமா இருக்கும். ப்ரோ ப்ரீ ஆர்டர் பண்ணிருக்கோம் டிசம்பர் 2 ப்ரீ ஆர்டர் போட்டு ப்ரோ. போட்டுருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ. நானே யோசிச்சேன் போடலாம் போட்டேன் நான். சரி எதுக்கு அப்புறம் பெரிய கேம் தான் போட்டு. இல்ல இது கொஞ்சம் பயமா இருக்கு போல. அப்பதான் ஏகே ப்ரோ பயப்படுறத பார்த்து ரசிக்கலாம் நம்ம ஜாலியா ஃபன் பண்ணுவோம். கை வச்சதே பாவம் ராசி இல்ல. Thanks for having us. I really do appreciate it, Jeff. And for a second, just give me a second. ஆசாத்தி உன்னை காணாத நெஞ்சே காத்தாடி போல. டீம்ல ஜிடி ஆஃபர் இருக்கு என்ன ப்ரோ? டீம்ல ஜிடி ஆஃபர் கொடுத்து. இல்ல ப்ரோ நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன் ப்ரோ. காசு கொடுத்து வாங்கினேன் ப்ரோ. ஓசில எல்லாம் வாங்கல ப்ரோ. எப்படி? Thank you. Not about me, it's about you guys. Yeah, I know, but I appreciate that. Oh, எங்களை நீங்க தாக்குறீங்க அப்படி. பாத்துக்கலாம். This game, people saw the trailer, but what I'm so excited today is அதுக்கு அப்புறம் ஆளே மாறிட்டாரு. This game is in development. மானிடைசேஷன் வந்து ஆள மாறிட்டாரு. Tell us a bit about what are we going to see today? Yeah, we got a couple minutes of Devil May Cry ஆஃபர் இருக்கு. Dying Light enhanced edition வந்துச்சு, definitive edition. First half of the game. ஒரு நல்ல பேய் கேமா சொல்லுங்க. இவருக்கு வாங்கி கொடுத்து ஒரு ஆர்டர் வச்சு அவனுக்கு இதுல முரட்டு காரரா இருக்கு. The பேய் கேம். Evil Within 1. Some brutality, some just Yeah, about everything. நல்லா இருக்கும். Showcasing a new weapon called the Resident Evil ஈக்குவலா ஒரு அப்ப கேம் தான் Evil Within தான். picks up the enemies and it shoves அப்படி அப்ப ஈவில் வித்னே கொடுப்போம். rips them apart. It's நம்ம சொந்த காசு போட்டாது வாங்கி கொடுத்தா ஒரு எக்ஸ்பிரஷனை பார்க்கலாம் ஸ்ட்ரீம்ல. the nice ஆனா ஆட மாட்டாரு. மார்த்தாஸ் டெட் 560 ரூபீஸ் இருக்கு. மார்த்தாஸ் டெட் எனக்கு அம்சனா ஜஸ்ட் உனக்கு அது கேம் பிளே எப்படி இருந்துச்சு? எடுப்பானே அது செம்மையா இருந்துச்சு. இதுல பிசில இருந்துச்சு தானே? பிசில டிஎம் இருந்துச்சு. சுவன் ப்ரோ அதெல்லாம் ஆடல நல்லா இருக்கு. I got to say again. சுவன் ப்ரோ கிளம்பிட்டாரா? What you guys are shipping this year, this looks like a சுவன் ப்ரோ சுவன் ப்ரோ போயிட்டாரு சொல்லவே இல்ல. It's rare that சுவன் ப்ரோ வெயிட்டிங் யூ சொல்லாமே. வீட்ல கொஞ்சம் Let's let the footage speak for itself. Let's go field, striking distance. The Callisto Protocol. அப்ப ஃபேன் ஆன் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன திரும்ப என்ன கண்டினியூ பண்றாங்க? இல்ல கேம் பிளே இப்ப ஃபுல் கேம் பிளே. ரே ட்ரேசிங் ஆன் பண்ணிருக்காங்கப்பா பயங்கரமா இருக்கு. ப்ரோ டைனோசர் டைனோசரா எங்க டைனோசர் இந்தா நிக்குது பாருங்க படத்துல பண்ணிருக்கோ. எங்க டிலேல பாக்குறீங்களா என்ன டைனோசர் எங்க? இல்ல நம்ம ஸ்ட்ரீம் டிலேல இருக்கு போல மேபி. இல்ல நான் ஸ்ட்ரீம் பார்க்கல, நான் டைரக்டா சம்மர் பிளஸ்ல தான் பார்க்கறேன் யூடியூப். நானும் சம்மர் பிளஸ்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். அல்ட்ரா லோ லேட்டன்சில தான் இருக்கு. நானும் சம்மர் பிளஸ்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நடந்து போயிட்டு இருக்கான். நடந்து போயிட்டு இருக்கான். கரெக்ட் தானே? ஓகே கரெக்ட் தான் ஓடும். அது கிராவிட்டி கன் இழுக்க முடியுது உனால. ஜூஸ் ப்ரோ பதில் சொல்லிருக்காரு. நான் சொல்லிட்டு தான்யா போனேன். எப்போ ப்ரோ சொன்னீங்க? எனக்கு கேட்கவே இல்ல. ஜூஸ் ப்ரோ சொல்லவே இல்லங்க. சொல்லாம போயிட்டு அவர் அடிச்ச 6ல நீங்க போறேன்னு சொன்னது கேட்கவே இல்ல சவுண்ட்ல. ஏங்க இதுக்கு அநியாயமா இருக்குங்க. அவர் அடிச்ச 6ல ஆடியன்ஸ் கத்துற சவுண்ட்ல நீங்க கேட்கலாம். இது பரவாயில்ல, அந்த இது நல்லா இருக்குது. எப்படி சொல்றது? சொல்லவே இல்ல ப்ரோ. ஜூஸ் ப்ரோ கேட்கவே இல்ல. நீங்க சொல்லல. போங்க ப்ரோ. டிகேப்டேஷன் நல்லா இருக்குது ஆக்சுவலா. டிகேப்டேஷன் கை காலம் தனியா இது பண்றது. ஏன் ப்ரோ இது இந்த வெல்ட்ராட் பிஸ்டல் மாதிரி இருக்கு ப்ரோ. இது செத்தவனே 4 அடிக்கிறான். காண்ட்ல போறோம். ஏதோ கலிஸ்டோ கிரெடிட்ஸ் ப்ரோ. கிரெடிட்ஸ் வச்சு நம்ம ஏதோ வாங்கலாம்னு நினைக்கிறேன். சாப்பாடு வாங்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு வாங்கலாம். ஏலியன் இருக்கு கீழ, அதை பிச்சு தின்ன வேண்டியதுதான். சை இது ஆர்மர், நம்மளுக்கு ஆர்மர் கொடுத்துருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சோறு. பவர் ஸ்டேஷன் மேலே ஏதோ துப்பிச்சல அப்படின்னு சொல்லிட்டு சை நக்கலே செத்த பயலே அப்படின்ற மாதிரி அடிக்கிறாங்க. அது வாந்தி. தி குவாரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. இன்னைக்கு கூட வீடியோ பார்த்தேன் நீங்க அனுப்பிச்சது. 7 out of 10 கேம் பிளே ரிவ்யூ. எது ப்ரோ? அதுக்கா? ஆமா ப்ரோ இவனுக்கு என்ன ப்ரோ பவர்லாம் இருக்கு? இது யாரல கண்ட்ரோல் பண்றான் ப்ரோ அவன். ஜி பூம் பா. அந்த கன்னோட பவர் அது. ப்ரோ என்ன கை உள்ள போயிடுச்சு? இல்ல கெத்தான சீக்வென்ஸ் பார்த்தா இவன் செத்து போயிட்டான். அத போறதுல இவன் போயிட்டான். ஓகே இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி என்விரான்மெண்டல் டெத்ஸும் நமக்கு இருக்கு நிறைய. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம போறோம்.
This October, Call of Duty Modern Modern Warfare 2. Warfare 2 is once again returning to its roots எல்லாரும் கை தட்டுங்க ஜோரா. game, and today we're about to show you the world premiere of its gameplay with a level playthrough. To tell us more, let's head to the port of Long Beach to check in. போயிடுச்சு கேம்ல. முடிஞ்சிருச்சு போயிருச்சு. இல்ல ஸ்கிப் பண்ணிருக்காங்க. வாண்டடா ஸ்கிப் பண்ணிருக்காங்க. ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ போல. சாட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் வந்துட்டப்பா வாடப்பா. ஏய் ஜிஎம் பயங்கரமா இருக்குப்பா. ஜெனரல் மேனேஜர் தானே ஜிஎம்னா? ஏய் கால் ஆஃப் டியூட்டி ப்ரோ ஜெனரல் மேனேஜர் தானே ஜிஎம்னா? ப்ரோ ஜெனரல் மேனேஜரே இப்படி இருக்காங்களே ப்ரோ. ஓகே ப்ரோ சிம்பிங் பண்ணுங்க. கேம் பிளே பாருங்க. பொண்ணு பொருளை பாருங்க. இல்ல இப்ப பொண்ணதான் பார்க்கணும். நீங்க வந்து அத எப்ப வேணா பாத்துக்கலாம். இதுக்காக வாங்க கூடாது. நான் இவங்களுக்காகவே கேம் வாங்குவேன். கேப்டன் பிரைஸ் இருக்கான் அவன பாருங்க. அவனால ப்ரோ பாப்பா. அந்த பாருங்க ரொம்ப பெரிய கேரக்டர். எனக்கு மேனேஜர் தான் வேணும்ன்றியா? ஆமா. அடுத்து அதானே. அடுத்து சீக்வென்ஸ் மாதிரி இருக்கு. டார்க் வாட்டர். டார்க் வாட்டர்னா கருப்பான வாடு தண்ணியா? இருட்டான தண்ணி. கருந்தண்ணி. அவங்க சொல்ற மாதிரி டார்க்கா தான் இருக்கு. லைட் பிளாக்கா இருக்கு. Black Sea மாதிரி நினைக்கிறேன். சோப் இருக்கான். பா சோப் நல்லா Black ink. யார சோப்பா? ink போட்டுருப்பாங்க. என்ன சோப்பு ப்ரோ? என்ன சோப்பா? மெடிமிக்ஸ். மெடிமிக்ஸா? ப்ரோ சந்திரிகா போடுங்க ப்ரோ. மெடிமிக்ஸா தான் நல்லா இருக்கும் ப்ரோ. 141 அத்தனை இருக்குன்னு நினைக்கிறேன். கேப்டன் பிரைஸ் இருக்கான். கோஸ்ட் இருக்கான். ப்ரோ நான் சொல்றேன் பாருங்க. மெடிமிக்ஸ் போடாதீங்க. சந்திரிகா போடுங்க. அதான் நல்லா இருக்கும். சந்திரிகா இவருக்கு போடுங்க. பாருங்க மேல ஏதோ கிஸ்கிந்த ரைட் போயிட்டு இருக்கானுங்க ஜாலியா. ஏய் இது ப்ரோ இது ரோப் கார் தானே? இது ரோப் கார் அந்த மாதிரி ரைட் தான். ப்ரோ டேக் டவுன் பண்றாங்க ப்ரோ. ப்ரோ செமையா இருக்கு கிராபிக்ஸ்லாம். அதான் சொல்லுவாங்க நான். இது கேம் பிளே தானே? அப்ப நல்லா இருக்கு. இது கேம் பிளேனா நல்லா இருக்கு. உண்மையாலே நல்லா இருக்கு. லைட்டிங்ஸ்லாம் நல்லா இருக்கு. எந்த என்ஜின் எந்த பிளாட்ஃபார்ம் PC PS5 தெரியல இது. அதுதான் போடலையே. அது நம்ம ஸ்டேட் ஆஃப் பிளேவோ பார்த்தா எல்லாம் போட்டுருப்பான். ஐ கெஸ் PS5 PS4 ல வரும்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் ப்ரோ ஜம்ப் ஸ்கேரா ப்ரோ? இல்ல ஜம்ப் ஸ்கேர் எல்லாம் ரெடியா வெயிட் பண்ணு. இவனை சுட்டு கொன்னே அவங்க ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டோரி மிஷன் தான். Shadow 1 Shadow 2 copy. Do you copy? சப்ரசர் போட்டுருக்கானே. சப்ரசர் ஒண்ணுமே கேட்கல. சவுண்டே கேட்கல பாருங்க. வெக்டரா கண்ணு? வெக்டர் மாதிரி தான் இருக்கு கண்ணு. ஆமா வெக்டர் மாதிரி தான் இருக்கு. தொம்முன்னு தான். டம்மு ப்ரோ உண்மையிலே கேம் நல்லா இருக்கு ப்ரோ. மை காட் கிராபிக்ஸ் நல்லா தான் இருக்கு. உண்மையிலே கேம் கிராபிக்ஸ் நல்லா இருக்கு. ஆடணும் நினைச்சேன். நான் கடைசில ஆடுவேன். நல்லா பண்ணிருக்கேன். அந்த ரெயின் எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்கு. வர முடியாது. இப்போ நம்ம இத பார்த்துட்டு கேம் பிளே அப்ப டவுன் கிரேடா கூட இருக்கலாம். கால் ஆஃப் டியூட்டி ஹிஸ்டரியில 2 கேம் மெமரி பண்ணிருக்கானுங்க. இத பார்த்து கிராபிக்ஸ் ஓகே இதுல காமிச்சது நல்லா இருக்கு. உண்மையான கேம்ல எப்படி இருக்குன்னு தெரியல. இது கேம் பிளே தானே? அப்போ ஓகே. இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். இல்ல அது டவுன் கிரேட் பண்ணிருப்பாங்கன்ற சிலத்துல. இப்ப காமிக்கிறப்ப நிறைய லைட்டிங் ஃபில்டர்ஸ்லாம் போட்டு காமிப்பாங்க. என்ன ப்ரோ மேல போட்டாங்க? ஆமா. இல்ல அவசரப்பட்டு முன்னாடி போனா அப்படிதான் ஆகும். ஆர்வ கோளாறு முந்தைய கொட்ட மாதிரி போகுது என்ன? ஹாய் கேக்குறா ப்ரோ. வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். Thank you so much for joining this stream bro. தீபாவளி ஆக்கிட்டானுங்களே. இது காப்பியா? ஜங்கிள் ரம்மி ஆடா ப்ரோ. ஓகே அது என்ன ப்ரோ காப்பி? இல்ல மாடர்னர் 2 இது. அப்படி கேக்குறீங்களான்னு தெரியல. அவர் எதை பத்தி கேக்குறான்னு தெரியல எனக்கும். ஆல்ரெடி வந்திருக்கு பழைய கேம். இதனா புது மாடர்னர் 2. என்ன ப்ரோ மேல பாராசூட் பறக்குது? மேல ராக்கெட்டா மிசைலே லான்ச் ஆகுது. மிசைல் மேல போங்க. சீ நான் பாருங்க. மேல போங்களா? அவன் போனா தான் நான் பார்க்க முடியும். அது மிசைல் ப்ரோ. மிசைல் அத கேம் பிளே மிசைல் தானே. கேக்குறா ப்ரோ சாப்பிட்டீங்களா? ஹாய் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். Thank you so much for joining this stream. வாங்க நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சம்மர் கேம் ஃபெஸ்ட் பார்க்கலாம். வாங்க டிசி வரேனால வாங்க பேசிக்கிட்டே பார்க்கலாம். நம்ம லைவ்ல இருக்கோமா? வரீங்கன்னா சொல்லுங்க. நான் உங்களை ட்ராக் பண்ணி போடுறேன். வந்து இதுல வெயிட் பண்ணீங்கன்னா. சாப்பிட்டாச்சு. நைஸ் ப்ரோ. ப்ரோ
ஆக்சுவலா இதே மாதிரி இருந்துச்சுன்னா உண்மையில நல்லா இருக்கும் ப்ரோ கேம் கிராபிக்ஸ் வைஸ் ஆடுறவன நூப் மாதிரி ஆடுறான் ஏடிஎஸ் செக்ஷனே போறான் ஸ்பீக் பண்றப்ப அவன் ப்ரோ எல்லாம் நல்லா இருக்கு ஆக்சுவலா ரத்தம் தெரிக்கிறது நல்லா இருக்கு பேரு அவன் சுட்ட உடனே அந்த செவுத்துல தெரிக்குது பிளட் தட் brutality is all like good எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அந்த brutality அவனுக்கு ஏடிஎஸ் போட்டுதான் சுட வருது ப்ரோ அதனால தான் அப்படி பண்றான் டெவலப்பர் தான் இவனும் ஆடுவான் டெவலப்பரே ஆடுறானா வந்ததுக்கு ஃபுல்லா பல்ப் டெவலப்பர் காடத்துல எங்க தான் பறந்து போ டிஸ்ப்ளே எடுக்காத அப்படியே பேட்டில் ஃபீல்ட் மாதிரி பறந்து போ டிஸ்ப்ளே எடுக்காதடா குண்டி எடுக்காத ஜிப்லைன் தான் எடுக்கறான் இங்க அப்படியே பாராசூட்ல விங் சூட்ல தொங்கின் போனா நல்லா இருக்கும்பா இன்னோ தண்ணில குதிக்கறான் யூ போட்டா ஓகே ஓகே ஓட்டு மண்டையில எவ்வளவு கருமத்தை மாட்டி வச்சிருக்கானுங்க நைட் விஷன் காகல்ஸ் சம்மர் கேம் ஃபெஸ்டா ஆமா ப்ரோ சம்மர் கேம் ஃபெஸ்ட் ப்ரோ இந்த மாதிரி மிஷன் காமிச்சா போனேயா நான் போய் ஒரே அடி டும் அடிச்சாங்க வர மாமே டும் 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 இடி ஒரே அடி எவ்வளவு வேகமா போயிட்டு இருந்தாங்க பொஸ்கல் போடுறதுக்கு டேய் கீழ இடிச்சானுங்க மேல விளையாண்டே இருக்கானுங்க அதுதான் கால் ஆஃப் டியூட்டி மை காட் கீழ இடிச்சாங்க போட்டு கீழ ஏய் ரே ட்ரேசிங் செம்மயா இருக்குப்பா லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் பாருங்கப்பா வெடிச்ச கன் கீழ பாருங்க எல்லாம் கன் எல்லாம் பறக்குது பாருங்க பாம்பு போட்டானியா ஷாட்கன் அது ஓ இது ஷாட்கன் ஓகே டெவலப்பர் ஆர்வமா முன்னாடி போறான் வாயிலே வாங்க போறான்னு நினைக்கிறேன் வென் ப்ரோ வென்னா இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு ப்ரோ சம்மர் கேம் ஃபெஸ்ட் லைவ்ல இந்த கேம் ரிலீஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும் கேம் ரிலீஸ் அக்டோபர் 28 ஜூலைல வருது அக்டோபர் 28 தான் கேம் ரிலீஸ் இப்ப கேம் பிளே எல்லாம் காட்டுவாங்க நம்ம பார்க்கலாம் ஜூலை கிடையாது இது இப்ப ஆக்சுவலா லைவ்ல நடந்துட்டு இருக்கு ப்ரோ பாவம் பசங்க ரொம்ப திணறானே ரெக்ஸ் ப்ரோ வந்தா பயங்கரமா ஆடுவாரு ஏய் கூப்பிடுங்கடா கேமிங்ல போயிரு ப்ரோ ரெக்ஸ் ப்ரோ ஏன் ப்ரோ பேசாம கேம் டெவலப்பிங்ல போயிரு ப்ரோ ஜம்ப் சப்பா இருக்கு ப்ரோ கேம் டெஸ்ட் கூட ஆடுறதுக்கு சம்பந்தமே இல்லையா டெஸ்டிங் இருக்கு கேம் டெஸ்டிங் இருக்கு ப்ரோ அது ஒரு கோர்ஸ் இல்ல டெஸ்டிங்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க கேம் ஆடிட் ரிவ்யூ சொல்றது அது ரிவ்யூவர் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்குது கேம் டெஸ்டிங் வேற அது கேம் டெஸ்டிங்ன்றதெல்லாம் வேற மாதிரியா கோடிங்லாம் டெஸ்டிங் பண்ணனும்யா இல்லங்க எல்லாரும் காமன் நினைக்கிற மாதிரி கேம் ஆடிட் ப்ரோ அந்த தண்ணி அடிச்ச போஸ்ட்க்கு அவன் செத்து போய்ட்டான் ப்ரோ என்ன சொல்ற இல்ல கேம் டெஸ்டிங்னா இப்போ லைக் உங்களுக்கு வந்து பாருங்க நீங்க ப்ளே சத்தியமா புரியல ஆனா நீ ப்ளே பண்ணலையா அப்ப நீ ப்ளே பண்ணலையா இல்ல ப்ரோ நான் ப்ளே பண்ணல ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் ப்ரோ அதுக்கு கோடிங் நாலேஜ் இருக்கும்ல ஃபுல்லா கேம் போய்டுன்றல என்னோட பயத்தை பாத்தீனா ஏய் அங்க பறந்த கார் எப்படி ஓ சரி அப்படியே மாத்துறானுங்களா ஓகே நான் சொல்றேன் கேக்குறேன் ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவென்ட் ப்ரோ யூடியூப்ல லைவ் ஆயிட்டு இருக்கு அந்த ஈவென்ட்டை நம்ம வந்து லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே லைவ்ல நம்மளும் பாக்குறோம் லைவ்க்குள்ள லைவ் காப்பிரைட் எடுத்து வாயிலே பண்ணுங்க That's what we're talking about. And joining us now from Long Beach, Johanna, great to see you. It's great. Thanks. Great to have you with us. GM na பார்த்து இது பண்றீங்களா ரேசிசம் ஓகே ப்ரோ GM na இது என்ன குடுமையா இருக்கு GM bra Jeff, tell us a bit about that mission. Where is that set in the game? What are we seeing there? Hey, எப்படி பக்கா டாட்டூ போடுறீங்க இதுவா ப்ரோ உங்களுக்கு கலர் இது இருக்கு ஏன் ப்ரோ இது அந்த அளவுக்கு இல்லன்ற ப்ரோ கையில மோதிரம் பாத்தீங்களா ஏதோ களிமண் விட்டு ஓ ஓகே ஓகே இப்போ புரியுதா உங்களுக்கு
நான் டப்பிங் பண்ணட்டுமா? இந்த மாதிரி எல்லாருக்கும் புது கேம் நான் விட்டுருக்கோம், 5000 ரூபாய்க்கு விட்டுருக்கோம், எல்லாரும் காசையும் பிடுங்காம பிடிங்கிடுவோம், அதே கேம் தான் மறுபடியும் எடுத்து விடுவோம், சும்மா அங்கேயும் பட்டி டிங்கரிங் மட்டும் பண்ணி வித்தியாசம்லாம் இருக்காது என் கேம்ல. ரே ட்ரேசிங் மட்டும் வச்சிருக்கோம் அவ்வளவுதான். வேற கேம்ல மட்டும் காமிக்கிறப்போ ஹைப் ஏத்தி விடும், ஆனா கேம்ல ஒன்றும் இருக்காது, பக் தான் இருக்கும். இந்த கோவிட்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணிருக்கோம், அதனால மக்களுக்கு ஏத்த மாதிரி ரேட் அதிகப்படுத்தி இருக்கோம் அப்படின்னு. He's a guy who's super capable and a guy who's just as important as Task Force 141. But as far as the level's concerned, you know, this I got a shout out to IW. You know, this was a tremendous collaboration across all of the different disciplines. As you saw, everybody coming together. Some really motivated devs here. உருட்டுனா என்னன்னா, இவனுக்கு பேசுறதுதான் உருட்டு. ரொம்ப ஹார்ட் வர்க் மோட்டிவேட்டடா இந்த கேமை நாங்க செஞ்சோம். அதெல்லாம் அப்படியே உருட்டு. Our new water tech, which is actually pushing the boat in different directions. It's creating அப்பலாம் சொன்னாதான் 4 பேர் வாங்குவாங்க. allowing we're seeing in certain cases you can be behind cover and then விஜய் அஜித் ரஜினி படம் மாதிரி இந்த கால் ஆஃப் டியூட்டிலாம் என்னதான் கழுவி ஊத்துனாலும் அது தனி ஃபேன் பேஸ் இருக்கு. என் அண்ணனுக்கு நான் தான்டா செய்வேன். இல்ல என்னதான் சொன்னாலும் படம் நல்லா இருக்கோ இல்லன்ற மாதிரி ஓடும்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கோ இல்லையோ இது ஓடிரும். அவன் எல்லாரும் 5000 ரூபாய் கொடுத்தாங்க ரெடியா இருப்பான். There is lot of niggas out there to play. First of all, thanks for having us here. கால் ஆஃப் டியூட்டி ஆக்டிவேஷன் அவ்வளவு 16 பில்லியன் வந்து PC இல்லனா அவ்வளவுதான், ஆக்டிவேஷன் இல்ல. PC and PS ரெண்டுக்கும் ரிலீஸ் ஆமா ப்ரோ, ரெண்டுத்துக்குமே ப்ரோ. Xbox PC, PS4, PS5, Xbox Series X, S, அப்புறம் Xbox One எல்லாமே எல்லாத்துக்கும் ரிலீஸ் ப்ரோ. ஏதோ இன்ஜின் சொல்றா ப்ரோ. எனக்கு தூக்கம் பயங்கரமா வருது. சரி ஓகே, டாடா பை பை, குட் நைட். Warzone 2.0. There will be Warzone 2.0 experience of Warzone. பாருங்க Warzone 2 சொல்றான். ஸ்டாண்டலோன் எக்ஸ்பீரியன்ஸ் Warzone 2 community there, but all eyes on the 20. AK one of them கரெக்ட்டா? X பாய் ரெண்டு பேர் கரெக்ட்டா ப்ரோ. அப்படியே கிளம்பறேன். ஓகே ப்ரோ, டாடா ப்ரோ. Warzone coming to mobile. Warzone 2 வருது ப்ரோ, மொபைல் Warzone வருது சொல்றாங்க. You know, I mean, so it's just a big moment and there's going to be a lot more to come in the months to follow. Before we leave, we got to ask a little bit about Warzone 2. I know we just, you know, we're Good night Justine. Good night sweet dreams Justine. AK one of them correct ah? எதுல bro one of them ன்றீங்க? Love when the fans can pick up some things. உருட்டுகள் பல விதம் அதுல AK bro ஒருத்தன்றீங்களா? இல்ல அது வந்து நான் அப்படி கிடையாது. நான் வந்து உண்மையே சொல்றேன். எனக்கு ஆள் இல்லன்னு போய் சொல்றீங்க, உண்மையே வாய் குத்தம் போய் சொல்றீங்க. கமிட்டட் ஆனா டபுள் சைடா இருந்தா சொல்றேன் இருக்குன்னு. சிங்கிள்ஸா இருந்துகிட்டு சிங்கிள் சைடு பட என்ன போய் ஏமாத்தில தான இது பண்றீங்க. நானே அட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க வேற ஏன் ப்ரோ அந்த கேம் வாங்குறதுல நான் வந்து கேம் பிளேக்காகலாம் வாங்கல, ஒன்லி ஃபார் ஜிஎம் அவங்களுக்காக மட்டும் தான். இவங்க மாதிரி ஃபேன்ஸ் தாங்கனால மொக்க கேம்லாம் கூட ஓட ஆரம்பிக்குது. இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்கடா, கேம் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு அழகான பொண்ணை கொடுத்து வந்து லான்ச் பண்ணுங்க, அப்பதான் ஓடும். மைக்ராய்ட் புது ஸ்டுடியோ 30 years later இண்டி கேம் 2D மாதிரி இருக்கு நினைச்சேன். இது இண்டி கேம். The return of an iconic franchise. என்னது ஐகானிக் ஃப்ரான்ச்சைஸா? நீங்க முதல்ல ஃப்ரான்ச்சைஸ் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க ஐகானிக்கான்னு சொல்றோம். The fight game peril ஏதாவது மோட்டோ அது. The fight continues. Okay. என்னது இது அட்வான்ஸ்? பை தி இதுல காட்ற எல்லா கேம்ஸும் AK ஸ்ட்ரீம் பண்ணுவாரு, சோ வெயிட் அண்ட் வாட்ச். என்னது ஃபிளாஷ்பேக் ஸ்கொயர் யாரு நீங்க காட்டி தானே யாரு நான் சொல்றேன், இதுல இருக்க எல்லா கேம்ஸும் ஆடுங்கன்னு அதுக்காக காட்டுறீங்க எல்லார்ட்டையும். வின்டர் 22. All right, let's turn back time. Back in 2017, we announced Witchfire. Flashback Square, Flashback 2. Almost 5 years later, I am so excited. The team at the Astronauts in Poland has put together an in-depth look at the gameplay of this Indian developers எதுவும் கேம் கொண்டு வராங்களா? shooter, which will enter early access soon. I am so excited. Modern Warfare Battle Royale தானே? இல்ல bro, ஸ்டோரி கேம் மெயின்லி. ஸ்டோரி கேம் அப்புறம் மல்டிப்ளேயர் கேம் லைக் Valorant அந்த மாதிரி. ஆமா, மல்டிப்ளேயர் கேம் லைக் Valorant மாதிரி கேம். நல்லா இருக்கு கன்னு. ஆமா. ஏய் கிராபிக்ஸ் நல்லா தான் இருக்கு.
பேட்டில் ராயல் கிடையாது ப்ரோ. வார்ஜோன் தான் பேட்டில் ராயல். வேன்கார்டும் பேட்டில் ராயல் தான். வேன்கார்டு பேட்டில் ராயல் இருக்கு, மல்டிபிளேயர் இருக்கு. வேன்கார்ட்ல இது பேட்டில் ராயல். ஏன் வேன்கார்ட்ல உள்ள பேட்டில் ராயல் தான் வார்ஜோன். கதை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. வார்ஜோன் அது புது கேம் வருமா அப்டேட் பண்ணுவானுங்க. அது இல்ல வார்ஜோன் ஜெனரல் ஒரு கேம் தானே. ஃபர்ஸ்ட் மாடர்ன் வார்ஃபேர் இருந்துச்சு, அப்புறம் கோல்ட் வார் ஏத்த மாதிரி இருந்துச்சு, அப்புறம் வேன்கார்டுக்கு ஏத்த மாதிரி மாத்த மாத்துறானுங்க. குழப்பமானுங்க இந்த வார்ஜோன். வார்ஜோன் 2 வேறன்றான். பேட்டில் ராயல்ல பார்ட் 2 வந்து இப்பதான் பார்க்கறாங்க வைல்ட் லைட்ல. என்ன ப்ரோ பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் இருக்கு உனக்கு. யாரு எல்டன் ரிங்க ஃபர்ஸ்ட் பிளேயர் கன் எடுத்து கொடுத்தா இருக்கு இல்ல. வாய்ப்புகள் அப்படிதான் இருக்கு, வந்துகிட்டே இருக்காங்க. ஸ்னைப்பர் போல்தேவா? ஓகே 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 ப்ரோ. பிஸ்டல் நல்லா இருக்கு, ரிவால்வர் மாதிரி இருக்கு ப்ரோ. இது ஏகே இது கார் 98 லாஸ்ட் ஃபைட் கிராஸ் போ. மிராஜா இருக்கும். மிராஜா மிஸ்டர் ஆமென்றான். என்ன வேண்டிக்கிறான் இது பண்ற முன்னாடி. ஆமென் ஆமென் தான் பார்த்தேன். ஆமென் அப்படின்றான். விச் ஃபயர் விச் ஃபயர் early access phone. மிராஜ் 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 ஒரு கேம்ஸ்க்குலாம் early access கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் எபிக்ல எபிக் கேம்ஸ்ல எபிக் கேம்ஸ் early access வேர்ல்ட் பிரீமியர். Okay, next up comes an ambitious இவங்கள யாரும் பேசலாம்ல பாத்தீங்களா? studio in Europe starring some very கலிஸ்டோல ஏதோ ஒரு புது டெவலப்பர் கலிஸ்டோல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆமா அத ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அத அவன் மேபி பிளேயர் செத்துட்டான். ஆடினவன் லைவ் ஆடி இருப்பான் போல. அந்த இதுல மாட்டி செத்துட்டான் பாத்தீங்களா? மேபி கேம் பிளே அத அவங்க பிளான் பண்ணல போல. Today Unreal Engine I can't believe what I saw. 5 மாசஃப் ஆண்ட்ரோமெடால இருக்க கார் மாதிரி இருக்குது. ஆமா அந்த இதுல உள்ள ஃபியூச்சர் கேம். யார் இவன்? மார்க் நம்ம மார்க் மாமா மாதிரி இருக்கான். மார்க்கோட தம்பியா இருப்பான் ப்ரோ. சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்குல்ல. பேஸ்ல இருக்கு கேம். லைவ் லாக் ஆகுதா? கிஸ்ஸடிச்சான். அவனுக்கு பிடிச்ச ஒரே கிஸ்ஸா? என்ன ப்ரோ மார்ஸ் மாதிரி இருக்கு. என்ன லாக்டு? ஏதோ கசமுசா நடக்குது. எஸ் லிட்டா. இப்ப எப்படி இருக்கு? ஃபோர்ட் சாலஸ் ஸ்பெஷலிஸ்ட் டீம்ல இருக்கு. ஃபோர்ட் சாலஸ். பரவாயில்ல. இப்போ புது டெவலப்பர்ஸ் நல்லாவே பண்றாங்கல்ல கேம் பிளே பார்க்கறது போது. That's something brand new. எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் மாதிரி பண்றாங்க. வந்துட்டாங்கப்பா பேசுறதுக்கு. Guys, this is so என்ன சைனீஸ்ல எழுதி இருக்கு. on a game together. What a cool team up. Welcome to the show. ஒருவேளை இந்த கதை மார்ஸ்ல நடக்குதோ? Who are your characters? ஸ்டக் ஆகுது கொஞ்சம். இப்போமா ப்ரோ? ஸ்பேஸ்ல பட் என்ன பிளானட் தெரியல. ஏய் ராஜர் கிளாக் யாருன்னு சொல்லுங்க. ரைட்ல இருக்க ராஜர் கிளாக் யாருன்னு சொல்லுங்க. என் தலைவன். இவன் ப்ரோ கேப்டன் அமெரிக்காவா? ஏன் ப்ரோ அது ஸ்டீவ் ராஜர்ஸ். இவன் ராஜர் கிளாக் யாருன்னு சொல்லுங்க. தெரியலையே. ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2ல ஆர்த்தரோட வாய்ஸா இவன் தான். தெரியாது ப்ரோ. ப்ரோ எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2ல ஆர்த்தர் வாய்ஸ். என் தலைவன் ஆர்த்தர். So great to be here. Thanks for having us. அவரோட வாய்ஸ் இவன் தான். You're in another game. I mean it's feeling this is ஸ்டக் ஆகுது லைட்டா. One of the first major ones for a while and I play a character by the name of Jack Leary. He's a maintenance engineer on a remote. Okay. நான் இது பண்றேன். His job is to make sure that none of the equipment breaks down. நீ பேசிட்டானே இருக்காங்க. Graveyard shift. The graveyard shift meaning Mars and Earth are really far apart from each other and their orbits around the sun. So help is not a simple call away. I gotta ask. I think a lot of people will see this thing and they'll probably wonder. It's a new team, right? Independent studio in Europe that's making this, but with huge production values. I'm curious, like, how did you guys get attached to this? Tell us a bit about the background. I will say that 2020 to me was the most impactful year for games. It was the first, I mean, obviously we had this unprecedented event with the pandemic and that forced the way that we looked at everything as a society. ஆரம்பத்துல புது கேமோட ஆரம்பிக்கிறானுங்க. எது இல்லையா இந்த ஈவென்ட்ல பெருசா? அன்னைக்கு ரெசிடென்ட் ஈவில் 4 ஆரம்பிச்சானுங்க மாசா. ஆனா முடியும் போது ஃபைனல் ஃபேண்டஸியோட மாசா முடிச்சாங்க. பாப்போம். கடைசில மேபி இருக்கலாம் பெரிய மாஸ் கேம்ஸ். Like anybody else we got நம்பிக்கை வைப்போம். GTA 6 releasing tomorrow. அவ்வளவுதான் எல்லாம் செத்துருவாங்க ப்ரோ. எல்லாம் ஹார்ட் அட்டாக்ல செத்துருவாங்க.
At the very beginning, he said, we want this to feel it's a tight thriller. 3 பேர் வந்தா ஹார்ட் அட்டாக்ல செத்துருவாங்க எல்லாரும் சீரியஸா. ஹைப்ல GTA 6 Elder Scrolls 6 and full like performance capture and everything. Yeah. Absolutely. மூணாவது என்ன சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லுங்க நீங்க? Energy and of course கெஸ் பண்ணுங்க. I get to work with one of the best of the business. And me. I get the privilege. Who's the other? GTA Elder Scrolls 6 ரெண்டும் வந்தா ஹைப்ல அப்படியே ஹைப் பிச்சிக்கும். The challenges and all the new innovations 2,40,000 watching. To performers. We can't wait to show you what we've been working on. I think it's going to I guess I've seen some of the வரும் சார் நான் இத க்ளோஸ் பண்ணிட்டு அங்க வந்துறேன். பேசாம அங்கே இது ஆட் பண்ணிக்கிறேன். மூணாவது கேம் என்னன்னு சொல்லுங்க. நான் 2 ரூபா கூட நான் போறேன். 2 ரூபா கூட போறீங்களா? Witcher 4. ஆனா Witcher 4 வாய்ப்பே இல்ல. Witcher 4 இப்போ 2 வாரம் முன்னாடி தான் கேம் டெவலப்பிங் ப்ரீ ப்ரொடக்ஷனே பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படின்னு ஒரு 5-6 வருஷம். என்ன ஓடுது லைவ்ல? இல்ல பேசிட்டு தான் இருக்கானுங்க இந்த கேம் பத்தி. ஃபோர்ட் சோலஸ் நான் சொல்றேன் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடுறேன். எல்கட் ஒர்க் ஆகல கரெக்டா? டிஸ்ப்ளே கேப்சர் எல்கட் ஆஃப். எனக்கு லாக் அடிக்குது ஏன்னு தெரியல. நீங்க And we did. Like a dance. There was a lot of trust, and it worked out. Yeah, I mean, we're excited. Big stunts. I mean, this is so cool to see. Is it an independent studio doing this, teaming up with you guys? We can't wait to see more. Troy, Roger, thanks. Okay, next game ஆரம்பிக்கறானுங்க. Thank you. All right, appreciate it very much, guys. All right. Well, next இவங்க இண்டிபெண்டன்ட்டா ஸ்டுடியோ ஆரம்பிச்சு பண்றாங்க bro. A very exciting new game which will feature a musical score by industry legend Mick Gordon. Okay, this one is going to grab you. We are so honored to debut it. Okay. ஒரு மியூசிக் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ ஸ்டக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கேக்குறப்ப இப்போ ஸ்டக் ஆகாதுன்னு சொல்லுங்க. என்ன ப்ரோ ஹாரரா? இல்ல அத பாப்போம் என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் கேம் வந்து பார்த்தா எனக்கு தெரியுது. அது ஹாரர் தான் வந்து. ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. மேல இதுவா இருக்குமோ? கட்டாமே கட்டா இருக்க வாய்ப்பு இல்ல. ஓகே. கிருஷ்ணா. எல்லாருக்கும் சுத்தமா வாய்ப்பு இல்ல. யுவராஜ் சிங் 40 rupees நம்மால டொனேட் பண்ணிருக்காப்ல யாரோ சாட்ல. உங்களுக்கா? எனக்கு இல்ல, அங்க சம்மர் கேம் ஃபெஸ்ட்ல. யாரு ப்ரோ கொடூரமா இருக்கான்? ஆமா கேம் பே ரொட்டீன். வேற ரொட்டீன் தானா? அப்ப எனக்கு தெரிஞ்சு தொண்டி வரும்னு நினைக்கிறேன். சுத்தி ஒரே இடத்துல. இந்த PS வரல போல இந்த கேம். Doesn't that look great? That was routine coming to Xbox and PC. It was first announced a decade ago and is now officially back. I can't wait to see more. Now it's time to check in with a very special guest who's been in his fair share of video games, including most recently Fortnite as the foundation. Dwayne Johnson, Game Fest. Do you spell what's the rock is cooking? What's up, Jeff? And what is up to the Summer Game Fest audiences live streaming right now around the world and everybody inside the epic IMAX theaters. Dwayne Johnson here coming at you from my Iron Paradise. அவனோட ஜிம் பேர் Iron Paradise. And sweaty
ப்ராஜெக்ட் ராக்கா ஸ்பான்சர் சொல்ற வரியா ப்ராஜெக்ட் ராக் ப்ரோ ஸ்பான்சர் ஸ்பான்சர் தான் You guys know me by a lot of nicknames. The Rock, La Roca in Spanish, Uncle Handsome, ஸ்மோக் ராக்கோட ஸ்மோக் ப்ரோ அங்கிள் ஹேண்ட்ஸமா ராக் லுக் அந்த ராக் லுக் always room for a cheesy joke. There's always room for the extra large cheese pizza, especially when I'm delivering, and I deliver them often. You guys also know me as the greatest and most electrifying surprise in gaming that happened. You know me as the Foundation. And I got to tell you guys, number one, thank you so much for the crazy response of me becoming the Foundation, but also I got to say that, you know, I've had such a pleasure working with Epic Games and the teams over there, and we can't store for the future. And speaking of the future, in the future, you will also know me as Black Adam. Black Adam ko or sponsor apode mythology. He is ruthless, he is unstoppable, and for those who don't, I would trailer uttan nai pathingala Black Adam trailer pathingala Superman. But the only difference, well, there's a few differences, but one of the biggest differences is Superman's weakness is magic, and Black Adam's one of his superpowers is magic. So you do the math. October 21st, I cannot wait for you guys to see Black Adam around the world in theaters only, and you guys will finally see the hierarchy of power in the DC universe change. It has been an honor to become Black Adam, and it was a bro power on the DC universe la change aagalam. Born to play. I was born to play the Man in Black, and I'm honored to show it to you guys on October 21st. So until then, stay healthy, stay safe, stay focused, keep having fun, keep kicking ass. இவன்ஸ்ல 2001ல இருந்து Xbox ஓட பார்ட்னர்ஷிப்ல இருப்பான் தெரியுமா எல்லா Xbox ல ஈவென்ட் அப்போ கன்சோல் ரிலீஸ் அப்போ இருப்பான் bro Black அந்த இது போடுறாங்க new guns, new gears, new enemies, new level boosts, new mod slots, new factories, new in-game outriders over DLC. Okay. Next bro stream ஓடிக்கிட்டானே bro stream okay ஏதோ ப்ராப்ளம் இல்ல அது இங்கிட்ட வந்துட்டான் கான் இது கேம் பிளே ஃபுட்டேஜ் இல்லையா அவங்களே போட்டிருக்காங்களே கீழே இப்போ தூக்கிட்டாங்க இந்த கேமுக்கு இப்போ ஓடிட்டு இருக்காங்க அவுட்ரைடர்ஸ் அவன ஆனல பட் ரொம்ப கிரைண்ட் பண்ணனுமா இந்த கேம் கேம் பாஸ் பண்ணுங்க யாருப்பா அது ரெடி ஓடி போய் புல் ஏடுவாங்க சொன்ன மாதிரி ஒரே அடிதான் for 48 hours 2 நாளுக்கு early access என்ன கேம் போக்கிமான் போக்கிமானா சுவிட்ச் ஆமாமா சுவிட்ச் ஆமா லெஜெண்ட் ஆஃப் ஜெல்டாவா இல்ல மான்ஸ்டர் ஹண்டர் ரைஸ் அன்பிரேக் வருது கப்பெட் நெக்ஸ்ட் கப்பெட் வருது அப்போ ஃபைட்டிங் கேம் மெகா மேன் மாதிரி அப்புறம் ஜெனரல் பெட் பண்ணிட்டு அப்புறம் கேம் கிராபிக்ஸ் அந்த காலத்து கேம் மாதிரி இருக்கு விளம்பரமா Fall Guys free June 22 அன்னைக்கு தான PlayStation பாஸ் வருது Oh my god லூலு இல்ல வால்கிரி ஒரு ஏபெக்ஸ் ஸ்ட்ரீமர் பந்தால பொண்ணு ஏபெக்ஸ் ஸ்ட்ரீமர் இவன் கரேஜ் இவன் ஏபெக்ஸ் அண்ட் வார்சோன் ஸ்ட்ரீமர்
பெரிய ஆளுங்க அவங்களாம். இது யாரு? இது ரெண்டு தெரியல எனக்கு, நான் பார்த்தது இல்லை. டிபார்ட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இல்ல. நிப்பான் எல்லாத்துக்கும் That was so fun to see Courage and Ray. Season on free for all. And you can play and download Fall Guys for free starting June 21st across all platforms June including 21st வருதான். Switch, Xbox, PC, and PlayStation. All right, back to another new game announcement. We're going to announce a brand new game and universe from a new team of legendary developers. Check this out. Frostchain Studios. GTA 7. GTA 7 6 வரல. என்ன ப்ரோ ஆரா? இது இந்த ஆரம் தானே சொல்லுவாங்க இத? ஏதோ சொல்லுவாங்க இல்ல இத? ஆமா. மேல இருக்குது அந்த ஆரம். புது கேம் போகுது. நான் புது டெவலப்பர் புது ஐபி. என்ன ப்ரோ இது மாதிரி ஃபர்பிடன் வெஸ்ட்ல இந்த மாதிரி பண்ணுவாங்க ப்ரோ இந்த ஹோலோகிராம் மாதிரி. Okay, hurry. Now we're talking. பைக்ஸ்ல லைட் எரியுது. சரி பாக்கெட்ல. Command, I may be onto something. உசுர கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். Repeat, I have it. Mission accomplished. Hang tight, Doc. I've got this. ஒரு புல்லட் கூட உள்ள போக மாட்டேங்குது. Duel. Favorite. Glad you could make it. We gotta move. Now. There's a storm coming. ஊரே வருது. And hell's coming with it. Register for 2023 beta. Mobile game है There you have it, Tim. மொபைல் கேம் மாதிரியா ப்ரோ இருக்கு உங்களுக்கு? Stormgate is real. We have a name and some details. Mobile gameplay trailer, cinematic trailer on this announcement. We're so excited about the return of RTS, brand new franchise. What is a Stormgate though? Yeah, PUBG oda cinematic trailer தான் பாத்துருக்கீங்களா மொபைல்ல? PC லெவல்ல புடிக்கும் cinematic trailer. CEO எல்லாமே வந்தான். Production director. And we saw some hints of some. I mean, you know, you guys coming from Blizzard and StarCraft, everyone wants to. Oh, Blizzard la வந்திருக்கான் bro. Tell us about the sides in this RTS. வெளியா? Yeah, we're unveiling our first two factions. வாழ்க்கையில எடுத்து ஒரு படம் முடியுது. Blizzard ல இருந்து வெளிய வந்தது. Archaeologist from the human resistance in that. இந்த மாதிரி அவங்கலாம் பாத்தீங்கன்னா தனியா வந்து டெவலப்பர் ஆயிடுறாங்க. முச்சி டெவலப் பண்றப்ப தனியா ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. புதுசா ஸ்டார்ட் அப் மாதிரி. GTA Rockstar ல இருந்து ஒருத்த வந்துட்டு
அவன் வந்துட்டு நல்லா earn பண்ணி ஒரு தனியா டீம் வச்சு எவ்ரிவேர்னு ஒரு கேம் கிரியேட் பண்றான். GTA கூட கம்ப்ளீட் பண்ணனும்னு. ஓகே ஓகே. GTA கூட இதுக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு எந்த கேமுமே இல்ல, ஓபன் இல்ல. இவன் அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். எவ்ரிவேர்னு ஒரு கேம் GTA கூட கம்ப்ளீட் பண்ணனும். image wise with the actual game. அது ஆயிடுச்சு ஒரு 2-3 வருஷம். I mean any sense of what you want to do for the gameplay in this game? Absolutely. But the first thing I want to say is we are very consciously trying to stay true to what players already love about RTS. Where we're really trying to push the genre and be innovative. First off, approachability. For one thing, we're free to play, but no win, no NFTs, nothing like that. No pay just to win. lower that barrier to entry to get players in. Dota We're also game really trying to be a lot more social. So you'll be able to play the campaign cooperatively. We've got 3-player open-ended co-op, and we've even got 3 versus 3 for competitive multiplayer. But of course, we've also still got 1v1 competitive. And as a little surprise, I think we've got some first kind of work in progress images from the game, right? Yeah, these are still very much still being worked on, but some shots of actual assets. That we're நம்புறீங்களா? Wow. Well, I MOBA game bro. People can sign up now, get ready, and I'm just so thrilled that there is a brand new RTS franchise coming from you guys and your background and what you did. We're so excited about this team, Frost Giant. Thank you so much for giving us your announcement today on Summer Game Fest. Thank you so much for having us here. Really grateful. Awesome. All right, Frost Giant, Stormgate, keep an eye out for it. Now it's time for another indie game announcement that I'm excited to share with you. High Water. Check this out. High Water. High Water. Good morning, High Water dwellers. High Water Pirate Radio, keeping you in the know with our flow. Alphaville authorities continue to deny false rumors that Alphaville elites are planning to evacuate to Mars. True or not, the one thing we can't deny is that the world ended on a sunny day. போட் படகா மாறிடும்னு நினைக்கிறேன். ஷிப்பா மாறிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் போக போக அப்கிரேட் ஆகி Water coming 2022. Children clamor in the park. No one suspected the coming dark. What a breathtaking trailer. High Water is an adventure strategy game set in a world ravaged by extreme climate change. Now, speaking of the climate change வச்சு பேஸ் பண்ணி எடுத்துட்டாங்க bro இந்த படத்தை இந்த கேம் impacted the development of games, including replaced from Sad Cat Studios, a Belarusian Belarus and Ukraine. The team had long hoped to reveal a new trailer here today, but were understandably unable to complete it in time. Guys, I just want to say we're thinking of you and all the developers impacted by the conflict and hope to be able to share your work at a future show. At a future show, our game is an official selection of the Tribeca Games Festival. It's American Arcadia, where you play Trevor, whose life is being televised, with the viewing population constantly voting you up or down. When you become unpopular, உங்களை நம்பி வந்ததுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்கடா. லைவ்லாம் போட்டு உட்கார்ந்திருக்கேன்டா. இதுல வேற எத்தனை பேர் எத்தனை கிளைம் கொடுக்க போறாங்க. இந்த கேம்ல மெயில்ல கொண்டு வராதீங்கடா. Picture a city where technology and science go hand யார் bro டோனி ஸ்டார்க்கோட அப்பா மாதிரி இருக்காரு. My grandfather Elijah Walton had a dream. இது டோனி ஸ்ட்ரோக்கி. bro உண்மையிலே அப்படிதான் bro காட்றாங்க இவங்க. ஒருவேளை சிட்டி பில்டிங் ஆகுதோ எனக்கு தெரிஞ்ச அந்த கேம் நினைக்கிறேன். சிட்டி பில்டிங் broadcast live 24 hours a day 7 days a week on every digital platform. American Arcadia. Subject on the run on camera 4025. Interrupt broadcast immediately.
பில்டிங் இந்த கேட்டகரியில வராது. Listen to me. Audience We எல்லாம் can't கடுப்பாறாங்க. allow Trevor Hills to escape under any circumstances. Trevor. Trevor, can you hear me? Be careful and don't make a sound. Elden Ring 2 chatல. Don't worry. Elden Ring 2? I'm going to get you out of வேணுமா ரிவீல் chatல. வாயிலே கொடுப்பாங்க நல்லா. ஒண்ணுக்கு DLC இன்னும் முடிச்சிருக்க மாட்டானுங்க. Apparently we've made it to the beach. Next up is a sequel we've all been anticipating for a long time. There's Trouble in Paradise. எல்லாமே LED screen bro. அத வச்சு நல்லா இது பண்றாங்க பாத்தீங்களா? Many years of rumors. We finally get an update. Okay, இது கொஞ்சம் ப்ராமிசிங்கா இருக்குமா பாப்போம். என்னது? என்ன கேம்? எனக்கு இப்போ வந்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த இதுதான் காலிஸ்டோ. வேற எதுவுமே அந்த அளவுக்கு எனக்கு இதா இல்ல. மாடர்ன் வார்ஃபேர் காலிஸ்டோ. மாடர்ன் வார்ஃபேர் சாரி மறந்துட்டேன். மாடர்ன் வார்ஃபேரும் கலிஸ்டோ. மாடர்ன் வார்ஃபேர் ரிவீல் ஆயிருக்கு. அது மறக்கற அளவுக்கு பண்ணிட்டாங்க நம்ம மத்த பொக்க கேம்லாம் ரிவீல் பண்ணி. ஐயோ. மாடர்ன் வார்ஃபேர் நான் மறந்துட்டேன். இது சம்மர் ஐலாண்ட் இல்ல. ஐயோ டெட் இது பழைய ப்ரோ இது 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கேம் ப்ரோ. ஐலாண்ட் நினைக்கிறேன். டெட் ஐலாண்ட். இது முன்னாடி ப்ரோ 5 வருஷமா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களா அதானே இது? ஆமா அதான் நினைக்கிறேன். ஜாம்பிஸ்லாம் வரும். பாத்திருக்கேன் நானும் பாத்திருக்கேன். டெட் ஐலாண்டா இல்ல வேற ஏதோ பேர் வரும் மறந்துட்டேன். டெட் ஐலாண்ட் 2 தான் நினைக்கிறேன். என்ன ஆட தூக்குது? இல்ல ப்ரோ அது இல்ல ப்ரோ இது என்ன ஜாம்பிஸ் வந்திருக்கணுமே. ஆடு மாடு எல்லாம் ஏதோ பண்ணுது அறியல. ஆடுக்கு ராக்கெட்ல மாட்டி வச்சிருக்காங்க. யார்ட் இந்த 4 ஆடு வச்சு கேம் போறாரு. கோட் சிமுலேட்டர் அட கடவுளே கோட் சிமுலேட்டர் 3 விகாரா புடி சூப்பர் கேம் தான் ரிவீல் பண்றாங்க. I'm impressed. டேய் எல்லா கேம்ஸும் ஆடுது. அவங்க 1/2 மணி நேரம் போட்டாலும் நச்சுன்னு போட்டாங்க ப்ரோ ப்ளே ஸ்டேஷன். மிட்நைட் ரிவீல் பண்றாங்க. Now last year tactical Chennai third person ஏமாத்திட்டானே. சரி நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். The studio behind XCOM and Civilization. நானும் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். The Avengers and X-Men crossover with supernatural ones like Blade and Ghost Rider for a battle against Lilith, the mother of demons. Today, we've got to look at some new folks set to join the battle. This world has no hope under your watch. ஐயோ 2K வா ஐயோ tactical என்ன கவலைப்படாது. ஏய் வேணாம் இல்ல வேணாம் வேணாம். Surrender your pain to me, and I will make you whole once more. There, my sweet child. Mother will வேணாமா நாய் கொஞ்சற மாதிரி கொஞ்சிட்டு இருக்கு. வேணாமா கே அண்ணன் ஸ்பைடர்மேன் வந்துட்டான். ஏன் தலைமை ஸ்பைடர்டா? Typical Parker luck. I'm gonna need some backup. கோஸ்ட் ரைடர் அது வாவ் நல்லா இருக்கு. அட நடந்து வர்றான் அழகப்பாரு ஸ்டைலப்பாரு உடையப்பாரு நடையப்பாரு. வேணாம மான்ஸ்டரா மாத்திட்டாங்க. ஹல்கே மாத்திட்டாப்பா இவ. ஹல்க்கு கெட்டவனா இருக்கான். பொறந்துருவானே ப்ரோ அடி.
ஏய் இவன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ப்ரீ ஆர்டர் பண்ணா ஸ்கின் தரானா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு. Counting on you again, old friend. 3, 2, 1. That used to always work. Well, it did that one time. கப்பட் That was Midnight Suns, and now we're moving on to the wonderful world of Cuphead, the delicious last course. Can you believe it? We're only a couple weeks away from playing the delicious last course DLC. DLC லான்ச் பண்றாங்க கப்பட்டுக்கு. ப்ரோ இதுக்காகவே நான் இந்த கேம் வாங்குவேனே ப்ரோ. It's really coming. It's really coming. It's really coming bro. DLC கா இல்ல இல்ல மஜா மால்டனா இருக்கா? மஜாக்கு ப்ரோ மஜா. பேர்ல மஜா இருக்கு ப்ரோ. Lucky enough to play this actually on my Steam Deck. இவடி சிம்பா மார ஸ்டைல் ப்ரோ. இவனுக்குலாம் ரிவீல்காக போட்டு வராங்க. ரிவீல்காக போடுங்க வராங்க. Obviously the gameplay it's difficult as we would expect, but the visual look you என்ன அழகு. ஐயோ. Yeah, we இந்த கேம் வாங்கிரணும் ப்ரோ. இந்த பொண்ணுக்காகவே வாங்கிரணும் ப்ரோ. இவளே வெப்சைட்ல பாத்துர்க்கனே. வெப்சைட்ல பாத்தீங்களா? நான் பார்த்தது இல்லையே ப்ரோ. And of course, our new playable character, Miss Chalice. I'm very proud of her. Chalice is fun to play as, and even though this is a DLC, it feels like it's its own game inside of indie game release பண்ணா indie DLC வேற அர்த்தம் பண்றாங்களே. Yeah, you just get on the island and there you are off to this new territory, which is yeah, it's our biggest island yet. Super-sized bosses, lots of secrets to discover. Don't let any rock go unturned. Yes, and lots of challenge ahead. Well, I know you brought. I know you don't want people the event மொத்தம் இப்ப வரைக்கும் பாத்துர்க்கீங்க தெரியுமா? A little இத வச்சு நாங்க லோக்கு சம்திங் இருக்கணும். ஒரு வாரம் அவன் அடிக்கிறது கொசுவே. இத நான் நிமிட்டு பூச்சிக்குள்ள நவீன மிஷின். உடுங்க ப்ரோ பாப்பா பேசும்போது கேட்கணும்ல. ஏகே விருப்பப்பட்டிருக்க நல்லா கேட்டா பண்ணுனே. பாப்பா கேட்பாங்க. Just for fun. நவீன மிஷின். இத வச்சு டொக்கு அம்றோம் இந்த ஈவென்ட்ல. ஆங்க ப்ரோ கையால நீங்க சுடுவீங்களா? பாப்பா பண்ண கேம்ல சுட முடியும். கப்பட் கேம் நல்லா தான் இருக்கும் சொல்லப்பட்டு. இன்னும் கண்ணு வெளியே வருது. இப்ப திரும்ப ஒட்டிக்குமா? அடப்பாங்களா கேவலமான கண்ணா இருக்கு. டெவலப்பர் ப்ரோ பிளேயரா இருப்பான் போல ப்ரோ. அவுட்டே ஆகாம விளையாடுறான். என்ன ஊன்றாங்க? பேக் அவுட். சரி ப்ரோ நான் போய் தூங்குறேன். தூங்குறீங்களா? ஏன் ப்ரோ? சும்மா சொல்றாங்க ஆண்டாது. ஒழுங்க என்னதான் என்ன இல்ல என்ன சம்பவம்னு பாத்துருவோமே. மனசுல வலிமை இருக்க வேண்டும். வலிமை இருக்கதா? வலிமை இல்லனா வலிமை படம் பாருங்க. வலிமை இருக்கும். ஏய் நெட்ஃபிளிக்ஸ் கீக்டு வீக். அதுக்குள்ள நெக்ஸ்ட் நெட்ஃபிளிக்ஸ் இது அடுத்த ஈவென்ட் ஆச்சு. அப்ப சம்மர் கேம்ஸ்ல ஒண்ணும் இல்லையா? I am 8-bit and Double Fine, then Devolver's marketing countdown to marketing. Tomorrow after Geek Week, there is the Epic Game Store showcase. Okay, முடிஞ்சா 2 p.m. Eastern with news on Rocket League and the Tribeca Game Showcase. On Sunday, don't miss the Xbox and Bethesda Game Showcase with a look at the future of Xbox. ஒண்ணுமே இல்லையே ப்ரோ இன்னைக்கு. கலிஸ்டோ மாடர்ன் வார்ஃபேர் தவிர Switch and PC fans about Neon White. இல்ல அந்த ராக்கு பேல வேற கூப்பிட்டு வந்து அவங்க வேற ப்ரோமோ கொடுத்து ப்ரமோஷன் பண்ணிட்டாங்க ப்ரோ. அவங்க குடிக்கிற எனர்ஜி ட்ரிங்க் பிளாக் ஆடாம எனர்ஜி ட்ரிங்க் சோயால ப்ரமோஷன் கொடுக்கறான். என்ன கேம் ப்ரோ இது? முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். We're called neons. Sinners plucked from hell to do God's dirty work. But I'm finding it hard to believe we're in heaven. என்ன ப்ரோ கார்டு வச்சு அடிக்கிறான்? From Almighty. You think you can win me over by showering me with gifts? Good thinking.
June 16. Neon white. Returned to Steam. We've shown you lots of games today made by huge teams. Now it's time for a game made by a single father in Poland. Single father in Poland. Last year, he's brought on some help to bring his vision for a fast-paced action game, Midnight Fight Express, to life. Let's take a look. Bro, indie developer. Event பேரை மாத்திட்டு இருக்கலாம் indie games. Get up again, that whole spiel. Well, it's time, partner. Time to rise up together. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு தூங்கும்போது தூக்கம் வரலனா இந்த ஈவெண்ட்டை மறுபடியும் எடுத்து பாருங்க. It's happening. The big guy's actually going through with it. While I sat at his side, seeing lives as dollar signs, had the stink of corruption all over me. You know who put it there? Nah, not him. Me. Well, I ain't wearing it anymore, and neither are you. Tonight, we wash this whole damn city down. Destiny 2 ah. Midnight Fight Express August 23 wishlist now. எல்லாத்துக்குமே வருது, எல்லா பிளாட்ஃபார்முக்கும் வர்றாப்ல. Such a cool game, and I'm happy to announce that a PC demo of this game is going live right now on Steam and will be part of the Steam Next Fest next week. I really want more playable games to get in the hands of you guys at home, and that's one of them. Check it out. All right, joining me now is Megan from Digital Extremes to talk all things Warframe. Megan, how you doing? I'm so good. My fellow Canadian. I know. We got just happen to always have these Canadian teams on the show. I don't know how that works out, right? Okay. We do. Well, we have a great connection. We've also done a lot with Warframe over the years, and I know right now anyone watching on Twitch for more than 30 minutes, this show is going to get a special Twitch drop, right? That's right. I already have seen people getting it, so it's very exciting. She's right there, loud and proud. Protea, 30 minutes for watching. Thank you for letting us kind of take over your special events category, but she is there and she is for you if you are properly linked up. No, Warframe, you know, as I said, we've done a lot over the years. You guys have done incredible things with the game, and I know you have TennoCon coming up in July, which is your big kind of event of the year to reveal what's next. What can you tell us? Well, I can't tell too much, but yeah, July 16th, 2022. It's a digital event again this year. Today, actually, we just launched the digital items for it, so you can get some in-game goodies, some really cool cosmetics, some merch, all that really cool. Of course, the reason I'm here is to, you know, kind of debut. We have our Tenno live during TennoCon. யார் bro அந்த பாப்பா? ஓரமா ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கு. கையில கன் வச்சுக்கிட்டு ரொம்ப டேஞ்சரஸான பாப்பாவா இருக்கும் போல. Suspect what it might be, but I'm here to kind of confirm what it is that Tenno Live is going to show. போய் பாத்துருங்க. What is that? Can I say it? Yes, I think you can. Okay, you're going to get your first look at the Deviri Paradox. Finally, I know it's been a couple years, but Deviri Paradox is going to be what Tenno Live is all about, and I'm so happy. The team worked really hard on the teaser you're about to see for it, and I'm just really proud and excited to show it. Awesome. Well, thanks so much for being here on Summer Game Fest. Let's take a look at that right now. பாப்போமா? My child, my friend. What is done. New dangers. பாத்துர்க்கேன், ஃப்ரீ கேம் தான். இன்கம் பர்சேசஸ்ல தான ஏர்ன் பண்றாங்க. என்ன ப்ரோ அயன்மேன்ல வர மாதிரி இருக்கு? For now, dream of who we were and of who we have become. கேம் பிளே ரிவீல்ல 10 லைவா? இந்த ஸ்கின் கொடுக்குறாங்களா ப்ரோ அவங்க ஃப்ரீயா?
next, it's time for a new look at Hong Kong Star Rail, an upcoming open-world space RPG. Yeah, a lot of space today from Genshin Impact Studio, Hoyoverse, across mobile and PC. This studio continues mobile and PC cross player this new trailer reveals for the very first time a new and exotic realm players will be able to explore. No, bro. Listen. You are in a daze right now. You don't know who you are, why you're here. None of that matters. In the near future, you will encounter many perils. You will meet companions who treat you like family and embark on unimaginable adventures. Remember what you feel in this moment. As long as you know in your heart where you're heading, you will arrive at the end of the story. That's the you I like. I have wine to soothe No, bro. Single வருது. Welcome aboard the Cienjola Pool. இப்போ வரைக்கும் பார்த்ததை விட ஒரு ஸ்டேட் ஆஃப் ப்ளே எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. என்ன bro? இது வரைக்கும் பார்த்ததை விட And that's not ஒரு all ஸ்டேட் ஆஃப் for ப்ளே எவ்வளவு Hoyoverse. சூப்பரா இருந்துச்சு. Today I'm excited ஸ்டேட் ஆஃப் ப்ளே நல்லா தான் இருந்துச்சு. Zone 0, their next major new IP. Zenless Zone 0 வா? I have to say I'm blown away by what I've seen so far. The detail of Genshin Impact with a fast-paced action style. Here is the world premiere of இப்போ அவங்கள தனித்தனியா பண்றாங்கன்னா இப்போ இன்னைக்கு ஒண்ணுமே இருக்காது bro. பெத்தஸ்டால அவங்க இதுல தான சொல்லுவாங்க. ஆமா பெத்தஸ்டா அவங்க இதுல சொல்லுவாங்க. ஒண்ணுமே இருக்காது நமக்கு. இது மொத்த ஈவென்ட்லயே மெயினா இருக்குது இதுதான். அப்புறம் அதான் ஈக்குவலா இருக்குது பெத்தஸ்டா. ஸ்டேட் ஆஃப் ப்ளே ஸ்டேஷன் முடிஞ்சிடுச்சு. இந்த எக்ஸ்க்ளூசிவ் பெருசா சொல்லல. பார்த்தா இதோட இதுதான் பிசி கேமிங் வருது. பிசி கேமிங்ல ப்ளே ஸ்டேஷன் வராது. பெத்தஸ்டா பிசிக்கு அதான் மெயின் ஈவென்ட். என்ன bro ரொம்ப கொடூரமா கொண்டு போறாங்க bro. எதுமே இல்ல bro அப்ப இன்னைக்கு பெத்தஸ்டா முக்கியமா எதிர்பார்க்கறதா எதுமே இல்லையே அப்ப. கால் ஆஃப் டியூட்டி கழிச்சு. அட போங்கப்பா நான் ஏபெக்ஸ்க்கே போறேன். இந்த பாக்குறதுக்கு நான் ஏபெக்ஸே ஆட போயிருவேன். Oyasumasu. Arigato. ஃபுல்லா கலர் தான் bro. நீங்கலாம் bro இது இவனோட மாதிரி இருக்கு. அக்கா ஹீரோ அகாடமில இவன் இருப்பான்ல அந்த கையில கால்ல இது இருக்குமே அந்த மாதிரி இல்ல அந்த பவர். அவன் பேரு ஹீரோ அகாடமியில மை ஹீரோ அகாடமியில கால்ல பேர் என்ன இன்ஜின். ஐயோ அவன் பேர் ஏதோ சொல்லுவாங்களே கெண்டோ நினைக்கிறேன் பேர். ஐயோ கண்ணாடி போட்டுருப்பா ஸ்பெக்ஸ் கிளாஸ் ரெப். அவனோட பவர் மாதிரி இருந்துச்சு அந்த காலுக்குள்ள இருக்கிறது. ப்ரோ இது டர்ட்டில்ஸ் நிஞ்சா. TMNT Shredder's Revenge, which reminds us all of arcade games back in the day. Well, it's nearing the end of development, and the team wanted to use SGF as a way to reveal one exciting aspect of the game they've been keeping under wraps until now. இது அந்த காலத்து கேம் ஆச்சே. இப்போ என்ன கிராபிக்ஸ் பண்ணி மாத்திட்டாங்களா? இல்ல அப்படியே தான் விட்டுருக்காங்க. இல்லையா அவன் ரேட் ரேசிங்னு போயிட்டு இருக்காங்களே ஏன் இப்படி சாவடிக்கிறீங்க? என்ன ப்ரோ ரெக்ஸ் ப்ரோ ஆனந்தமா இருக்கா பார்க்க வைப்ப? ஐயோ நம்ம பேசாம கிரிக்கெட்டே ஆடி இருக்கலாம் சிவாஜி, ஜாலியா வச்சிருந்திருக்கோம். சென்னை
எங்கேயே போயிடுச்சு வச்சுன்ற மாதிரி போயிருக்கலாம். லோக்கலா ஆன்லைனா? லாஸ்ட் ஆஃப் அஸ் பிசிக்கு போட்டாங்களா என்ன? இல்ல இல்ல PlayStation ஆபீஸ்ல ட்விட்டர்ல. ஓகே. அது அவங்க ஸ்டேட் அப் ப்ளேல சொல்லி இருக்கலாமே லூசு பையலுக்கு எதுக்கு இப்படி பண்றாங்க? தெரியலையே. அது ரீமாஸ்டர் இல்ல ரீமேக்கா. ஓ ரீமேக்கா? அப்போ ஓகே ஓகே. கோட் என்ஜின்ல பண்றாங்க. ஏனா ரீமாஸ்டர் பண்ண சூப்பர் பீப்பிள் இப்போதான் ப்ரோ லான்ச் பண்றாங்க ஆபீஷியலா. ஓ பேட்டால. இவ்வளவு நாளா பேட்டால தான் இருந்துச்சு. ஓபன் பேட்டால. ஓபன் பேட்டால இருந்துச்சு. இப்போ ஆபீஷியலா லான்ச் பண்றாங்க. இது நல்ல கேம் ப்ரோ. பாரி ரிலீஸ் ஆயிடுச்சு ஸ்ட்ரீம்ல வாங்கிடுங்க. பாரி ரிலீஸ் ஆயிடுச்சா? 10ஆம் தேதியோ? ஆமா. ராட் பிராட் வீடியோ போட்டுருப்பானே. ராட் பிராட் முன்னாடி போட்டுருப்பான். முன்னாடியே போட்டுருப்பான் எல்எக்ஸ் ஆமா. ஆகஸ்ட் ஃபைனல் பேட்டா ப்ரோ. இன்னமும் பேட்டால தான் இருக்கு. ஆகஸ்ட் 17. ஹியூமன் கைண்டா இந்த கேம் ஆல்ரெடி இருக்கு. நான் கன்சோலா ஓ ஃபியூச்சரா? How far will you push humankind? How far will you push humankind? இன்னும் ஏதாவது ரெண்டு சுமாரான கேம் ரிலீஸ் பண்ணாதே. ரிலீஸ் பண்ணாம வந்துருவாங்க. Sega. Humankind allows you to shape your civilization by combining a multitude of historical civilizations from the ancient to the modern era. One Piece is celebrating its 25th anniversary this year. Bandai Namco is bringing the mega popular franchise back to video games with One Piece Odyssey. Monkey D. Luffy and his crew of pirates are off on their next adventure. This trailer reveals the setting of a mysterious island where Luffy and his hat crew become marooned in this exciting upcoming JRPG. Okay. 1 month breakல இருக்கு மங்க. அது ஃபைனல் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ வான ஆர்க் முடிஞ்சிச்சு மங்க. லூஃபி கைடோ போட்டுட்டான். யாரு? அம்மி சார் நீங்க கைடோ வரைக்கலாம். புரியல சொல்லுங்க. கைடோ லூஃபி கைடோ போட்டுருப்பான். ஸ்கைக்கு போற ரூட் தானே அது? ஸ்கை ஐலாண்ட். ஏய் இவனோட வாய்ஸ் சாப்பர் சப்பர் சப்பர். பிராங்கி நாமிச்சான் சாப்பர். இவன் பேர் மறந்துட்டேன். ப்ரூக்கு ப்ரூக்கு ஊசுப்பு
ஐயோ பேர் வந்துட்டு நிக்கோ ராபின்சன் ஜோரோ சாஞ்சி மங்கி டி லூஃபி கமு கமு இதெல்லாம் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. அனிமேவை கேமா பண்ணி கிரிஞ்சு பண்றானுங்க. இது கேம் பிளே முன்னாடி வந்து ரெண்டு ஒன் பீஸ் கேம்ல கேம் பிளே நல்லா இருக்காது. ஒன் பீஸ் வேர்ல்ட் ஒன்னு இருக்கும், ஒன் பீஸ் ஃபைட் கேம் ரெண்டும் நல்லா இருக்கும். Unravel the adventure that awaits. In an odyssey beyond imagination. One Piece Odyssey. ここはあなたたちநான் தான் கெட்ச ஜோலியா குடிச்சிட்டு யூட்ஸ் எப்படின்றேன் எப்படி This August, Soul Hackers 2 from Atlas launches, and we've got your first listen to the English voice cast with this quick new look. யாரு நான் கவனிக்கல. யாரும் இல்ல, அழுகுறான். எந்த பெரிய கேமும் இல்ல. போவானுங்க. அடே அனிமிப்பா குண்டி வெடிஞ்சு சுத்துறவானுங்க. இச்சி நீ சா அரிகாட்டோ. கேம் டெஸ்ட் இல்ல, கேம் டெஸ்ட். எவ்வளவு பொறுமையை சோதிக்கிறாங்க டெஸ்ட். So that's our mission then, save the world. அட போங்கப்பா. என்ன ப்ரோ என்னமோ பண்றான், தண்ணிக்குள்ள நிக்கிறான். NerdWallet can help you find the smartest credit card to reward your gaming purchases. Bro, Epic sale-க்குலாம் promotion. The Epic Mega Sale is going on right now. அட போங்கடா. 75% off top PC titles with an additional 25% off eligible products. And it wouldn't be the Mega Sale without the free games vault featuring Maneater. Be sure to claim your copy before the sale ends on June 16th. Tune into the Epic Games Store Twitch channel for our summer showcase on June 10th at 2 p.m. Eastern, 11 a.m. Pacific. We're taking a look at new announcements and updates from PC titles heading to the store this year and beyond. Epic Games Store. இந்த ஸ்டீம் ப்ரோ எல்லா கேம்ஸும் ஒரே பிளேஸ்ல இருக்குன்றாங்களே அதுவா? Xbox, Stadia, Samsung Gaming Hub. ஒரு Xbox controller இருந்தா மட்டும் போதும். I mean அப்புறம் நம்மட்ட கேம் பாஸ் இருக்கு. அல்டிமேட் இருக்கு. ஓகே சம்மர்ல லான்ச் பண்றா கேப்டன் ப்ரோ. என்ன பண்றீங்க? அடே பழைய கேம்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரே கேமா வைக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. Nintendo Mario football நினைக்கிறேன். அதேதான் ப்ரோ. You're going to get hit with the unexpected in Mario Strikers Battle League. In this no-holds-barred soccer-ish sport, chaos reigns supreme. So, prepare to do whatever it takes to claim victory. So much fun, it hurts. Mario Strikers Battle League, only on Nintendo Switch. Game rated everyone 10 and up. Only on Nintendo Switch. நீங்களே வச்சுக்கோங்க. என்ன ப்ரோ தலையாட்றான்? Hi,
My name is Carl, and I'm a developer on Metal Hellsinger. Outsiders ah. Games where the music's really good, you feel compelled to. யாரு bro பொண்ணு மாதிரி முடி வளர்த்துக்கறான்? What if you had to? In metal, the better you are at slaying to the beat, the more intense everything gets. And we have vocal performances from legendary artists like Serge Tankian from System of a Down. So while headbanging isn't mandatory, we do recommend it. Our demo is live now on Steam, Xbox and PlayStation platforms, so go check it out and slay to the beat. டோம் மாதிரி இருக்கு, டூம் மாதிரி. அதானே? அதே மாதிரி தான் இருக்கு கேம் பிளே. கரெக்ட்டா? GTA 6 GTA 6 நொட்டு நொட்டுன்றாங்க. இருக்கிற கேமுக்கு வரல கேம் பிளே ஓகே GTA 6 கேக்குறவங்க ஓகே அப்படின்றாங்க. Metal Hellsinger demo out now. யாரோ ராயிலே ஃபன் காமா என்னடா கேப் கேம் போய் இப்ப ஃபன் காம் வருது. நம்மள வச்சு ஃபன் பண்றாங்க. That one was Metal Hellsinger. நம்ம நெத்தி கண்ணு இருக்கு நெட்ரிக்கன். And right now, as I mentioned, a demo has launched on PC, Xbox, and PlayStation for you to play for free. Next up, a new game launches tomorrow, The Quarry, from Supermassive Games. This spiritual Sir, release ஆயிடுச்சு. அப்புறம் David Arquette and an all-star cast is getting great reviews, and this is one of those binge-worthy entertainment experiences where your every choice shapes your story and determines. இது கேம் ஈவென்ட் இல்லங்க. இப்போ எப்படி ட்விட்ச் வந்து முன்னாடி கேம் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் இருந்து இப்போ எல்லாம் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் மாறிச்சு. அது மாதிரி இது சம்மர் கேம்ஸ் ஃபெஸ்ட் இல்ல சம்மர் ஃபெஸ்ட். சம்மர் ஃபெஸ்ட் வெச்சிருக்கலாம். If your whole family 2K games போட்டுனகானுங்க. இது பாரி every last one of them decided to jump down the bottom of a well and they're all just இவங்க அத்தனை பேரி hanging on the end of the rope. ஐடியா கொடுத்தவனுக்கு அதெல்லாம் How can one person be expected to pull them all back out? You can't. So you pull on that rope and you're just going to fall right down at the bottom of the well with the rest of them. And what's the point of that? What? There is a lot more to this than you realize. Like what? Kidnapping, murder, cover-ups. I think the whole Hackett family is in on it. You have no idea what's going on here. Not a goddamn clue. All right, let's do this. Who should I call? 911. You mean 911? Who says 911? Goodbye, cruel world. We gotta get out. I'm gonna enjoy watching you die. This isn't a ghost story. It's a creature feature. It's really happening and you're all in it. This is gonna get a little messy. ஹலோ கேக்குது ப்ரோ. பாத்து குவாரி வாங்காதீங்க. டிஜிட்டல் எடிஷன் வாங்குங்க. குவாரி குவாரி டிஜிட்டல் ஏன் ப்ரோ வெறுப்பேத்துற? ப்ரோ ஏதோ புதுசா இருக்கு ப்ரோ. Now it's time to give you a brand new look and deeper அந்த பையன் கன் வச்சிருக்கான். சுத்தி வச்சுன்னு என்னடா சுத்தி எடுத்தாலும் தாராயிருவீங்களாடா? Here is your exclusive new look. தோராயிட்டாங்க எல்லாரும். கிரிஞ்ச் பண்றாங்க இந்த புது கேம் பிளே. ப்ரீ ஆல்பா ஃபுட்டேஜ். You're alone in the realms, I'm afraid. The portals are a mess. Not even sure if Nightingale made it. Given how fragile you humans are, I'd say that staying fed, dry, and rested
should be your priority. If the portal arch is inactive, you'll need to make realm cards from rare resources. Once you have realm cards, you can activate the portal. Beware though. Foul things lurk in the interrealmic void, waiting to get in. என்ன ப்ரோ மண்டையில் இது போட்டிருக்காங்க. கிராஃப்ட் ரெலிம் கார்ட்ஸா? என்ன ப்ரோ சட்டி மண்டை? ஓ இதுக்கு பேரு சட்டி மண்டையா? ஏ சங்கியமே நாங்க எப்போதும் மேலகுலுமையா. லைஃப்ல பார்த்த கேம் ஈவென்ட்ஸ் எல்லாம் ஏன்டா முடியுது? எப்பா Saints Row. Abba anusuba Saints Row ba. Saints Row that we revealed last year at Gamescom, and today we're happy to announce the launch of the Boss Factory demo Saints Row போடு இப்பவே லான்ச் பண்றாங்க டெவலப் பண்றேன். நானா பாடா எதல இருக்கு? எபிக்ல தான் இருக்கும். எபிக்ல தான் எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்கு நினைக்கிறேன். நானா போறேன். இந்த கேம் வாங்கி இருக்கு நினைக்கிறேன். வாங்கிட்டீங்களா? இல்ல எபிக் இந்த கேம் வாங்கி இருக்கு. அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவிட்டி வேணும்னு. டீம்ல இல்ல இந்த கேம்ல. இவங்க ஆனா GTA மாதிரி ஆன்லைன் வைக்க மாட்டாங்கல்ல? ஆஹா வெறும் ஸ்டோரி தான். மல்டிப்ளேயர் கூட கிடையாதுல? இல்ல இல்ல. We are so good at this. Which fool wanna challenge me? Got a pack on your back with a strap, can't relax cause you know there's no guarantee. I ain't never get this effect, don't react to the test of the mass and the cavalry. Stay correct, it's your majesty. Savage, never kneel, never have defeated. Seriously, this is perfect. Dinner and a show, baby. யார மாதிரி வேணா கிரியேட் பண்ணலாம் போல ப்ரோ. அப்ப பக்கவா HotShot கிரியேட் பண்ணிருங்க. HotShot கேம்ல இந்த மூஞ்சி பார்த்து இருப்போம்மா. இல்ல ப்ரோ அவங்க புடிச்ச மூஞ்சியாச்சே. அதுதான் செயின்ஸ் எப்பவுமே இப்படிதான் கஸ்டமைசேஷன்ல விசித்திரமா இருக்கும். டில்டோ வெப்பன்ஸ், டில்டோ கார்லாம் இருக்கும். செயின்ஸ்னால கிரேசி கேம்ல தான். பாஸ் ஃபேக்டரி இல்ல ஸ்டார் எதுல இருக்கு? இது டெமோ கிடையாது. பாஸ் ஃபேக்டரி வந்து பிளேயர் கஸ்டமைசேஷன் புரியுதா? பிளேயர் கஸ்டமைசேஷன் பண்ணி இப்போ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா கேம் ரிலீஸ் ஆறப்ப நம்ம இந்த கஸ்டமைசேஷன் அந்த கேம்ல போட்டுக்கலாம். அட வாங்கப்பா. நான் ஷட் டவுன் கிரிஞ்சு ஆன் பண்ண பிசி ஆஃப் பண்ணிட்டேன். போய்ட்டு வாங்க டாடா. பட் வந்ததுல மூணாவது ஒன்னு வந்துருச்சுப்பா. Got an exclusive first look at extended gameplay of Warhammer 40K Dark Tide. Fat Shark's follow-up to the critically acclaimed. இதுல ஒரு கேம் இருக்கா? நமக்குலாம் ஆல்ரெடி வந்துடுச்சு. ஏன்டா மறுபடியும் இப்போ ஆன்சர் பண்ணு. Terrifying enemy hordes to team up against. குண்டி மாதிரி பண்றானுங்க. Out on September 13th. உள்ள வர கைய வர ஸ்டைலா பாக்கெட்டுக்குள்ள வரான். காண்டா இருக்கேன்டா. காண்டா இருக்கு. Please help me. Help me. Please help me in murder. Manufacturer of HL1736 is heading towards a power systems failure thanks to a bit of heretic sabotage. Fracture. So you're going to restore the coolant and hopefully save the day. Warhammer. Get in, access the operations array and use the cryonic rods to flush the system. Preferably before something explodes. Head on through the ventilation tunnels and look for an access point. This way! Move it!
என்ன பேஸ் கேம் ப்ரோ இது? என்ன ப்ரோ ஏதோ லாங்குவேஜ்லாம் இருக்கு. வேண்டாம்டா கொம்பேறி மூப்பேன். Come on. Bloober team is known for GTA 6. games like Air Witch அட போயா GTA 6 அடிங்க. creation made completely in Unreal Engine 5 for a visceral horror experience. It's a return to the world of layers of fears. Get a dose of this. Someone once said insanity. The game is still in development. Let it run. அன்சாரா என்ன ப்ரோ பேர் இந்தியன் பேர் மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு பொண்ணு உள்ள போயிருக்கு மாட்டிக்கிச்சு போ. They say it's a tale of sadness and guilt of an artist trapped in a place beyond redemption. It's a lie. This is a story of my fear, pain, and hatred, of the horror of my loneliness, and it is mine to tell. I see it. இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. All this suffering. There was no other way. Shouldn't have. You really shouldn't. Unreal Engine. Right. Layers of fears. PS5 next generation game. Xbox Series X. This October, Gotham arrives. Batman is dead, and it's up to the Batman family, Batgirl, Nightwing, Red Hood, and Robin to protect Gotham. To give us an exclusive new look, let's head to Montreal to hear from executive producer. அப்படியே இருக்கானே எந்த கேம் காப்பி அடிச்சிருக்காங்க? பேட்மேன் கேமோட கண்டினியூஷன் தான். பேட்மேன் அர்க்கம் நைட்லாம் சூப்பரா இருக்கும் bro. இந்த கேம் ப்ளே பார்த்தா ஏதோ சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்லாம் இருக்குது. யாருமே பிடிக்கல. எல்லாரும் நெகட்டிவ் ரிவ்யூ. சூப்பர் நேச்சுரலா? ஆமா. பேட்மேன்னாலே அந்த சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்காது. வெறும் கேஸ்டிக் அந்த மாதிரி தானே. அந்த மாதிரி இது வந்து இவனுக்கு எல்லாம் சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்கு. பைத்தியக்காரமா இருக்கு கேம். On October 25th. So I hope you enjoy the show and stay tuned. கதை மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஆசையா இருந்தா நீங்க போய் கட்டிக்கோங்க. And then this city became my home. Its people became my family. Gotham gave me everything. It deserves to feel safe.
கிளைடர் நல்ல வேலை ஃப்ரீ ஃபயரோட கிளைடர் இருக்கலையா இது கொடுமையே தெரியுமா பிஜிஎம்ல ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஸ்கேட் போர்டு வச்சு கிளைட் பண்றாங்க I got this, Bruce. October 25. Is it next generation console game? That was Gotham. PS4 Now we welcome. Oh, look who it is! Neil Druckmann from Naughty Dog. Naughty Dog. Great to have you with us, Neil. It's been an eventful day on the internet for Naughty Dog fans, and I think we jinxed ourselves. We were joking about last night, like, watch the assets will leak, and lo and behold. Well, the good news is there's some stuff that hasn't leaked that we have lots to share with people about all things at Naughty Dog. But first of all, it is it's a big month actually for Last of Us fans because Last of Us 1 and 2 both launched in June. And it's nearing its 2-year anniversary for Last of Us Part 2, which is hard to believe. Yeah, it's crazy. 9 years for Last of Us 1, 2 years for Last of Us Part 2, and we still hear from fans. They're still sending us letters and art, and these characters in this journey and this world mean so much to them. And it's just been kind of amazing. Like Last of Us Part 2 early this year passed a pretty big milestone. It sold over 10 million units. And that kind of support, that kind of success, we're so grateful to our fans. It has allowed us to grow as a studio, and now we can take on multiple projects, more than we've ever had at the same time. Multiple projects. Okay, very interesting. So what can Last of Us fans expect in the future from you? Thank you for asking, Jeff. Yes. So one of the things we've mentioned a while back is what started out as a multiplayer mode has evolved due to the team's ambition. They really wanted to do something beyond what we've ever done before at Naughty Dog. And we felt the way to do it justice is to make it a standalone title. And they've been working on it for the past 2 years. Ambition has grown, and we're not quite ready to fully unveil it, but we're ready to lift the curtain a little bit and just give you like an update of where we're at. Okay, well, what can you tell us about this new standalone multiplayer game? Yeah, so we have a chart that we want to show. But what I can tell you is that this game is big. Okay. It's as big as any of our single-player games that we've done, and in some ways bigger. It's got a story. The way we're telling that story is very unique to this game. It's got a brand new cast of characters. It takes place at another place, another part of the United States. It's like a city might be somewhat familiar, some people. I'm sure our fans have already figured it out. And it's really cool. And it's being headed by Vinith Agarwal, Anthony and Joe Padnatti, all veterans of Uncharted and Last of Us. And you're going to see a lot more of this game come next year. Next year, so we wait till next year to hear more about that one. Okay, well, very exciting that this has evolved. And Multiplayer game, bro. Looks incredible. I can't wait to see Naughty Dog's storytelling fused with multiplayer live game. Battle Royale multiplayer game dana, like a story game da. Okay, well, Sniper Elite 5 mari. Also have something that I've been reading about on the internet every day. It feels like up in Calgary, they're filming the Last of Us show for HBO, right? Yeah, so for the past year, we've teamed up with Craig Mazin of Chernobyl fame and HBO to adapt The Last of Us into a TV show. They've been filming, and it's pretty incredible. The stuff I'm getting back, when we're looking back at Naughty Dog, we can't help but feel emotional because not only is it so good and the quality is so high, it's so authentic to what we've made in the game. And I just can't. I couldn't be proud of, like, again, Craig and that whole crew and everybody that's up there. And they're actually their last day of filming is tomorrow. The entire series, last day of filming is tomorrow. Last day of filming is tomorrow. Craig is up there right now, kind of wrapping it all up. God of War You actually got to direct one of the episodes? Yes, I think that really speaks to and trust between HBO. They invited me to direct one of them. I think we have an image. So you can see this is a certain museum that players might know from the game. And I really have to talk about Pedro Pascal and Bella Ramsey, and not only directing them, but seeing them do all the other episodes. They've thrown themselves at these roles for a whole year. Watching the nuance that they bring to these characters, their relationship,
on and off camera, I couldn't help but think about Troy Baker and Ashley Johnson. It felt so similar to the chemistry those two actors had when we made the game. And it really feels like this is going to be something special. And I will say this will be the most authentic video game adaptation yet. Well, I mean, that first image that they put out, it feels like the video game, everything. Ellie கூட ஓகே தான், ஆனா இவனை தான் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்ல. Super legitimate, you said, and that's awesome to see. From the front side now for the first time. அவனை பாருங்களேன், அவன் எப்படி இருப்பான் கேம்ல. யாரு? All right. Well, Last of Us HBO, very, very exciting. And I hear you actually have a couple actors from the show who are going to join us here. We happen to have a couple actors here that are part of the show. ஒரு giant அடிச்சு செத்து போய்டும். Game of Thrones. என்ன அடிச்சு செத்து போய்டும்? ஒரு giant. Height walker-ஓட giant நசுக்கி கொன்றான். Surprise. Troy's back again. Hello. I know. Good to see you. I'm a little confused though. I thought maybe Pedro Bella, but Troy Ashley out here from the game, right? So when Craig and I started working on the show, almost one of our very first meetings, we said Troy and Ashley have to be a part of it. And we're such fans of like the talent and the like helping us create Joel and Ellie. We felt like it was so important that they become part of the show. And it has to be more than just like kind of like a wink to the camera and like a cameo. Okay. These are real roles that we're keeping under wraps for now. But man, I'm bummed that I couldn't be there with you guys when you filmed your stuff. There's been so much stuff I feel like so good on the internet. There's so much like talk about what's being filmed, and I think that's you guys have kept a complete secret that you were up there and you filmed your roles by now, obviously. Well, keeping secrets with this franchise is kind of old hat. Like we've had except for today. Except for the date. It was one of the hardest things for us to do is to not let people know that, because we're so proud of it and the work that we did. We worked hard. The crew. I have to say. When I walked out on set, to be met with literally every person that I met on that crew is such a fan of this game, and they all knew what it was that they were working on and committed to working on this project because of their fan and their love for the game was one of the greatest. It was like I was coming home to friends. Yeah, the attention to detail, the crew was amazing. Bella and Pedro are they're so perfect, and we've been trying to sort of describe that feeling of sort of seeing. It's like the characters coming to life, but it's so much more than that. I feel like I can't fully explain it, but I am so excited to be a part of it, and just I can't wait to see it. Game Fest உங்களுக்கு பக்ல தெரியுது அப்படி Game Fest அப்படின டைட்டில். So good. It's I love the story. I love நம்ம தப்பா வந்துட்டோம் bro. வேற ஏதோ நடந்துட்டோம். மாறி வந்துட்டோம். Fascinating how it's going to sort of bob and weave and சீரிஸ் பத்தி யாரா கேட்டாங்களா? அப்போ கூட பாருங்க லாஸ்ட் ஆஃப் கேம் பத்தி ஒன்னு சொல்லல. ஒரு மல்டிபிள் கேம் சொல்லி விட்டானே அப்புறம் இதுக்கு போய்ட்டானுங்க சீரிஸ்க்கு. I can tell you. So sneaky. We're so excited. Maybe it's already on Twitter right now. ஒன்னோட ரீமேக் பத்தி சொல்லலாம். All right. Well, let's talk about what was on Twitter earlier today. The idea, or really what's happening, is it looks like you guys are remaking the original game, and this is like a ground-up remake. Is that right? That's right. We wanted to give people the definitive version of the first game that wasn't encumbered by any technology. Wanted to find a way to get even closer to our original vision, and we're able to do it on the PS5 and PC. And instead of talking about it, let's look at it. All right, let's take a look at the Last of Us Part 1. PC கெத்துனவங்க. எனக்கு லாபம். HotShot ஒட்டி தான் பெண்டிங். அதே எடுத்து வந்துட்டீங்கன்னா அப்படியே நிம்மதியா உட்கார்ந்துரும். So why'd you leave Boston? I've been on quite the adventure, little brother. I reckon it's got something to do with that girl. பரவாயில்ல வர்க் பண்ணிருக்காங்க போல மாத்தி. To do with that little girl. இல்ல இது 2 மாதிரி இருக்கு. engineer 2 ஓட engineer explain பண்ணுங்க updated. You know, எப்போ I've never been this close. September 2nd It's the outside. So is that everything? September 2nd இது August 12th Spider-Man. Can't be any worse out there. இப்ப லைனா ரிலீஸ் பண்றாங்க மாஸ்டர். Can it? Once upon a time, I had somebody that I cared about. And in this world, that's good for one thing. Get you killed. I can take care of myself. How many close calls have we had? I get into trouble down there.
You make every shot count. I got this. Hope you know how to use that thing. I've had some practice. Truly one of my favorite games of the past decade. Guys, what's your reaction to that? Yeah, we hadn't seen that yet. Yeah, you're watching it in real time. Yeah. It's because you did these. These performances you did a decade ago. Yeah. You didn't go back in. I mean, you used the original performances. Yeah, right? actually, we came up with a process where we could take the original animation that we did for the faces and kind of like retarget it on these new rigs that have a lot more fidelity. And then the animators went back and We're studied. seeing side by sides here, just how much it has changed. That you went and you redid the models and rebuilt everything. Everything was rebuilt from the ground up. Same art director, re-art directed the whole thing from the ground up. But the great thing about these faces is that they're closer to the original performance. All the animators went and studied those videos and got it closer to what you did on set than we could have achieved before. And that's just like one of the things we could talk about, like this brand new AI, like all the combat is redone. Just the fidelity of everything, 60 frames per second, all the stuff you're getting on the PS5. Again, we wanted to give, knowing because of the show, because they're all new players for PS5 and PC, we wanted them to have the definitive version of The Last of Us. Amazing. Well, now you guys get to replay. I mean, when was the last time you guys played the game? I actually played it again just to refresh my memory before working on the show. I was just a glutton for punishment, and I went straight from playing part 1 straight into part 2. And so the last time that I played literally would have been 2 years ago, since we're celebrating the anniversary of part 2 coming out. So I mean, it looks like I'm definitely going to be up for another playthrough with this. I can't wait to go back because it was you guys did such an amazing job on that original game, and it's really when you play it, when you see it in motion, it's really night and day from what it used to be. I imagine that think of The Last of Us 2 combat, but kind of that back in The Last of Us 1. Well, it's the whole all the new animation system, the new AI system, everything we've learned on like Uncharted 4, Last of Us 2, we apply to this again to give that definitive version. Just to give a quick shout out, this project is headed up by Matthew Gallant and Shauna Sky, and you'll hear a lot more about it and see a lot more about it over the coming weeks leading up to the release September 2nd on PS5. All right, and shortly thereafter on PC. We will look forward to it. Now, Neil, you've talked a lot about games directed by other people. What are you directing? You still making games? Still making games. I haven't given up my day job. It's a little early to talk about it. Maybe if someone in PlayStation wants to leak it, then we can talk about it now. But you do have a new project. Do have a new project, but we'll save it for another Summer Game Fest. Okay. Okay, well, we'll see. We'll try and save it. All right. Troy, Ashley, Neil, thank you so much for dropping by Summer Game Fest, and I am so excited that The Last of Us is returning, as you said, in September. So thanks, guys. Appreciate it. Thanks, Jeff. Awesome. All right, well, that is going to do it. Thanks to Naughty Dog and PlayStation for that very special look at The Last of Us and the entire franchise and where things are going. Very, very excited about that. All right, Summer Game Fest continues over the next few days. Coming up right now on this very screen is Day of the Dead, and Double Fine, including an exclusive... Up next, Days of Days. And then the Devolver Digital Showcase. Tomorrow, we've got Netflix Geeked Week, which I'll be co-hosting, and the Tribeca Games Showcase streaming, along with the Epic Games Store Showcase. And then finally, Sunday, it's the Xbox and Bethesda Game Showcase. You can stream them all at summergamefest.com. As for me, I'll see you again in August when we are back live in Cologne, Germany for Gamescom Opening Night Live on August 23rd. And then the Game Awards will return in December live from the Microsoft Theater in Los Angeles. And finally, I'm excited to share that Summer Game Fest will return in June 2023 as a digital and in-person event to bring the gaming community together. Thanks for being a part of Summer Game Fest. And remember, there are more events and announcements to come. We'll see you soon. Okay, அப்படியே ஸ்டீவ் முடிச்சு கிளம்ப வேண்டியதான் போயிட்டு. What is the definition of kundina? Happy birthday to ஏதோ ஓடுது கர்மம். Happy birthday to you. ஏதோ ஓடுது பாப்பா. இங்க வரங்க கமெண்ட்ல. டிம் கோட்டட். டிம் தி சாட்மனா. லெவல் அது. அவன் இப்படிலாம் இருக்க மாட்டானே. அவன் மொட்டையா இருப்பான். மொட்டை. தெரியல. நீவே
நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. வந்ததுல ஒரு 4 கேம் தான் உருப்படி. செயின்ஸு, மாடர்ன் வார்ஃபேர், கலிஸ்டோ, அப்புறம் லாஸ்ட் ஆஃப் அஸ். அது லாஸ்ட் ஆஃப் அஸ் ட்விட்டர்லயே போட்டாங்க. இதுதான் அனுனோ கொல்றதுன்றது. ஏன் ப்ரோ 1 மணி நேரம் ஒரு கேம் ஒண்ணு போட்டு தள்ளுவேன் அப்படின்றாங்க. 1 மணி நேரம் கேம் விளாண்டோம், 2 மணி நேரம் இதை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க ப்ரோ. சை 12 1:30. ஐயோ பரவாயில்ல. 2 மணி நேரம் ப்ரோ. 2 மணி என்ன செஞ்சுட்டானே கேம் டெஸ்ட் வச்சு செஞ்சுட்டாய்க்கிறவங்கள. அவங்க நானும் ப்ரோ தூங்குறேன். டாட்டா பை ப்ரோ. ஏமாற்றத்தோட நான் தூங்குறேன். நானும் என்ன பண்றது. See you guys. In the next video, it's a back from Blacky. Tada, bye bye. Good night, bye. Tada.